இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரங்களையும் விண்மீன் தொகுதி கூட்டங்களை பற்றி மட்டும்தான், ராசி ஜாதகம் பற்றி இல்லை. தெளிவான இரவு வானத்தில் நீங்கள் விதவிதமான ரொம்ப வித்தியாசமான நட்சத்திரங்களை பார்க்கலாம். இந்த நட்சத்திரங்கள் சில சமயங்களில் பக்கத்தில் இருக்கிறது போல தோன்றும். ஆரியன் பெல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் பக்கத்துலேயே இருக்கும். இதை சுற்றி இருக்க அந்த நட்சத்திரங்களை உங்களால் ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹண்டர் கையில் வில்லம்பு ஏந்தி ஒருத்தர் நிற்கிற போலவே உங்களுக்கு தோன்றும். இதை ஓரியன் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. முதல்ல இந்த கான்ஸ்டலேஷன்னா என்ன? தமிழ்ல விண்மீன் கூட்டம். இந்த நட்சத்திரங்கள் உண்மையிலேயே அங்கங்க பக்கத்துல தான் இருக்கா? ஏன் இந்த ஷேப்பை மட்டும் அது ஃபார்ம் பண்ணுது? இதுக்கு என்னதான் அர்த்தம்? திஸ் இஸ் அன்சைன்ட் கான்ஸ்டலேஷன் மர்மங்கள். இந்த கான்ஸ்டலேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செலஸ்டியல் ஸ்பியருங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம பூமியிலிருந்து வானத்தை பார்க்கும்போது ஆப்வியஸாக நிறைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு நட்சத்திரத்தை நான் இங்கே பார்த்தேன்டா அப்படின்னு உங்கள் நண்பர்கள் கிட்ட எப்படி போய் சொல்லுவீங்க? ஐ மீன், என் வீட்டுக்கு வாடான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் லெஃப்ட் போய் ரைட்டு திரும்புன்னு சொல்லி ஈஸியாகவே இந்த ஒரு ரூட்டை வச்சு சொல்லிடலாம். பட் வானத்தில் நான் ரோடாக போட்டு வச்சிருக்காங்க, எப்படி இங்கே ஒரு நட்சத்திரத்தை நான் இங்கே பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்லுவீங்க? இந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வானத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பல ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்திருக்கு. அப்போதைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுவுமே பல கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்த காலப்போக்கில் ஒருங்கிணைந்த ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. இதுதான் செலஸ்டியல் ஸ்பியர். சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நம்ம பூமியை எடுத்துக்கோங்க. பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் வானத்தை எல்லாமே பூமியை போலவே இருக்க ஒரு பெரிய பந்து போல உருவாக்கி அதுக்கு நடுவில் நம்ம பூமியை வச்சிருவாங்க. ஸோ பூமியை சுற்றி இருக்க ஒரு இமேஜினேஷன் ஸ்பியர் தான் இந்த செலஸ்டியல் ஸ்பியர்னு சொல்லப்படுறது. இந்த ஸ்பியரோட லென்த்துங்கிறது இன்ஃபினிட்டி. ஏன்னா நட்சத்திரங்கள் நம்ம பக்கத்துலேயே இருக்கு, ஒவ்வொன்றும் பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக பூமியை சுற்றி இருக்க இந்த செலஸ்டியல் ஸ்பியரோட லென்த்துங்கிறது இன்ஃபினிட்டி. நம்ம பூமியில் ஒரு இடத்துக்கு போகணுங்கிறத லேட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு சொல்லுவோம். பட் அந்த ஒரு விஷயம் செலஸ்டியல் ஸ்பியரில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா பூமி கொஞ்சம் டில்ட் ஆகியிருக்கேன். பூமியோட ஈக்குவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுற்றி வராத பாதையிலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த மிகப்பெரிய செலஸ்டியல் ஸ்பியரில் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் பல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம பூமியோட அந்த ரொட்டேஷன் அண்ட் பூமியோட அந்த டில்ட் கேட்ட மாதிரி லேட்டிடியூட் லாங்கிடியூடுங்கிற ஒரு விஷயத்தை இந்த செலஸ்டியல் ஸ்பியரில் டெக்லினேஷன் அண்ட் ரேடியன்ட் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இதனால வானத்தில் இருக்க இந்த நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக மாறுது. அதே மாதிரி ஒரு மனிதன் இந்த அண்ணாந்து வானத்தை பார்க்கும்போது அவனால் முழு வானத்தெல்லாம் பார்த்துட முடியாது. எந்த இடத்துல இருக்கானோ அந்த ஹெமிஸ்பியரை மட்டும்தான் அவனால் நோட் பண்ண முடியும். சிம்பிளாக ஒரு டோம் வட சட்டியை கவுட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல இருக்கானோ அந்த ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டலேஷன்ஸை மட்டும்தான் இந்த மனிதர்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த செலஸ்டியல் ஸ்பியர் இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆகியிருக்க அந்த காரணத்தினால இதுக்குள்ள பல மாற்றங்களை உருவாக்கி நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறதும் நட்சத்திரங்களை ஃபாலோ பண்ணுறதையுமே ஈஸியாக மாற்றுறதுக்காக தான் கான்ஸ்டலேஷன்ஸ் சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கான்ஸ்டலேஷன் ஒன்றும் இப்போ புதுசாக வந்தது கிடையாது. ஆதி காலத்திலிருந்தே மனிதர்கள் கான்ஸ்டலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிம்பிளாக கான்ஸ்டலேஷனுங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவால் உருவாக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான வடிவம் தான். எந்த மாதிரி வேணாச்சும் அந்த வடிவம் அமையலாம். ஒரு பாக்ஸாக இருக்கலாம், ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கலாம், வித்தியாசமான ட்ரெபிசைட் ஷேப்பாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பல வடிவங்களை அந்த வித்தியாசமான நட்சத்திரங்கள் உருவாக்கும். இந்த நட்சத்திரங்கள் உருவாக்கக்கூடிய அந்த வடிவத்துக்கு ஒவ்வொரு மித்தாலஜிலையும் ஒவ்வொரு வரைமுறைகளையும் ஒவ்வொரு ட்ரைபிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கதைகள் சொல்லப்படுது. சில பேர் அவங்க தாங்க கும்பிடுற கடவுளோட இந்த நட்சத்திரங்களை கோர்த்து பார்ப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை இந்த நட்சத்திரங்களோட சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு தனி கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு மித்தாலஜிக்கும் ஒவ்வொரு தனித்தனி ட்ரைபுக்குமே இந்த கதைகள் மாறுபடும். ஸோ அந்த மாதிரி இந்த கான்ஸ்டலேஷன் நெருப்புண்டாகிறதுக்கு முன்னாடியே மனிதர்களெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். மனிதர்கள் அப்பத்திலேருந்து இந்த கான்ஸ்டலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் சொல்லி எனப்படுது. நெருப்பில்லாத சமயத்தில் கண்டிப்பாக வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் தானே வழிகாட்டி இருக்கணும். ஸோ அப்பத்திலேருந்தே இந்த நட்சத்திரங்களை மனிதர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கான்ஸ்டலேஷனுக்கான இந்த வரைமுறைகள் அப்பத்திலேருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டலேஷன் இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கான்ஸ்டலேஷன்ஸ் வானத்தில் இருக்க தான் செய்யுது. திடீர்னு நீங்கள் 2 நட்சத்திரத்தை ஒன்றா சேர்த்து நீங்களா ஒரு கதை உருவாக்கினா அது ஒரு கான்ஸ்டலேஷன் தாங்க. பட் இந்த மாதிரி நிறைய பேர் கான்ஸ்டலேஷனை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்ஷியன் கிரீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான கான்ஸ்டலேஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கதா சொல்லப்படுது. இந்த மாதிரி பல சிவிலைசேஷன் நிறைய கான்ஸ்டலேஷன் உருவாக்கிட்டு இருக்கும்போது அதை நம்ம இப்போதைக்கு மாடர்ன் டைமில் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அதனால 1920s இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் என்ன பண்ணுறாங்கன்னா, வானத்தில் தெரியக்கூடிய அந்த விண்மீன் கூட்டத்தில் நிறைய முக்கியமான கான்ஸ்டலேஷன்ஸை மட்டும் எடுத்து அதை 88 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அதாவது 88 மேஜர் கான்ஸ்டலேஷன் சொல்லி ஒரு குரூப்பை ஆத்தரைஸ் பண்ணி வானத்தில் அந்த கான்ஸ்டலேஷன் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்தீங்கன்னா பாட்டாக பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அந்த கான்ஸ்டலேஷன் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம இன்னும் தெளிவாக ஆராய முடியும். ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை நான் வந்து பார்க்கும்போது இந்த தெருவுக்கு இந்த வீட்டு நம்பருக்கு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கேன்சர் கான்ஸ்டலேஷனில் இந்த நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னால் அங்கே மட்டும் போய் அந்த பாட்டை மட்டும் தீட்டுறது ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும்ல. வானத்தில் தெரியக்கூடிய ஆயிரக்கணக்கான கான்ஸ்டலேஷன்ஸில் 88 கான்ஸ்டலேஷனை மட்டும் மேஜராக வச்சு வானத்தையே 88 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஸோ இதனால் நம்மளால் ஈஸியாக இந்த நட்சத்திரம் எங்கே இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவும் முடியும்.
அண்ட் 88 மேஜர் கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்க அந்த காரணத்தினால வானத்தை இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதையுமே தாண்டி செலஸ்டியல் மூமெண்ட்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு விண்கல் வரதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு நட்சத்திரம் கண்டுபிடிக்கும் போதோ, இல்லை நம்ம சூரியனோட நகர்வை கூட ஈஸியாகவே இந்த கான்ஸ்டலேஷன் வச்சு ட்ராக் பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டலேஷன் இப்போ வரைக்கும் பல இடங்களில் ரொம்பவே உபயோகமாக தான் இருக்கு. இந்த கான்ஸ்டலேஷன் நீங்க எங்க இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். ஈக்குவேட்டருக்கு மேல நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கவங்க பார்க்குற கான்ஸ்டலேஷனை சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கவங்களால பார்க்கவே முடியாது. வைஸ் வர்சா. ஸோ சதர்னில் இருக்கவங்களால நார்தர்னில் இருக்கிறத பார்க்க முடியாது. ஈக்குவேட்டரில் இருக்கவங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த செலஸ்டியல் ஸ்பீடில் தெரியக்கூடிய டோமில் இருக்க கான்ஸ்டலேஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ண முடியும். அதாவது சிம்பிளாக நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் வசிக்கிறவராக இருந்தீங்கன்னா அங்கே இருந்துக்கிட்டு உங்களால் பாதி கான்ஸ்டலேஷனை மட்டும் தான் பார்க்க முடியும். மொத்த 88 கான்ஸ்டலேஷனையுமே ஒரே இடத்துல இருந்து உங்களால் பார்க்க முடியாது. இந்த விண்மீன் கூட்டம் கான்ஸ்டலேஷனை மொத்தம் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. முதல் டைப் சர்க்கம்போலார் கான்ஸ்டலேஷன், இல்லைனா சில சமயங்களில் இந்த ஹெமிஸ்பேரிக்கல் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. எப்பவுமே மறையாத கான்ஸ்டலேஷனை தான் அவங்க சர்க்கம்போலார் கான்ஸ்டலேஷன் சொல்றாங்க. ஹாரைசனை தாண்டி இந்த கான்ஸ்டலேஷன் கீழே போகவே போகாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அர்சா மேஜர், அர்சா மைனர் அண்ட் கேசியோப்பியா. கேசியோப்பியா சில சமயங்களில் இங்கே வானத்தில் பார்க்கும்போது டபிள்யூ போல இருக்கும் அந்த நட்சத்திர கூட்டம். அது எப்போதுமே உங்கள் நார்தன் ஹெமிஸ்பியர்லேருந்து பார்க்கும்போது வானத்தில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதோட ரொட்டேஷன் மாறுமே தவிர்த்து அது செட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி அர்சா மைனரோட டெய்ல் அந்த வால் பகுதியில் தான் நீங்கள் பொலாரிஸ், அதாவது வடதுருவ நட்சத்திரம் பார்ப்பீங்க. எப்போவுமே வடதுருவ நட்சத்திரம் அதே இடத்துல தானே இருக்கும், நகராதில். ஸோ இந்த மாதிரியான இந்த விண்மீன் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே செட்டே ஆகாது, சதர்ன் ஹெமிஸ்பியர் சைடில் போகவே போகாது. அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியர் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா சில கான்ஸ்டலேஷன் விண்மீன் கூட்டம் வந்து மறையாமல் இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கரீனா, சென்டாரஸ் அண்ட் கிரக்ஸ். எப்படி நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் பொலாரிஸ் இருக்கோ அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் அந்த பொலாரிஸ் வடதுருவ நட்சத்திரம் தெரியாதல, அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு, அவங்க நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த கிரக்ஸ் கான்ஸ்டலேஷனை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி இரவு வானத்தில் வருஷம் முழுக்க எப்போவுமே உங்களால் பார்க்கக்கூடிய அந்த கான்ஸ்டலேஷனை சர்க்கம்போலார் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. செகண்ட் டைப் ஜொடியாக்கல் கான்ஸ்டலேஷன், அதாவது ராசி பலன் நம்ம பார்ப்போம்ல, அந்த 12 ராசி கான்ஸ்டலேஷனை தான் ஜொடியாக்கல் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நிலவோட மூமெண்ட்டையும் நம்ம பூமியோட மூமெண்ட், இந்த சூரியனோட மூமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை வச்சு தான் கணிச்சிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே முக்கியமாக நிலவு வந்து ரொம்ப ஈஸியாக கணிக்கக்கூடியது. அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல அது மறைந்து தோன்றதை வச்சு ஈஸியாக ஒரு மாத கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட முடியும். அந்த காலத்தில் எல்லாத்துலேயுமே எவ்வளோ நிலவுகள் தோன்றி மறையுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கால கணக்கே எடுப்பாங்களாம். பருவகாலம் இப்போ வருது அப்போ வருதுங்கிறத ஈஸியாக அந்த நிலவு தோன்றி மறையதை வச்சு தான் அவங்க நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு ஒரு நிலவை மட்டும் பார்த்து இந்த பருவ காலத்தில் தான் நம்ம இருக்கோங்கிறத உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது. எந்த மாதத்தில் இருக்கோங்கிறதையுமே தெளிவாக சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நிலவு எப்போதுமே ஒரே போல தான் இருக்கு, ஒரே முகத்தை மட்டும் தான் நம்ம கண்ணில் காட்சிட்டு இருக்கு. ஸோ இதனால நிலவை ஒரு டைம் பீரியடாக வச்சு நம்ம எந்த பருவ காலத்தில் இருக்கோங்கிறத மார்க் பண்ணுறதுக்காகவே நட்சத்திரங்களை படிக்க ஆரம்பிச்சாங்க. பட் எல்லா நட்சத்திரங்களும் ஒரே போல தான் நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது தெரியும். அதனால ஒரு நட்சத்திரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அதை சுற்றி இருக்க மற்ற கூட்டமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை ஒன்றா சேர்த்து அது ஒரு விண்மீன் கூட்டமாக கான்ஸ்டலேஷனாக உருவாக்குனாங்க. மனிதர்கள் தான் டெக்னிக்கலாக அந்த கான்ஸ்டலேஷன் ஃபார்முலாவே கொண்டு வந்தது. ஸோ இந்த இடத்துல இந்த கான்ஸ்டலேஷனுங்கிறது முழு உருவத்தை நம்ம கண்ணில் காட்டாது, அந்த உருவத்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பை தான் காட்டும். வட்டம், சதுரம், ட்ரையாங்கிள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஷேப்புக்கு மனிதனே ஒரு உருவத்தை கொடுத்து அதை ஒரு தொகுதியாக மாற்றினான். அண்ட் இந்த விண்மீன் தொகுதிகள் எப்பப்பெல்லாம் நம்ம வானத்தில் தோன்றி மறையுதோ அப்பெல்லாம் ஆப்வியஸாக நம்ம இந்த பருவ காலத்தில் இருக்கோங்கிற ஒரு விஷயத்தை மனிதர்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. பட் இதுலேயே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சில விண்மீன் தொகுதிகள் அந்த கான்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வானத்தில் இருக்கும். அதை சர்க்கம்போலார் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. அதை வச்சு பருவ காலங்களை ஃபாலோ பண்றது கஷ்டம். பட் அதுவே சில கான்ஸ்டலேஷன் சில சமயங்களில் மட்டும் தோன்றி மறையும். இதுக்கு காரணம் சூரியன் அந்த கான்ஸ்டலேஷனை நிஜமான அண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு இருக்கு. ஸோ பூமிக்கும் அந்த கான்ஸ்டலேஷனுக்கும் நடுவில் சூரியன் இருக்கு. அதனால தான் நம்ம அந்த கான்ஸ்டலேஷனை பார்க்க முடியலங்கிறத மனிதன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றான். ஸோ இதெல்லாமே சூரியனால மறைக்கப்படக்கூடிய கான்ஸ்டலேஷன். அந்த விண்மீன் கூட்டத்தை சூரியன் எக்லிப்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றான். இப்படி எக்லிப்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த சூரியன் அந்த கான்ஸ்டலேஷனை கடந்து போய் தான் ஆகணும். ஸோ அந்த கான்ஸ்டலேஷன் நம்ம நோட் பண்றது மூலியமா சூரியனோட மூமெண்ட்டையும் ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி பருவ காலங்களையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற தாட்ல அந்த கான்ஸ்டலேஷன்ஸை மார்க் பண்றான். ஸோ அந்த வகையில தான் மொத்தம் 12 கான்ஸ்டலேஷன் இந்த சூரியன் கடந்து போறதை அவன் நோட் பண்றான். ஒவ்வொரு நாகரிகத்தை சம்பந்தப்பட்டவங்களும் இந்த மாதிரி தங்களுக்கேற்ற அந்த பெயர்களில் அந்த கான்ஸ்டலேஷனை அழைத்திருந்தாலும் இப்போதைக்கு அந்த 12 கான்ஸ்டலேஷன் தான் ஜோடியாக் சைன்ஸ் 12 ராசி பலன்களா மாறி நிற்குது. அதுக்கப்புறம் இந்த சூரியன் இந்த கான்ஸ்டலேஷனை கடந்து போதுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி ராசி பலன்கள் உருவாக்கப்பட்டதை தவிர்த்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கான்ஸ்டலேஷன் எப்போதுமே வானத்தில் தென்பட்டு தான் இருந்துச்சு. இந்த கான்ஸ்டலேஷன் பருவ காலங்களையும் சூரியனோட மூமெண்ட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சூரியன் கடந்து போற அந்த 12 கான்ஸ்டலேஷனை தான் ஜோடியாக் கான்ஸ்டலேஷன் சொல்றாங்க. அதை தான் 12 ராசி பலன்களா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் 12 கிடையாது, 13 கான்ஸ்டலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு போகுது. ஸோ சூரியனோட பாதையை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் 13 மேஜர் கான்ஸ்டலேஷன் இருக்கும். அதை தாண்டி நிறைய குட்டி குட்டி கான்ஸ்டலேஷன் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. பட் அது எல்லாருமே டிம்மான ஸ்டார்ஸ் கொண்டிருக்க அந்த சென்ட்ல பெருசாக அதை வந்து கண்டுக்கிறது கிடையாது. 88 மேஜர் கான்ஸ்டலேஷன்ஸில் மொத்தம் 13 கான்ஸ்டலேஷனை இந்த சூரியன் கடந்து போகுது. ஸோ அப்படி பார்த்தா 13 ஜோடியாக் சைன்ஸ் இருக்கு.
வானத்தில் இந்த மேஷம் ஏரிஸ் கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 2024 டிசம்பர் மாதம் நிலவுக்கு மேலே இந்த கான்ஸ்டலேஷன் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ டைரெக்டாக இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளேடேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 7 நட்சத்திரங்கள் கொண்ட அந்த தொகுதியை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை தொடர்ந்து மேஷத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாயிடும். பிளேடேஸ் வந்து ஒரு கூட்டமாக கிளம்பான நட்சத்திரம் போல தெரியும். இரவு வானத்தில் வெறும் கண்களுக்கே உங்களால் பிளேடேஸை பார்க்க முடியும். ஆப்வியஸாக கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்குது அந்த சமயத்தில். இந்த பிளேடேஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அப்படியே அதோடைய ரைட் ஹேண்ட் சைடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 3 நட்சத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றா அடுக்கப்பட்டிருக்கும். ஒரையன் மாதிரியில் ஒரு கர்வ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் மேஷ கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. பார்த்தா அப்படி தெரியலையடா, மேஷம்ங்கிறது ஆடு போல டிசைனில் இருக்கும். இதுக்கும் ஆடுக்கு என்ன சம்மந்தம் எனக்கும் தெரியல. பட் இந்த இடத்துல முன்னாடி தெரியக்கூடிய அந்த 3 நட்சத்திரங்களை வந்து அந்த ஆட்டோட கொம்பையும் தலையும் குறிக்கிற மாதிரியும், அது கூட ஜாயின் ஆகிருக்க அந்த கடைசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதோடைய முதுகை குறிக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கான். அண்ட் பழங்காலத்தில் அந்த பிளேடிஸ் கிளஸ்டர் இருக்கலாம், அதுதான் இந்த ஆடோட வாழுகிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு ஐயோ பிளேடிஸை இந்த ஏரிஸ் கான்ஸ்டலேஷன் கூட ஒன்றா சேர்க்கல, அது வேற இது வேறன்னு பிரிச்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மேஷம்ங்கிறது ஒரு வாலில்லா ஆடு, ரேம் சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கட்டுக்கதை இருக்கணுமே. எஸ், கிரேக்க மித்தாலஜி படி ஃப்ரேக்சிஸ் அப்படிங்கிற ஒரு அரசன் கிட்ட இந்த மாதிரி ஒரு பறக்கிற ஆடு இருந்துச்சான். இந்த ஆடை ஹெர்குலிஸ் தான் கிஃப்டாக கொடுத்த மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ரெக்சிஸ் இறந்த உடனே இந்த ஆட்டோட சேர்ந்து அவர் வானத்தில் ஐக்கியமாயிட்டாரு அப்படிங்கிறது தான் கதை. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக உள்ள ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் ஃபேமிலிலாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் அதை தாண்டி இந்த கான்ஸ்டலேஷனுக்கு அவங்க ஆடு உருவம் கொடுத்ததுக்கு காரணம் இதுதான் சொல்லப்படுது. ஆனால் எகிப்தியர்களும் பாபிலோனியர்களும் இதுக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுத்தாங்க. ஸோ எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஏரிஸை ஆமுன்ரா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆமுன்ராங்கிற அந்த உருவத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆடு தலையும் மனித உருவம் கொண்டிருக்கும். அண்ட் ஆமுன்ரா வார்த்தைக்கான அர்த்தமே முதல் சூரியன். பாபிலோனியர்கள் இந்த ஏரிஸ் கான்ஸ்டலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை கூட லிங்க் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் நிறைய ஆடு மேய்ச்சிருப்பாங்க போல, அதனால ஆடு சிம்பிள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சரி, மேஷ ராசி ஏன் ஃபர்ஸ்ட்ல இருக்கு? ராசி பலன்கள் படி, அஸ்ட்ராலஜி படி ஏன் அது முதல்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அஸ்ட்ரானமி படி இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. வெர்னல் ஈக்வினாக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பூமியை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம பூமியிலிருந்து வானத்தில் தெரிகிற எல்லா நட்சத்திரங்களையுமே ஒரு மேப் பண்ணி பார்க்கும்போது நம்ம பூமியை விட பெருசாக ஒரு ஸ்பியர் உருவாகும். இதை செலஸ்டியல் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த செலஸ்டியல் ஸ்பியரோட மையப்பகுதி செலஸ்டியல் ஈக்வேட்டர். அதாவது வானத்தில் தெரிகிற நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே பூமியை சுற்றி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்பியர் கோல வடிவத்தை தான் இருக்கும். அதோடைய ஈக்வேட்டர் செலஸ்டியல் ஈக்வேட்டராக இருக்கும்போது நம்ம பூமியோட ஈக்வேட்டரும் அது கூட மேட்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா பூமி 23 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சிருக்கு, அந்த டில்ட் ஆகியிருக்கு. அந்த காரணத்தினால பூமியோட ஈக்வேட்டரும் கொஞ்சம் சைகோணத்தில் தான் இருக்கும். இந்த 2 ஈக்வேட்டர், பூமியோட ஈக்வேட்டர் அண்ட் செலஸ்டியலோட ஈக்வேட்டர் ஒன்றா மீட் ஆகிற அந்த பாயிண்ட் தான் வெர்னல் ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் சூரியன் கரெக்டாக நம்ம உச்சந்தலைக்கு நேரம் இருக்கும். இந்த வெர்னல் ஈக்வினாக்ஸ் ஒரு வருஷத்தில் 2 முறை அப்பியர் ஆகும். 2 இடத்துல மீட் பண்ணுறது பார்த்தீங்களா? 1 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சமயத்தில் அந்த பூமியோட ஈக்வேட்டருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் போகிற மாதிரி அந்த அமைப்பு அமைஞ்சிருக்கும். இதை வின்டர் சால்ஸ்டில்ஸ் இல்லைனா வின்டர் ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவாங்க. பட் அதே சமயத்தில் ஏப்ரல் ஜூலை மாதத்தில் இந்த ஈக்வேட்டர்லேருந்து சூரியன் வெளியில் வரும். சம்மர் சால்ஸ்டிஸ் இல்லைனா சம்மர் ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. முறைக்கு ஒரு புது வசந்தம் பிறக்கிற அந்த நாள். இந்த பாயிண்ட்ல சூரியன் எக்ஸிட் ஆகுதுல, இங்கே தான் ஏரிஸோட முதல் நட்சத்திரம் இருக்கு. த ஃபர்ஸ்ட் கான்டாக்ட், த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஏரிஸ், அங்கே தான் இந்த சூரியன் வெளியில் வரும். சூரியன் இந்த கான்ஸ்டலேஷனில் தான் இந்த ஈக்வினாக்ஸ்லேருந்து வெளில வர அந்த காரணத்தினால இதை டெக்னிக்கலாக அந்த அஸ்ட்ரானமி படி ஃபர்ஸ்ட்டில் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 BCE அப்போவே. ஸோ பாபிலோனியன்ஸ், எகிப்சியன்ஸ் கூட இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா. எகிப்சியன்ஸ் அமுன்ட்ரான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் லைட் ஆஃப் சன்னு அர்த்தம் அதுக்கு. டெக்னிக்கலாக ஏரிஸ் தான் சூரியன் வெளிப்படுறதுக்கு முதல் இடமாவே இருக்குது. பட் இது எல்லாமே ஒரு 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஏரிஸில் சூரியன் வெளியில் வரல, அந்த வெர்னல் ஈக்வினாக்ஸ் மீனத்தில் தான் வெளில வரும். பீசஸ்ன்னு சொல்லுவாங்களே. ஸோ இப்போ நம்ம இருக்க அந்த மாடர்ன் டைம்ல சூரியன் வெர்னல் ஈக்வினாக்ஸ்ங்கிறது பீசஸில் தான் செட் ஆகியிருக்கு, ஏரிஸில் கிடையாது. இந்த 2000 வருஷம் கேப்பில் அது எப்படி மாறி இருக்கும் தானே கேட்குறீங்க. இதுக்கும் காரணம் நம்ம பூமி தான். ஸோ பூமி அந்த டில்ட் ஆகியிருக்க அந்த காரணத்தினால அது சுழலும் போது அதோடைய அச்சம் சேர்ந்து சுழலும். கிட்டத்தட்ட ஒரு பம்பரம் போல. பம்பரம் கடைசி அந்த சுழற சுச்சுவேஷனில் வாபுல் ஆகும்ல, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பூமியும் அந்த அச்சில் சுழலும் போது அதோடைய அச்சம் ஆடும். இதை தான் ஆக்சியல் ப்ரிசஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது ஏரிஸில் தான் சூரியன் வெளில வந்திருக்கணும். பட் இப்போ இருக்க அந்த ப்ரிசஷன் காரணமாக அது கொஞ்சம் பின்னோக்கி போயிருக்கு. அந்த பாயிண்ட்டுங்கிறது இப்போ பீசிஸில் வெளில வருது. இன்னும் 2000 வருஷங்கள் போச்சுன்னா இந்த பாயிண்ட் இன்னும் பின்னோக்கி போகும். ஸோ இந்த ஆக்சிஸ் ப்ரிசஷனுங்கிறது தொடர்ந்து கான்ஸ்டலேஷன் இந்த வெர்னல் ஈக்வினாக்ஸை மாற்றிட்டு இருக்க அந்த சமயத்தில் அஸ்ட்ரானமி படி பீசிஸ் தான் தொடக்கமாக அமைஞ்சிருக்கு. அஸ்ட்ராலாஜிக்கல் ராசி பலன்கள் படி என்ன காரணம்னு தெரியலங்க. அண்ட் மேஷம்ங்கிறத எல்லாருமே வசந்தத்தின் அறிகுறியாக தான் பார்த்துருக்காங்க. மோர்லைக்கு ஒரு புது பிறப்புங்கிற மாதிரி. சரி, இப்போதைக்கு இந்த கான்ஸ்டலேஷனில் இருக்க நட்சத்திரங்களை பார்த்துருவோமா. எங்கள் பூமியிலிருந்து வெறும் கண்களால் இந்த கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கும் போது மொத்தம் 4 நட்சத்திரங்களை தான் நோட் பண்ணுவீங்க. அதில் இந்த கூட்டத்தில் பிரகாசமான நட்சத்திரம் தான் ஹமால் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நட்சத்திரம். வானத்தில் இருக்க நட்சத்திரங்களோட பார்க்கும்போது 50வது பிரகாசமான நட்சத்திரம் சொல்லப்படுது. அண்ட் அஃபிஷியல் டெசிக்னேஷனை இதை 13 அரேட்டிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க.
இது ஒரு கே டைப் ஜெயன்ட் ஸ்டார்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பெருசுனா நம்ம சூரியனோட 15 மடங்கு பெருசா இந்த நட்சத்திரத்தோட சைஸ். நம்ம சூரியனோட 2 மடங்கு அதிகமான நிறை இருக்குது. அண்ட் சூரியன் வெளிப்படுத்துகிற அந்த வெளிச்சத்தை விட 90 மடங்கு அதிகமான வெளிச்சத்தை இது வெளிப்படுத்துதான். பட் நம்ம சூரியனில் இருந்து இது 66 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க அந்த காந்தனால தான் நம்மளுக்கு அது குட்டியாக தெரியுது. அண்ட் சூரியனோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு யங் ஸ்டார் தானாங்க. 3.4 பில்லியன் இயர்ஸ் தான் இருக்குங்கிற மாதிரி கெஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சூரியன் 4.5 பில்லியனில் இது ஒரு வேரியபிள் ஸ்டாராக இருக்கலாம்ங்கிற மாதிரி எண்ணப்படுது. அதாவது இதோடைய பிரகாசம் கூடி குறையுதான் அப்பப்போ. அண்ட் அகெயின் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்டார் தான் அந்த சூரியன் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்ல இருந்திருக்கும் சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஏரிஸ்ன்னு சொல்லப்படுறது. இதுக்கு ஆக்சுவலாக 2 கிரகங்கள் இருக்க மாதிரியும் சொல்லப்படுது. ஜூபிட்டரோட சைஸில் பூமியோட டிஸ்டன்ஸில் ஒரு கிரகம் இந்த நட்சத்திரத்தை சுற்றி வலம் வரலாம்ங்கிற மாதிரி எண்ணப்படுது. அதுவும் இந்த நட்சத்திரம் அதோடைய வெளிச்சத்தை குறைச்சி கூட்டுறதுக்கு ஒரு காரணமாக அமைக்கப்படலாம். அதை தொடர்ந்து ஷெராட்டான் 2வது பிரைட்டஸ்ட் ஸ்டார், பீட்டா அரேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம சூரியனோட 2 மடங்கு அதிக நிறையும் 2 மடங்கு பெருசாகவும் இருக்குது. சூரியனை போலவே 20 மடங்கு அதிக வெளிச்சத்தை இது வெளிப்படுத்துது. அண்ட் இங்கே இருக்க அந்த கூட்டத்திலே அதிவேகத்தில் சுற்றக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இது இருக்கதா கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த நட்சத்திரம் தனியால இல்லை, இது கூடவே இன்னொரு நட்சத்திரம் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக இந்த ரெண்டுமே பைனரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது. அதில் ஷெராட்டன் தான் கொஞ்சம் பெருசானது. அண்ட் அரபிக்கில் ஷெராட்டன்னா த 2 சைன்ஸ்னு அர்த்தமா. ஸோ பைனரி சிஸ்டமை சொல்கிற மாதிரி அமையலாம். அதை தொடர்ந்து மெசார்த்தே கேமா அரேட்டிஸ்ன்னு சொல்லப்படுற இது 3வது பிரைட்டஸ்ட் ஸ்டார். நம்ம பூமியிலிருந்து 164 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. நம்ம சூரியனோட 3 மடங்கு அதிக நிறையும் 1.5 மடங்கு பெருசாகவும் இருக்காங்க. இதுவுமே ஒரு வேரியபிள் ஸ்டார் தான். அண்ட் இது கூடவே ஒரு கம்பெனியின் ரெட் ட்வார்ஃப் ஸ்டார் இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இது 100% கன்ஃபார்ம் செய்யப்படல. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதுவுமே ஒரு பைனரி ஸ்டாராக இருக்க சான்சஸ் அதிகம். அண்ட் ஏரிஸ் கான்ஸ்டலேஷனோட கடைசியில் இருக்க அந்த காந்தனால இதை த ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஆஃப் ஏரிஸ் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து 4வது பிரைட்டஸ்ட் ஸ்டார் பரணி. எஸ், இதுக்கு பரணிங்கிற பேர் தான் கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக. 41 அத்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இது 4வது பிரைட்டஸ்ட் நட்சத்திரம் வந்து கொடுத்தல. நம்ம பூமியிலிருந்து 166 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. எதுவுமே நம்ம சூரியனோட 3 மடங்கு பெருசு. கொஞ்சம் ஒரு வாமான வெளிச்சத்தை இது வெளிப்படுத்ததா என்னப்படுது. அண்ட் எல்லோ டுவார்ஃபாக இல்லாமல் இது ஒரு ப்ளூ மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாருங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டியும் இன்னும் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ளேயே எக்ஸ்ட்ராவாக இன்னும் 3 நட்சத்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பட் பூமியிலிருந்து வெறும் கண்களால் இதை பார்க்கறது கஷ்டம். ஏன்னா மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் இதோடைய அந்த வெளிச்சம்ங்கிறது கம்மி. இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பக்கத்தில் கிடையாது. ஒன்று 60 ஒளியாண்டுகள், இன்னொன்று 164 ஒளியாண்டுகள், இன்னும் 130 ஒளியாண்டுகள்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது இது எல்லாமே பக்கத்தில் போல இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் நூற்றுக்கணக்கான ஒளியாண்டுகளால் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஏரிஸ் கான்ஸ்டலேஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான மீட்டியர் ஷவர்ஸ்லாம் நடக்கும். ஆனால் அதை விற்கர்களால் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சிலது டே டைம் மீட்டியர்ஸாக இருக்குமா. இதை டே டைம் ஆஸ்ட்ராய்ட் மீட்டியர் ஷவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லான கான்ஸ்டலேஷன் சொல்ல முடியாது. லைட் பொல்யூஷன் ஆன இடத்துல இதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அவ்வளோ பிரைட்டஸ்டான ஸ்டார் இல்லாத அந்த சமயத்தில் ஐஏஇயோட 88 கான்ஸ்டலேஷன் லிஸ்ட்டில் இது 38வது பொசிஷனில் இருக்குது பிரைட்னஸை வச்சு. வானத்தில் இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒரு மிட் அண்ட் ஆவரேஜான கான்ஸ்டலேஷன் சொல்லி என்னதான் இதை வந்து சொன்னாலும் வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல காலத்தில் எல்லாருக்குமே உணர்த்துனது இந்த கான்ஸ்டலேஷன் தான். அண்ட் ராசி பலன்களை இதுதான் எப்போதுமே டாப்பாக இருக்கு. ஸோ மற்றவங்க கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாம மற்றவங்க வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வர சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா எப்போதுமே நீங்கள் தான் டாப்பாக இருப்பீங்க. டாரஸ் கான்ஸ்டலேஷனை வின்டர் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த வின்டர் சீசனில் அப்பியராகக்கூடிய ஒரு முக்கியமான விண்மீன் தொகுதி இது. அதுவும் அதிகமாக டிசம்பர் அண்ட் ஜனவரியில் தான் இந்த கான்ஸ்டலேஷன் உங்களால் வானத்தில் பார்க்க முடியும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ வானத்தில் எல்லார் கண்ணுக்குமே கண்டிப்பாக இந்த 3 நட்சத்திரங்கள் பக்கத்தில் இருக்கிறது தெரியும்ல. இதை ஒரையன் பெல்ட்னு சொல்லுவாங்க. ஒரையன் கான்ஸ்டலேஷனோட ஒரு முக்கியமான அங்கம் இது. இந்த 3 நட்சத்திரங்களுமே ஒன்னா சேர்த்து ஒரு நேரான கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு டைரக்டாக பிளேடிஸ் கிளஸ்டரை நோக்கி போகும். பட் அது ரெண்டுத்துக்கும் நடுவில், ஒரையனுக்கும் பிளேடிஸ்க்கும் நடுவில் பிரகாசமான ஒரு ஆரஞ்சு கலர் நட்சத்திரம் தெரியும். அதை தான் ஆல்டிபிரான்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட் அண்ட் வேதிக்கை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம். இதுதான் அந்த புல், ரிஷபராசி, அந்த டாரஸ் மாடோட கண்ணு, கோவம் மிகுந்த சிவப்பு கண்கள்னு சொல்லுவாங்க. அப்படியே அது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வி மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இது அந்த ரிஷபராசி மாடோட வாய், மூக்கு அண்ட் ஆப்வியஸாக முகம். இந்த ஆல்டிபிரான்லேருந்து மேலே ஒரு கோடு அண்ட் ஆல்டிபிரானுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க அந்த நட்சத்திரம் அந்த வி ஃபார்மேஷன்லேருந்து இன்னொரு கோடு போகும். இது ரெண்டுமே அந்த டாரஸோட கொம்புகள் அண்ட் கீழே எக்ஸ்டெண்ட் ஆகுறது அதோடைய உடம்பு. இப்போ ஒரையனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக ஒரு கோடு போட்டு இந்த ஆரஞ்சு கலர் நட்சத்திரத்தை ரீச் பண்ணிங்கனாலே அந்த இடத்துல ஆப்வியஸாக டாரஸ் கான்ஸ்டலேஷன் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இந்த ஆல்டிபிரானை உங்களால் மிஸ்ஸும் பண்ண முடியாது. வானத்தில் இருக்கிறதுலேயே 14வது பிரைட்டஸ்டான நட்சத்திரம். அண்ட் இந்த டாரஸ் கான்ஸ்டலேஷனே வானத்தில் தெரிகிற 17வது பெரிய கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க.
ஸோ டிசம்பர் ஜனவரி இந்த சமயத்தில் உங்களால் ஈஸியாகவே இந்த கான்ஸ்டலேஷனை வானத்தில் பார்க்க முடியும். அதுவே மே ஜூன் இந்த சமயங்களை பார்க்க முடியாது. பிகாஸ் அப்போதான் இந்த சூரியன் இந்த கான்ஸ்டலேஷனை கடந்து போகும். சூரியன் இதை எக்லிப்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த சமயங்களில் வானத்தில் இந்த கான்ஸ்டலேஷன் உங்களுக்கு தெரியாது. டிசம்பர் ஜனவரி டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. இந்த கான்ஸ்டலேஷனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. முக்கியமாக கிரேக்க கதைகள்னு பார்க்கும்போது ஒரு முறை ஜியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோஃபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலே காதல் கொண்டு அந்த பொண்ணை மயக்கிறதுக்காக ஒரு அழகான காளை மாட்டு உருவம் எடுத்தாராம். அண்ட் யூரோஃபா அந்த பொண்ணை கடத்தி வானத்தை நோக்கி பறந்தாராங்க. ஸோ அப்படிதான் இந்த புல் ஃபார்மேஷன் எடுக்கப்பட்டதான் சொல்லப்படுது. ஸோ கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆட்பெரு கடவுள் ஜியூஸோட ஒன் ஆஃப் த அவதாரம் தான் இந்த காளை மாடு விண்மீன் தொகுதி டாரஸ் கான்ஸ்டலேஷன் என்னப்படுது. அதே மாதிரி நம்ம ஒரே இந்த ஹண்டர் இந்த காலமாண்டை வேட்டையாடுற மாதிரியும் நீங்கள் வானத்தில் பார்க்க முடியும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய கான்ஸ்டலேஷனில் முக்கியமானது. இப்போ இந்த கான்ஸ்டலேஷனில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம். முக்கியமாக ஆல்டிபிரான் மிக பிரகாசமான ஒரு ஆரஞ்சு நட்சத்திரமாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ஒரு ரெட் ஜெயண்ட். மெயின் சீக்வன்ஸ்லேருந்து விலகி இப்போதைக்கு அதோடைய ரெட் ஜெயண்ட் ஃபார்மில் இருக்கதா சொல்லப்படுது. நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது ஆல்டிபிரான் 45 மடங்கு பெருசு. யோசிச்சு பாருங்க, நம்ம சூரியனோட 45 மடங்கு பெருசு இந்த ஆல்டிபிரான் நட்சத்திரம். ஆனால் நம்ம சூரியனோட ஈக்குவல் நிறை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம சூரியனும் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரெட் ஜெயண்ட்டாக மாறப்போது அந்த சீக்வன்ஸில் தான் ஆல்டிபிரான் இருக்கதா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம சூரியனை விட இதோடைய அந்த வெப்பம்ங்கிறது கம்மி 4000 கெல்வின் தான். அண்ட் நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 65 ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கு. கிட்டத்தட்ட பக்கத்தில் தாங்க இருக்குது. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தனி கிரகமும் இருக்கதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்டிபிரான் பி இது நம்ம ஜூபிட்டர் போல் ஒரு கேஸ் ஜெயண்ட்டாக இருக்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த காலமாட்டோட கண்ணாக தான் இந்த கான்ஸ்டலேஷன் பார்க்கப்படுது. பழங்காலத்தில் அந்த காலமாடு கோவமாக இருக்கிறனால தான் அந்த கண்ணு சிவப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தாட் இருந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது காலமாடு கோவமாக இருக்குன்னா பாசிபிளி ரிஷபராசி நேயர்கள் எல்லாருமே ஷார்ட் டெம்பர்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் இதை தாண்டி இந்த கான்ஸ்டலேஷனோட மிக முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுறது இந்த ஹேடிஸ் ஸ்டார் கிளஸ்டர். எஸ், அதோடைய முகத்தை ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த வி மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கலாம். இது எல்லாமே ஒரே நட்சத்திர கூட்டத்தை சம்மந்தப்பட்டது தான் ஹேடிஸ் ஸ்டார் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஹேடிஸ் நம்ம பூமியிலிருந்து 150 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கேன். ஸோ அதுக்கும் ஆல்டிபிரானுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் திடீர்னு பார்க்கும்போது ஆல்டிபிரான் அந்த ஸ்டார் கிளஸ்டரில் தான் இருக்கும்போது உங்களுக்கு தோணும். பட் அப்படி கிடையாது. இந்த ஸ்டார் கிளஸ்டரில் 100கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கதா இப்போதைக்கு கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கேன். முக்கியமாக அதிகமாக இருக்கிறது ஒயிட் ட்வார்ஃப்ஸ் அண்ட் ரெட் ஜெயின்ஸ் தானா. ஆஸ்ட்ரானமியில் இது ஒரு முக்கியமான ஸ்டார் கிளஸ்டராக கன்சிடர் பண்ணப்படுது. பிகாஸ் இந்த கிளஸ்டருக்குள்ள எல்லா வகையான நட்சத்திரங்களும் இருக்கு. மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார், ஒயிட் ட்வார்ஃப், அதோடைய வாழ்நாளை முடிக்கக்கூடிய ரெட் ஜெயண்ட்னு சொல்லி எல்லா விதமான நட்சத்திரங்களும் இருக்கு. அந்த காரணத்தினால இந்த ஒரு ஸ்டார் கிளஸ்டர் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும் இந்த ஸ்டெல்லார் எவல்யூஷனை பற்றி நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைச்சிடும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பூமிக்கு பக்கத்தில் 150 ஒளியாண்டுகள் பக்கத்தில் இருக்க அந்த காரணத்தினால கிளஸ்டர்ஸ் தான் நட்சத்திரங்கள் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதையுமே தெளிவாக நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டமாக இது அமைஞ்சிருக்கு. அண்ட் இதில் இருக்க சில நட்சத்திரங்கள் 100 கோடி ஒளியாண்டுகள் பழமையானதாகவும் இருக்கலாம். ஸோ அதோடைய இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் இந்த நட்சத்திர கூட்டத்தை எல்லாத்தையுமே ரெயின் பிரிங்கர் ஸ்டார்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மழையை கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்களாம். ஏன்னா இது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த வின்டர் சீசனில் அப்பியர் ஆகிற சமயத்தில் அந்த காலகட்டத்தில் மழையும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நட்சத்திர கூட்டத்தை வானத்தில் பார்த்தாலே மழை வரப்போகுதுன்னு சொல்லி அந்த காலத்தில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஹைடிஸ் தான் டெக்னிக்கலாக டார்ஸோட தலையை ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆல்பர்ட்ரான்லேருந்து தொடர்ந்து சமக்குவாய், பிரைமா ஹைடம், செகண்டா ஹைடம் அண்ட் ஐன் ஹைடிஸில் இருக்கக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் ஆல்பர்ட்ரான் கூட ஒன்றா சேர்ந்து இந்த டாரஸோட தலையை ஃபார்ம் பண்ணும். ஆல்பர்ட்ரானோட கம்பேர் பண்ணும்போது இதோடைய அந்த பிரைட்னஸ்ங்கிறது கம்மி, மோர் லைக் மேக்னிடியூட் 3ல தான் இருக்குன்னு சொல்லப்படுது. பட் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து தான் இந்த கான்ஸ்டலேஷன் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஆல்பர்ட்ரான் வந்து நேராக போகிற அந்த கொம்பை ஃபார்ம் பண்ணக்கூடியது ஒரு முக்கியமான மெஸ்ஸியர் டீப் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் கிராப் நெபுலான்னு சொல்லுவாங்க. ஸோ கிராப் நெபுலா ஒரு நட்சத்திர பெருவெடிப்பால் உருவாக்கப்பட்டது. அதோடைய மிச்சமிதி தான் இந்த நெபுலாவாக ஃபார்ம் ஆகியிருக்கேன். ஸோ நண்டு மாதிரி இருக்கிறனால கிராப் நெபுலாங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. இதோடைய விட்டம் 6 ஒளி ஆண்டுகள். யோசிச்சு பாருங்க, விட்டம் மட்டுமே அவ்வளோ பெருசு. நம்ம பூமியிலிருந்து 6500 ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தூரம். பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான கொம்பை அது ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆல்சோ அடுத்த கொம்பை பீட்டா டாரின்னு சொல்லப்படுற இன்னொரு நட்சத்திரம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஒரு ஓப்பன் ஸ்டார் கிளஸ்டர் தான். இதுக்கு பக்கத்தில் தான் பிளேடிஸ் ஸ்டார் கிளஸ்டரும் இருக்குது. ஹைடிஸோட கம்பேர் பண்ணும்போது பிளேடிஸில் எல்லாமே இருக்கிறது யங்கஸ்டான நட்சத்திரங்கள். அது கொஞ்சம் பிரகாசமாக வேரியும். அண்ட் பார்க்கும்போது டக்குன்னு பிரைட்டஸ்ட்டாக உங்களுக்கு பிளேடிஸ் அந்த 7 ஸ்டார் கிளஸ்டர் தான் தெரியும். நம்புறேன் இந்த டாரஸ் செக்ஷனில் தான் பிளேடிஸும் இருக்குது. ஸோ கான்ஸ்டலேஷனுக்குள்ளே தான் இந்த பிளேடிஸும் வரும்னு சொல்கிறாங்க. 410 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க இந்த நட்சத்திர கூட்டத்தை நம்ம இப்போ ஒன்றும் புதுசாக பார்க்கல. வெறும் கண்களுக்கே இது தெளிவாக தெரியுற அந்த காரணத்தினால பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த நட்சத்திரத்தை பற்றின குறிப்புகள் எல்லா நாட்டவர்கிட்டையும் தனித்தனியாகவே இருந்திருக்கு. நம்ம இந்திய நாட்டில் கூட இந்த வெறும் கண்களுக்கு 6 நட்சத்திரங்கள் தான் தெளிவாக தெரியுற அந்த காரணத்தினால இது ஒரு 6 நட்சத்திர கூட்டமாக தான் கன்சிடர் பண்ணி கார்த்திகேயன் பேர் கொடுத்துருக்காங்க. 7 ரிஷிஸ் 7 முனிவர்களோட 7 மனைவிகள். ஸோ அதில் 6 மனைவிகள் இங்கே இருப்பாங்க. 7வது மனைவி தான் அந்த ஆல்கனன் மிசார், அதாவது அருந்ததி அண்ட் வசிஷ்டர்.
கண்டுபிடிச்சிட்டா அது இந்த நட்சத்திர கூட்டத்தில் இருக்காது, அர்சா மேஜர்ல இருக்கும். பட் அப்போதைக்கு வெறும் கண்களுக்கு 6 நட்சத்திரங்கள் தெரியுற அந்த சமயத்தில் இது 6 மனைவிகள் கூட்டமாவே பார்க்கப்பட்டது. பட் எவ்வளவுதான் அதிகமான நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதுல பிரைட்டஸ்டான நட்சத்திரங்கள் மொத்தம் 9 தான். அந்த 9 நட்சத்திரங்களை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு. ஸ்டார்டிங் வித் அந்த கூட்டத்திலேயே பிரைட்டஸ்டான நட்சத்திரம் ஆல்சியோன். அதை தொடர்ந்து அட்லஸ், எலக்ட்ரா, மாயா, மெரியோபி, டைகெட்டா, பிளேசியோன் இவங்களுடைய அம்மா, கைலேனோ அண்ட் ஸ்டெரியோபி. இந்த கைலேனோ தான் நம்ம பூமியில இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு. கிட்டத்தட்ட 434 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறது மெரியோபி அண்ட் மாயா, அதாவது 344 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இந்த 2 நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸே ஆல்மோஸ்ட் 100 லைட் இயர்ஸ். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தொலைவா இருக்கும்னு. பிளேடிஸ் ஸ்டார் கிளஸ்டர்ல இருக்க ஆல்கியோன் தான் இந்த டாரஸ் கான்ஸ்டலேஷனோட முதுகா இல்லைனா அதோடைய பாடியா அமைஞ்சிருக்கு. ஸோ பிளேடிஸோட அது டைரக்ட் கனெக்ஷன்லேயே இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிறிஸ்டல் பால் நெபுலாவும் இந்த டாரஸ் கான்ஸ்டலேஷனுக்குள்ளே இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பார்க்குறதுக்கு நிஜமாலே ஒரு பந்து வடிவத்தில் இருக்கக்கூடிய நெபுலாங்க. ஸோ ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் இருக்குது, ஒரியன் கூட டைரக்ட் கான்டாக்டில் இருக்குது. பிளேடிஸ் ஸ்டார் கிளஸ்டர் மட்டும் இல்லாமல் ஹெய்டிஸ்ன்னு சொல்லி 2 விதமான ஸ்டார் கிளஸ்டர் உள்ள இருக்குது. 2 பியூட்டிஃபுல்லான நெபுலா இருக்குது. ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கிறதையுமே தாண்டி புது நட்சத்திரங்களை பற்றின பல உண்மைகளுமே இந்த கான்ஸ்டலேஷன் ஒவ்வொரு நாளும் நம்மள்கிட்ட சொல்லி தாங்க இருக்கேன். ரிஷப ராசி நேயர்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க வானத்தில். ஜெமினி கான்ஸ்டலேஷன் மிதுன ராசியில் ஒருத்தரில் 2 பேர் இருப்பாங்க. ஜெமினினா லாட்டினில் ட்வின்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஜெமினி கான்ஸ்டலேஷனுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறது போல தான் உங்களுக்கு தோன்றும். 2 பேருமே அண்ணன் தம்பிங்க, ட்வின்ஸ். இன்னைக்கு நேரத்தில் 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடியே பாபிலோனியன் காலத்திலிருந்தே இந்த ஜெமினி பற்றின குறிப்புகள் இருக்க தான் செய்யுது. முக்கியமாக பழங்கால கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இந்த கான்ஸ்டலேஷனை வானத்தில் பார்த்தாலே போதும் கப்பல் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்களாம். ஏன்னா வானத்தில் ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு கான்ஸ்டலேஷனாக இதை பார்த்துருக்காங்க. பிரைட்டஸ்டான நட்சத்திரங்கள் இருக்கு அண்ட் கடலோட ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த நட்சத்திரங்களும் பிளேஸ் ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் நட்சத்திரங்களை பார்த்து பயணம் பண்ணுறவங்க ஈஸியாகவே கடல் பிரயாணத்தை மேற்கொள்றதுக்கு இந்த கான்ஸ்டலேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சரி, நாம் எப்படி வானத்தில் இந்த கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கிறது? ரொம்பவே சிம்பிள். வானத்தில் தெரியுற இந்த 3 நட்சத்திரங்களை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரையன் பெல்ட்னு சொல்லுவாங்க. இந்த பெல்ட்டில் நடுவில் இருக்க அந்த நட்சத்திரத்தை தொட்ட மாதிரியே ஒரு இமேஜினரி கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு டைரெக்டாகவே உங்களை இந்த ஜெமினி கான்ஸ்டலேஷன் கிட்ட தான் போய் சேர்க்கும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வானத்தில் இந்த ஒரையன் பெல்ட்டை பார்க்குறீங்களோ அந்த பெல்ட்டோட சென்டர் பாயிண்ட்ல இருக்க மிடில் நட்சத்திரத்தை நோக்கி ஒரு கோடை நீங்கள் மேலே போடும்போது அது கரெக்டாக 2 முக்கியமான நட்சத்திரத்துக்கு சென்டரில் கிராஸ் ஆகும். இந்த 2 நட்சத்திரங்களுமே இந்த ஜெமினி ட்வின்ஸோட தலைகளை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன்று பாலக்ஸ், இன்னொன்று கேஸ்டா. இந்த தலைகளை நீங்கள் கண்டுபிடிச்சாலே அவங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரையனுக்கு நேராக இருக்க அந்த சமயத்தில் மோஸ்ட்லி இந்த கான்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா படுத்த மினி தான் இருக்கும். மொர்லைக் இவங்க 2 பேருமே வானத்தில் ஒன்றா படுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அண்ட் இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இருக்குங்க. கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஜியூஸ் அவர் தான் மிக முக்கியமான கடவுள். அவர் லேட்டா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு அரசியை பார்த்து காதல் கொண்டாராம். அந்த காதலை நிறைவேற்றுறதுக்காக அன்னப்பறவை போல மாறி அதன் வழியாக பிறந்தவர் தான் பாலக்ஸ். பட் அதே சமயத்தில் அந்த குவீன் அரசனுக்கும் ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தா. அவன் பேர் கேஸ்டர். இந்த பாலக்ஸ் அண்ட் கேஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் தான் பிறந்திருக்காங்க. பட் பாலக்ஸ் வந்து ஜியூஸோட பையன், கேஸ்டர் வந்து அந்த குவீன் அரசனோட பையன். ஸோ பாலக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமிகாட் பவர் இருக்கும். பட் கேஸ்டர் வந்து ஒரு சாதாரண பையனாக தான் இருக்கான். பட் 2 பேருமே இணை பிரியாத அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறாங்க. ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு அதிகமான பாசம் இருக்கு. ஒரு முறை இந்த மனிதனாக இருந்த கேஸ்டர் ஒரு யுத்தத்தில் அடிபட்டு இறக்க இந்த பாலக்ஸ் என்னுடைய கடவுள் சக்தியை கொடுத்து நான் என் கேஸ்டரை, என் தம்பியை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்ல ஜியூஸ் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு 2 பேரும் ஒன்றாவே வானத்தில் இணை பிரியாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாலாம். ஸோ அந்த வகையில் 2 பேருமே வானத்தில் இப்போதைக்கு ஒன்றா இருக்காங்க. இது கிரேக்கர்களோட கதை. ரோமனியர்கள் கடைப்படி பார்க்கும்போது ராமுலஸ் அண்ட் ரீமஸ் அப்படின்னு சொல்லப்படுற 2 பேர் ரோமன் கல்ச்சரை உருவாக்குனதாகவும் அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கதாகவும் சொல்லப்படுது. ஸோ ஒவ்வொரு கல்ச்சருக்கும் இந்த கதைகள் மாறுபடும். இதில் கேஸ்டர் தானே அடிபட்டு இறந்துருப்பான். ஸோ அந்த வகையில் அந்த கான்ஸ்டலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலக்ஸ் கொஞ்சம் கம்பீரமாக இருப்பாரு. பட் கேஸ்டரோட கால் மட்டும் அடி வாங்கியிருக்கும். கால் ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சே யார் பாலக்ஸ் யார் கேஸ்டர்னு சொல்லி உங்களால் ஈஸியாகவே இனம் கண்டுபிடிச்சிட முடியும். வானத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய 88 கான்ஸ்டலேஷனில் 30வது மிக பிரம்மாண்டமான கான்ஸ்டலேஷன் இது. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற கான்ஸ்டலேஷனில் இது முக்கியமானதுன்னு சொல்ல முடியும். இந்த கான்ஸ்டலேஷனோட பிரகாசமான நட்சத்திரங்கள் மேலே இருக்க அந்த 2 தலைகள் தான் பாலக்ஸ், கேஸ்டர். இல்லை பாலக்ஸ் தான் பிரகாசமானது. வானத்தில் தேர நட்சத்திரங்கள்லேயே 17வது பிரகாசமான நட்சத்திரம் பாலக்ஸ். ஆரஞ்சு ஜெயண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியிலிருந்து 33 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எரிச்சிட்டு இப்போதைக்கு ஹீலியமாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பிரம்மாண்டமாக இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு தான் அதிகமான நிறை இருக்கு. ஆனால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சூரியனை பக்கத்தில் அடுக்கி வைக்கிற அளவுக்கு பெருசு. ஸோ வெறும் 2 மடங்கு நிறை இருந்தாலும் 10 சூரியன்கள் அளவுக்கு
பெரிய ஒரு நட்சத்திரம். ஆரஞ்சு கலர் ஹியூ வந்து பார்த்தீங்கன்னா அது வெளிப்படுத்துறதுனால இதை ஆரஞ்சு ஜெயண்ட்டுங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. வானத்தில் உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு பாலிக்ஸ் பின்னு சொல்லப்படுற ஒரு கிரகத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஜூபிட்டரோட கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு பெருசு. சூப்பர் ஜூபிட்டர் ஒரு கேஸ் ஜெயின் தான். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ்டர் பார்க்கறதுக்கு உங்கள் கண்ணுக்கு ஒரு நட்சத்திரம் போல தான் தெரியும். ஆனால் அது மொத்தம் 6 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம். நம்ம பூமியில இருந்து 57 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர கூட்டம் வானத்தில் தெரிகிற நட்சத்திரங்கள்லேயே 44வது பிரகாசமானது. இந்த கூட்டத்தில் 3 ஜோடி பைனரி ஸ்டார்ஸ் இருக்கு. அதில் 2 மேஜர் ஸ்டார்ஸ் மேஜர் சீக்வன்ஸ் ஸ்டார் ஆகும். மீதி 4 நட்சத்திரங்கள் ரெட் பாஸாகவும் இருக்கு, சிவப்பு கொள்ளர்கள்னு சொல்லுவாங்களே. ஸோ 6 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கூட்டம் தான் நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரு தனி நட்சத்திரமா தெரியுது. இந்த பாலிக்ஸோட லெஃப்ட் காலை டிஃபைன் பண்ற மாதிரி ஒரு பிரகாசமான இன்னொரு நட்சத்திரம் இருக்கு. அல்ஹினா நம்ம பூமியில இருந்து 109 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க இந்த நட்சத்திரம் இந்த ஜெமினி கான்ஸ்டலேஷனோட 3வது பிரகாசமான நட்சத்திரம். சூரியனை காட்டிலும் 3 மடங்கு பெருசாகவும் 2 மடங்கு அதிக நிறையும் இருக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த அல்ஹினாவோட ஒரு பகுதியை தான் மிருகசீரிஷம் சொல்லுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஜெமினியோட அந்த கால் பாதத்தில் தான் இருக்கு. கேஸ்டரோட கால் உடஞ்சிருக்குன்னு சொன்னல, அதில் ஒரு முக்கியமான நட்சத்திரம் தான் மெட்சுட்டா. பூமியிலிருந்து 840 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க இந்த நட்சத்திரம் அந்த ஜெமினி கான்ஸ்டலேஷனோட 4வது பிரகாசமான நட்சத்திரமா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். மிக பெருசுங்க. சூரியனை விட 109 மடங்கு அதிக நிறை இருக்கான். அண்ட் சூரியனோட கம்பேர் பண்ணும்போது 170 மடங்கு பெருசு. பட் பூமியிலிருந்து ரொம்ப தள்ளி இருக்க அந்த காந்தனால நம்ம கணக்கு அது சின்னதாகவும் பிரகாசம் கம்மியாகவும் தெரியுது. இதை தாண்டி மற்ற இருக்க நட்சத்திரங்கள் எல்லாமே பிரகாசத்தில் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 4 நட்சத்திரங்களை வச்சு நீங்கள் பேசிக்கான அந்த ஷேப்பை உருவாக்கிடலாம். இதை தாண்டியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நட்சத்திரம் இருக்கு, ஜெமிங்கா. ஜெமிகானா இட்டாலியனில் அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அங்கே ஒரு நட்சத்திரம் இருக்கிறது போல உங்களுக்கு தெரியும், பட் உண்மையாகவே அங்கே இல்லை. ஸோ ஒரிஜினலாக 3 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் சூப்பர்னோவாவாக வெடிச்சு செதறி அதோடைய மிச்ச பகுதிகள் இந்த இடத்துல ஒரு நியூட்ரான் ஸ்டாராக இருக்காங்க. நம்ம பூமியிலிருந்து 815 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. ஃபர்ஸ்ட் த காமா ரேசோஸ்ன்னு நினச்சாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு டிகேயிங் நியூட்ரான் ஸ்டாருங்கிற மாதிரி அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நட்சத்திரங்கள் இந்த ஜெமினிக்குள்ள இருக்கு. இதை தாண்டி சில இன்ட்ரெஸ்டிங் நெபுலாஸும் இருக்கு. முக்கியமாக எஸ்கிமோ நெபுலா இல்லைனா லயன் நெபுலாங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக எஸ்கிமோ இல்லைனா லயன் ஃபீல் உங்களுக்கு வரலாம். நம்ம பூமியிலிருந்து 2000 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது அவங்க ஒரு நட்சத்திரம் போல தான் நினச்சிருக்காங்க. அப்புறம் தான் இது ஒரு பிளானட்ரி நெபுலாங்கிறதே கண்டுபிடிச்சாங்க. பார்க்க ரொம்ப வித்தியாசமாக பிரகாசமாக இருக்கல. இதே மாதிரி இந்த கான்ஸ்டலேஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் தான் மெஸ்ஸியர் 35. இது ஒரு ஓப்பன் ஸ்டார் கிளஸ்டர் விண்மீன் கூட்டம் சொல்லுவாங்க. அதாவது வானத்தில் நீங்கள் முழு நிலா எந்த அளவுக்கு ஒரு இடத்த அடைக்குமோ அவ்வளோ பெரிய ஒரு இடத்த இந்த விண்மீன் தொகுதி இந்த விண்மீன் கூட்டம் மட்டுமே அடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2800 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெமினி கான்ஸ்டலேஷனில் வானத்தில் பார்க்கும்போது கூடவே சேர்ந்து ஜெமினி ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மீட்டியர் ஷவர்ஸையுமே உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். முக்கியமாக டிசம்பர் 10லேருந்து டிசம்பர் 20க்குள்ளே இந்த மீட்டியர் ஷவருங்கிறது நடந்து முடிஞ்சிடும். அந்த சமயத்தில் மழை பெய்யாமல் க்ளவுடியாக இல்லைனா உங்களால் இந்த மீட்டியர் ஷவர்ஸை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டலேஷனை இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது முக்கியமாக வின்டர் சமயத்தில் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நவம்பரில் ஆரம்பித்து மார்ச் வரைக்கும் இந்த கான்ஸ்டலேஷன் தெரியும்னு சொல்லப்படுது. பீக் விசிபிலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி தான். இந்த சமயத்தில் வானத்தில் இந்த கான்ஸ்டலேஷனை உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட முடியும். பட் இந்த காலகட்டத்தில் தான் நம்ம ஊரில் மழையும் அதிகமாக பெய்யும், க்ளவுடியாக இருக்கும். பட் மழை இல்லாத சமயங்களில் நீங்கள் வானத்தில் இந்த ஒரியன் பெல்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாகவே இந்த கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிச்சிடலாம். வின்டர் சமயத்தில் அப்பியர் ஆகிற அந்த காரணத்தினால இந்த கான்ஸ்டலேஷனை பார்த்த நிறைய விவசாயிகள் சீசன் மாறப்போகுது, காலம் மாறப்போகுதுங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவியாக இருந்திருக்கு. இந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ளேயே மெடுசா நெபுலான்னு சொல்லி இன்னொரு நெபுலா இருக்கு. இதோ ஒரு பிளானட்ரி நெபுலா தான். மெடுசாங்கிறது இந்த கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான பெண். அவன் பார்த்தா நீங்கள் சிலையாடுவீங்க. அவளுக்கு அந்த பாம்புகள்லாம் முடியா இருக்கும்ல, அதே மாதிரி இந்த நெபுலாவும் இருக்கு. அந்த காரணத்தினால இதுக்கு மெடுசா நெபுலாங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அழகான நெபுலாக்களும் பிரகாசமான நட்சத்திரங்களே வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கான்ஸ்டலேஷன் தான் மிதுன கான்ஸ்டலேஷன் ஜெமினி. இந்த ட்வின் கான்ஸ்டலேஷன் போலவே உண்மையான அந்த மிதுன ராசிக்காரர்களும் அண்ணன் தம்பிக்க மேலே கொஞ்சம் அதிகமான பாசத்தோட இருப்பீங்களாங்கிறத சொல்லிட்டு போங்க. 12 ராசி விண்மீன் தொகுதிகள் ஜோடியாக் சைன் கான்ஸ்டலேஷன்லேயே ரொம்ப ஃபெயின்டஸ்டாக கண்ணுக்கு பெருசாக புலப்படாத ஒரு விண்மீன் தொகுதி கூட்டம்னா கடகராசி தான். அதுவும் சென்னை மாதிரியான சிட்டியில் இருந்துக்கிட்டே இதை நீங்கள் வானத்தில் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாகவே போயிடும். பிகாஸ் லைட் பொல்யூஷன் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. முக்கியமாக இது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய லியோ சிம்மராசியோ இல்லை மிதுன ராசி ஜெமினி, இந்த 2 கான்ஸ்டலேஷனை உங்களால் நோட் பண்ண முடிஞ்சா அது 2த்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த கடகராசி உங்களால் நோட் பண்ண முடியும். முக்கியமாக மிதுன ராசி அந்த கேஸ்டர் அண்ட் பாலக்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த மிதுன ராசி ட்வின்ஸோட தலைகள்
அந்த நட்சத்திரங்களை எனக்கு கண்டுபிடிச்சு அதுக்கு நேராக ஒரு கோடு மூலைக்கு ஒரு இமேஜினரி லைன் போட்டிங்கன்னா அது கரெக்டாக உங்களை இந்த கடகராசி கொண்டு வந்து சேர்த்துரும். அதுலேயும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் மெசியர் 44ன்னு சொல்லப்படுற ஒரு நட்சத்திர கூட்டத்தை ஸ்டார் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, அதை காட்டி கொடுக்கும். அதை வச்சு உங்களால் இந்த கான்ஸ்டலேஷன் கடகராசியை ஈஸியாகவே ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படியே அதுக்கு பக்கத்தில் தான் ரிவர்ஸ் கொஸ்டின் மார்க் போட்ட மாதிரி சிம்ம ராசி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க கடகராசியை உங்களால் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க முடியும். கடகராசியை பார்த்தோன்னே அது ஒரு மாதிரி நண்டு ஷேப்பில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களே பாருங்க, இது நண்டு மதிய இருக்கு, ஒய்யை கவுத்து போட்ட மாதிரி இல்லை. ஸோ இந்த ரெண்டு எட்ஜுமே அதோடைய கைகள், பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய அந்த ஒய் ஃபார்மேஷனுங்கிறது அதோடைய உடல். ஸோ டெக்னிக்கலாக கடகராசிங்கிறது பக்கத்தில் இருக்க இந்த சிம்மத்தை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கு. வானத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 82 கான்ஸ்டலேஷனில் இது 31வது மிக பிரம்மாண்டமான கான்ஸ்டலேஷன் சொல்கிறாங்க. என்னதான் பிரம்மாண்டமாக இருந்தாலும் இது ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் வெளியிட்ட அந்த வெளிச்சம்ங்கிறது கம்மியாக இருக்க அந்த காரணத்தினால 12 ராசி நட்சத்திரங்கள் விண்மீன் தொகுதிகளில் இது கடைசியாக தாங்க இருக்குது. ஸோ வானத்தில் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கேன்சருங்கிறது லத்தீன் மொழியில் கிராப் நண்டா குறிக்கும். ஏன் இதுக்கு நண்டு வடிவத்தை கொடுத்தாங்க? கிரேக்கர்கள் தான் இதுக்கு கதையை எழுதி வச்சிருப்பாங்களா? அப்படிப்பட்ட ஒரு கதை தான் ஹெர்குலிஸோட கதை. ஸோ ஹெர்குலிஸ் அவருடைய 12 லேபர்ஸ் 12 வருஷம் அடிமையாக செஞ்ச அந்த வேலைகளில் 2வது வேலையாக 9 தலைகள் கொண்டு இருக்க ஒரு பெரிய பாம்பை கொலை பண்ண போனாராம், ஹைட்ரா. அந்த பாம்பை கொலை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்காக ஹெரா ஜீஸோட பொண்டாடி ஹெர்குலிஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அவனுக்கு கொஞ்சம் திசை திருப்புறதுக்காக ஒரு பெரிய நண்டை ஏவி விட்டாங்களாம். ஹெர்குலிஸோட தைரியத்தை பற்றி தெரியாத அந்த நண்டு இந்த மாதிரி ஹெர்குலிஸ் கூட சண்டைக்கு போக ஹெர்குலிஸ் அதை ஓங்கி மிதித்து கொன்ன மாதிரி ஒரு கதை இருக்கு. இன்னொரு கதையில் ஹெர்குலிஸ் அதை எட்டி உதைக்க அது வானத்துக்கே போயிடுச்சான். ஸோ எப்படி பார்த்தாலும் ஹெர்குலிஸோட அந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்காக ஏவி விடப்பட்ட ஒரு நண்டா தான் இதை பார்க்குறாங்க. ஹிந்து சிவிலைசேஷனும் இதை கடகராசி நண்டா தான் பார்த்துருக்காங்க. ஆனால் எகிப்தியர்கள் இதை நண்டா பார்க்கலாங்க. அவங்கள சுற்றி தான் கடல் பெருசாக இருக்கிறதுல. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கேரப் பீட்டல் ஒரு வண்டு போல தான் இதை நோட் பண்ணியிருக்காங்க. அவங்க குறிப்புகளில் இதை நண்டுன்னு எழுதல, வண்டுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ரோமானியர்களும் மெசோப்டோமியன்ஸும் இதை லாப்ஸ்டராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடந்த 200 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்குமே இதை லாப்ஸ்டராக தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நண்டா மாற்றப்பட்டிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் கடல்வாழ் உயிரினங்களாக தான் பல சிவிலைசேஷன் இதை நோட் பண்ணி வச்சிருக்கதா தெரியுது. ஆனால் என் கணக்கு இது கவுத்து போட்ட வைமத்தாக இருக்குது, நண்டு மதியே தெரியல. உங்களுக்கு எப்படி? நிறைய பேர் இந்த ஸ்கூல் மேப்லாம் பார்க்கும்போது இந்த டாபிக் ஆஃப் கேப்ரிகான், டாபிக் ஆஃப் கேன்சருங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேன்சருங்கிறது இந்த கேன்சர் கான்ஸ்டலேஷனில் தான் வந்திருக்கு. சூரியன் இந்த கடக விண்மீன் தொகுதியை கரெக்டாக ஜூன் 21 ஜூலை 20 தான் கடந்து போகும். இந்த காலகட்டத்தில் சூரியன் பூமியோட மத்திய ரேகை அந்த ஈக்குவேட்டருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த சம்மர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சால்ஸ்டிஸ் பர்ஃபெக்டாக அந்த கேன்சர் அப்போ தான் நடக்கிற அந்த காரணத்தினால அதுக்கு டாபிக் ஆஃப் கேன்சருங்கிற ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் பூமிக்குன்னு தனி ஒரு ப்ரெசஷன் இருக்குது. பூமி நேராக சுற்றலை, ஒரு பம்பர் போல் ஆடி சுற்றுற அந்த காரணத்தினால இப்போதைக்கு அந்த சூரியன் நேர எதிர்க்க ஜெமினி கான்ஸ்டலேஷன்லேயே வந்துடும். பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் அந்த கேன்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த காரணத்தினால இப்போ வரைக்குமே அந்த லைனுக்கு டாபிக் ஆஃப் கேன்சருங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கான்ஸ்டலேஷனை 5 மேஜர் நட்சத்திரங்கள் தான் ஃபார்ம் பண்ணுது. அதில் இப்போ வரைக்குமே பிரகாசமான ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கேன்க்ரி. அரபு மொழியில் அக்யூபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிளான்னு அர்த்தம். அந்த நண்டோட ஒரு கையை தான் இதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த நட்சத்திரம் நம்ம பூமியிலிருந்து 174 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இது ஒரு வேரியபிள் ஸ்டாராக இருக்க அந்த காரணத்தினால சில சமயங்கள் இது அந்த கான்ஸ்டலேஷன்லேயே பிரைட்டஸ்டாக இருக்கும், சில சமயங்கள் அது 4th பிரைட்டஸ்டாக மாறும். இந்த பிரைட்னஸ்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இது தனி நட்சத்திரமாக இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் சிஸ்டமாக தான் இருக்கதா கன்சிடர் பண்ணுறாங்க. ஆல்ஃபா கேன்க்ரி பியுமே இருக்குது. இந்த ஆல்ஃபா கேன்க்ரி பி பாசிபிளி ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதை தொடர்ந்து பீட்டா கேன்க்ரீன். ஸோ இந்த ஆல்ஃபா கேன்க்ரியோட பிரைட்னஸ் கம்மியாகும் போது இந்த பீட்டா கேன்க்ரி தான் டெக்னிக்கல் பிரைட்டஸ்டாக மாறும். மேக்னிடியூட் 3.5 டச் பண்ணும். இது ஒரு கே டைப் ஆரஞ்ச் ஜெயண்ட். நம்ம பூமியிலிருந்து 270 லைட் இயர்ஸ் 270 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. அரபில் இதை அல்டாஃப்னு சொல்கிறாங்களாம். அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம். அதை தொடர்ந்து வர இந்த 2 நட்சத்திரங்கள் அசலஸ் ஆஸ்ட்ராலிஸ், அசலஸ் போரியாலிஸ். அதை விட சிம்பிளாக சொல்லப்படும்னா வடக்கு கழுதை, தெற்கு கழுதை. அதாவது நார்த் ஈஸ்ட் டாங்கி, சவுத் ஈஸ்ட் டாங்கி. ஏன் ஒரு நட்சத்திரத்துக்கு இப்படி ஒரு பேரை கொடுத்தாங்க? இதுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன மித்தாலஜி இருக்கு. சிம்பிளாக சொல்ல போனோம்னா கிரேக்கத்தில் கடவுள்களுக்கும் டைட்டன்ஸுக்கும் நடந்த ஒரு பெரிய யுத்தத்தில் டைனோசியஸ் அப்படிங்கிற ஒருத்தர் 2 கழுதைகளை வச்சு டைட்டன் கூட போருக்கு போனாலாம். அந்த கழுதைகளை பார்த்து டைட்டன்ஸே பயந்தாங்களாம். அது அந்த போரை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்த அந்த காரணத்தினால அந்த கழுதைகளை பெருமைப்படுத்துகிற விதமாக அந்த நட்சத்திரமாக மாற்றின மாதிரி ஒரு கிரேக்க கதையை பேஸ் பண்ணி தான் இந்த நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்க்க பக்கத்தில் இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே 30 ஒளியாண்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது டிஸ்டன்ஸில். ரெண்டுமே நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 180 ஒளியாண்டுகள் தள்ளி தான் இருக்குது. பட் அதுக்குள்ளே இருக்க இந்த டிஃப்ரென்ஸ் 30 லைட் இயர்ஸ் தான் யோசிச்சு பாருங்க. அதுலேயுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், அசலிஸ் ஆஸ்ட்ராலிஸ் இந்த தெற்கு கழுதை இருக்குல்ல, அதுக்கு மாணிக் பாஷா ஸ்டைலில் இன்னொரு பேருமே இருக்குங்க.
இதுதான் அது, இதனால் பேசலாம் முடியாது, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அண்ட் இது கொடுக்கப்பட்ட நட்சத்திர பெயர்கள்லேயே இதுதான் பெரிய பெயராங்க. யாருக்காவது இது படிக்க தெரிஞ்சா என்னன்னு கீழே சொல்லுங்கள். அப்படியே அதுக்கு மேலே 55 கேன்க்ரி. இது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் தான். இது கூடவே ஒரு சின்ன டுவார்ஃப் ஸ்டார் பக்கத்தில் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 55 கேன்க்ரியை சுற்றி 5 கிரகங்கள் வலம் வர மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 கிரகங்களை அடக்கின ஒரு பெரிய நட்சத்திரம். பட் உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா கிரகங்களுமே ஜூபிட்டர் அண்ட் நெப்டியூன் சைஸுக்கு பெருசாக இருக்கக்கூடிய கேஸ் ஜெயன்ஸாக தான் இருக்குது. இதை பற்றின ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வானத்தில் அந்த கான்ஸ்டலேஷனை தேடும்போது இந்த நட்சத்திரங்களை காட்டிலும் உங்கள் கண்ணுக்கு 2 முக்கியமான பொருட்கள் கண்டிப்பாக தென்படும். 2மே ஸ்டார் கிளஸ்டர், விண்மீன் கூட்டங்கள். மெசியர் 67 இந்த கேன்கிரியோட கிளா, அந்த கையின் சொன்னல, அது பக்கத்துலேயே இருக்குது. இது ஒரு ஓப்பன் ஸ்டார் கிளஸ்டர் தான். ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கான காரணம், இந்த ஸ்டார் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களும் நம்ம சூரியனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு. ஸோ அதனால் பாசிபிளி நம்ம சூரியன் ஒருவேளை அந்த ஸ்டார் கிளஸ்டரில் தான் உருவாக்கி இருக்கும்னு சொல்லி ஆரம்பத்தில் கெஸ் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த ஸ்டார் கிளஸ்டரில் மட்டுமே இப்போ வரைக்கும் 100க்கும் அதிகமான நட்சத்திரங்கள் சூரியன் போலவே இருக்காங்க. இது வரைக்கும் அந்த கூட்டத்தில் எந்த ஒரு கிரகத்தையும் கண்டுபிடிக்காத அந்த சமயத்தில் சொல்ல முடியாது, மேபி அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உயிர்களை கொண்டு இருக்க கிரகங்களை வச்சிருக்கலாம். பட் இதோட பிரகாசமானது அந்த நார்த் அண்ட் சவுத் ஈஸ்ட் டாங்கி ஹோல்ட் பண்ணக்கூடிய பீஹைவ் ஸ்டார் கிளஸ்டர். இதை தான் நீங்கள் கண்டிப்பாக அந்த கடகராசி தேடும்போது கண்டுபிடிப்பீங்க. வெறும் கண்களாலே பார்த்துடலாங்க. இதை மெசியர் 44ன்னு சொல்லியிருந்தாலும் காமனாக கூப்பிடப்படுற பேர் பீஹைவ் கிளஸ்டர். தேன் கூட சுற்றி பறக்கக்கூடிய தேனீக்கள் போல் அந்த நட்சத்திரம் இருக்க அந்த காந்தனால இப்படி ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பூமியிலிருந்து 577 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மேபி 60 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஸோ பாசிபிளி ரொம்ப யங்கஸ்டான ஒரு கிளஸ்டராக இருக்கலாம்னு சொல்லி எண்ணப்படுது. சூரியன் போலவே சில நட்சத்திரங்களும் அதே மாதிரி அளவுக்கு அதிகமான ரெட் டுவார்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற சிகப்புக்குள்ள நட்சத்திரங்களும் இங்கே இருக்கான். சில ப்ளூ ஒயிட் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரும் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணப்படுது. இது ஒரு ஓப்பன் கிளஸ்டர் தான். அந்த கடகராசி கான்ஸ்டலேஷன்லேயே இதுதான் பிரைட்டஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த கான்ஸ்டலேஷனை தேடுற அந்த சமயத்தில் கண்டிப்பாக உங்கள் கண்களுக்கு இந்த பீஹேவ் கிளஸ்டர் தான் தென்படும். அதை வச்சு நீங்கள் அந்த கடகராசியை ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதாங்க. பழங்காலத்தில் சீனர்கள் இந்த கிளஸ்டரை பார்த்து இங்கே தான் இறந்தவர்கள் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க, இந்த கிளஸ்டரில் தான் இறந்தவர்கள் ரீஇன்கார்னேட் ஆவாங்க அப்படி சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்களாம். அதே மாதிரி பழங்கால எகிப்தியர்களும் இந்த கடகராசியை ஸ்கேரப் பீட்டில் ஒரு வண்டு கூட கனெக்ட் பண்ணும்போது அந்த வண்டுக்கும் ரீஇன்கார்னேட் திரும்பவும் மறு உயிர் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிற மாதிரி தான் நினச்சி அதை பார்த்துருக்காங்க. ஸோ மற்ற ஜோடியாக் சயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கடகராசி கண்களுக்கு பெருசாக தென்படலனாலும் ஏதோ ஒரு வகையில் தனித்துவமாக மற்ற சிவிலைசேஷன் கூட கனெக்ட் ஆகி இருக்க தாங்க செய்யுது. இதே மாதிரி தான் கடகராசி நேயர்களும் மற்றவங்க கூட ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை வச்சுருப்பீங்களோ? வானத்தில் தெரிகிற கான்ஸ்டலேஷன்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற கான்ஸ்டலேஷனில் ஒன்று தான் சிம்ம ராசி. மிகப்பெரிய கான்ஸ்டலேஷன். இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் IAU கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்க 88 விண்மீன் தொகுதி கான்ஸ்டலேஷன்ஸில் 12வது மிக பிரம்மாண்டமான கான்ஸ்டலேஷன். அதுவே சூரியன் கடந்து போகக்கூடிய எக்லிப்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஜோடியாக் சைன்ஸ் கான்ஸ்டலேஷன், ராசி நட்சத்திரங்கள் விண்மீன் தொகுதி இருக்குல்ல, அதில் 3வது பெரிய கான்ஸ்டலேஷன் இதுதான். இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது மார்ச், ஏப்ரல், மே இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்கள் கண்களுக்கு தெரியும். அண்ட் மிக பிரகாசமான நட்சத்திரங்களை கொண்டு இருக்க அந்த காந்தனால ஈஸியாக கண்டுபிடிக்கிற கான்ஸ்டலேஷன்லையுமே இது ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை பெறுதுன்னு சொல்லலாம். கேன்சர் கடக கான்ஸ்டலேஷனுக்கு பக்கத்துலேயே இந்த லியோ இருக்கும். சில பேர் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில டெக்னிக்ஸும் இருக்கு. மிக முக்கியமான ஒன்று தான் பிக் டிப்பர் கான்ஸ்டலேஷனை ஃபாலோ பண்ணுறது. ஸோ பிக் டிப்பர் வானத்தில் எப்போவுமே தெரியக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷன். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பிக் டிப்பரை பற்றி தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த பிக் டிப்பர் கான்ஸ்டலேஷனை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் உங்களால் பொலாரிஸை கண்டுபிடிக்க முடியும். அதாவது வடதுருவ நட்சத்திரம் வானத்தில் எங்கேயுமே நகராதுன்னு சொல்லுவாங்களா பொலாரிஸ். மேலே போனீங்கன்னா போலாரிஸ் இருக்கும். அப்படியே அந்த கான்ஸ்டலேஷன் கீழே வந்தீங்கன்னா நம்ம லியோ இருக்கும். ஸோ வடதுருவ நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாலும் அங்கிருந்து உங்களால் பிக் டிப்பரை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த பக்கம் சிம்மராசியை தொட முடியும். சிம்மராசி பார்த்தோன்னே ஒரு யூனிக்கான லுக் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துங்க. முக்கியமாக கொஸ்டின் மார்க்கை ரிவர்ஸில் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் அது கிரியேட் பண்ணும். இந்த கொஸ்டின் மார்க்கு கீழே போடுற புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரகாசமாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த நட்சத்திரத்தோட பேர் தான் ரெகுலஸ். ரெகுலஸ்னா த லிட்டில் கிங், இல்லைனா அந்த நட்சத்திரத்தை த லயன்ஸ் செஸ்டிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. வானத்தில் 22வது பிரகாசமான நட்சத்திரம். கண்டிப்பாக அதை உங்களால் மிஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ பொலாரிஸ், பிக் டிப்பர், அப்படியே லியோ. அண்ட் லியோவை பார்க்கும்போதே ஒரு சிங்க உருவம் உங்கள் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. இந்த ரிவர்ஸ் கொஸ்டின் மார்க்குங்கிறது இந்த சிங்கத்தோட பிடரி மண்டையாகவும், அப்படியே அந்த பொலாரிஸ்லேருந்து ஒரு கோடை போட்டிங்கன்னா இந்த சிங்கத்தோட
பின்னங்கால்களையுமே உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கடகராசி எடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வை போல தான் இருக்கும். அது எங்கிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு நண்டு போல தெரியாது. சில கான்ஸ்டலேஷன் மட்டும்தான் அதோடைய பேருக்கேற்ற மாதிரியே உருவத்தை வச்சிருக்கும். அந்த வகையில் லியோ கான்ஸ்டலேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கம் போலவே தெரியும். நமக்கு மட்டும் இல்லை, 6000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மெசபடோனியா பாபிலோனியன் மக்களுக்குமே இது சிங்கம் போல தான் தெரிஞ்சிருக்கேன். அந்த காலத்திலே இதுக்கான சில குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அர்ப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ப்ரொனன்சியேஷன் என்னன்னு தெரியல, பட் அதுக்கான அர்த்தம் சிங்கம் தானா. தமிழையும் சிம்மராசின்னு தான் சொல்கிறோம். லியோனாலும் சிங்கம் தான். எகிப்தியன் மக்கள் இதையும் சிங்கம் தான் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த கான்ஸ்டலேஷன் வானத்தில் தெரியும் போது நைல் நதியில் அதிகமான தண்ணீர் ஓடுவான். அண்ட் கதைப்படி ஆக்சுவலாக அந்த நைல் தண்ணியில் குளிக்கிறதுக்காகவே சில சிங்கங்கள் வருவான். அதை பேஸ் பண்ணி கூட இதுக்கான அந்த கான்ஸ்டலேஷனுக்கு சிங்கம்ங்கிற பேரை கொடுத்துருக்கலாம் சொல்லி பேசுவாங்க. பட் எப்படி பார்த்தாலும் நிறைய கல்ச்சர்ஸில் இந்த கான்ஸ்டலேஷன், இந்த விண்மீன் தொகுதிக்கு சிங்கம்ங்கிற பேர் தான் சூடப்பட்டிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கான்ஸ்டலேஷனாக இது பார்க்கப்படுது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே மனிதர்கள் இந்த விண்மீன் தொகுதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ப்ரிங் டைமில் தாங்க இந்த விண்மீன் தொகுதி வரும். ஸோ அந்த வகையில் காலங்களை குறிக்கிறதுக்கும் இந்த கான்ஸ்டலேஷன் உதவியாக இருந்திருக்கு. கிரேக்கத்தில் வாழ்ந்தவங்க கண்டிப்பாக இந்த கான்ஸ்டலேஷனுக்கு பின்னாடி ஒரு கதையை பின்னி வச்சிருப்பாங்களே. அந்த வகையில் ஜியூஸோட பையன் ஹெர்குலிஸ் ஒரு சிங்கத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டானா. அந்த சிங்கத்தோட பேர் நிமியன் லயன் சொல்லுவாங்க. அந்த சிங்கத்தோட உடலை எந்த ஒரு ஈட்டியோ எந்த ஒரு அம்போ துளைக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தோல் அமைப்பு கொண்டிருக்க அந்த சிங்கத்தை ஹெர்குலிஸ் தன்னுடைய கைகளால், இரும்பு கைகளால் கழுத்து நெரிச்சு கொண்டாராம். இந்த ஒரு வெற்றியை பார்த்த ஜியூஸ் அந்த சிங்கத்துக்கு மரியாதை செலுத்துற விதமாக அந்த தூக்கியை வானத்தில் வச்ச மாதிரி ஒரு கதை சொல்லப்படுது. ஸோ அந்த நிமியன் லயன் தான் வானத்தில் லியோவா இருக்கு. இந்த கான்ஸ்டலேஷனோட முக்கியமான நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ரெகுலஸ் தான் கண்ணுக்கு தெரியும். அந்த கான்ஸ்டலேஷன்லேயே மிக பிரகாசமான நட்சத்திரம் இது. வானத்தில் 22வது பிரகாசமான நட்சத்திரம். நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 77 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இதோடைய மேக்னிடியூட் 1.35. வெறும் கண்களால் பார்க்கறதுக்கு இது ஒரு நட்சத்திரம் போல தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக இதுக்குள்ள மொத்தம் 4 நட்சத்திரங்கள் இருக்கு. 2 ஜோடி நட்சத்திரங்கள் ஒன்னா சேர்ந்து தான் இந்த ரெகுலஸை உருவாக்கி இருக்கு. ரெகுலஸ் ஏ ஒரு பைனரி ஸ்டார். ஸோ அதுதான் மிக பிரகாசமானது. ஒரு ப்ளூ மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு கம்பெனியன் ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரமுமே இருக்கு. ஸோ ரெகுலஸ் ஏவும் ரெகுலஸ் ஏவோட கம்பெனியன் சொல்லி ஒரு பைனரி ஸ்டார் பேரும். ரெகுலஸ் பி அண்ட் ரெகுலஸ் சி காமன் அந்த பேரை சுற்றி வர மற்ற 2 நட்சத்திரங்களாகவும் கன்சிடர் பண்ணப்படுது. பட் ரெண்டுமே பக்கத்தில் இருக்குன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. 2 நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்டிருக்க அந்த கேப் 100 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸ். அந்த மாதிரி 100 மடங்கு டிஸ்டன்ஸில் நட்சத்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்றை மற்றொன்று சுற்றி வரதுக்கே 2000 வருஷத்துக்கு அதிகமாகும். யோசிச்சு பாருங்க. இதில் ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெகுலஸ் பிரகாசமாக இருக்கல, இந்த மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் ரொம்பவே யங்கஸ்டான ஸ்டாராங்க. இப்போ தான் பிறந்திருக்கு. கணக்கெடுப்பின்படி 60 to 100 மில்லியன் இயர்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பூமியில் டைனோசர்ஸ் சுற்றிட்டு இருக்கும்போது இந்த வானத்தில் இந்த நட்சத்திரமே இருந்திருக்காது. இந்த நட்சத்திரத்தை விட டைனோசர்ஸ் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப புது நட்சத்திரம் அது. இப்போ தான் பிறந்திருக்கு. ரெகுலஸ்னா லிட்டில் கிங் இல்லைனா பிரின்ஸ்னு அர்த்தம். அரபிக்ல குவல் அசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஹார்ட் ஆஃப் த லயன் அர்த்தம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது அந்த ரிவர்ஸ் கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கிறது பிடரி மண்டையும். இந்த புள்ளி நட்சத்திரம் அந்த ரெகுலஸ் கரெக்டாக சிங்கத்தோட நெஞ்சிலையும் அமைகிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் வானத்தில் இந்த சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பார்க்குற மாதிரி தான் நமக்கு எனக்கு தெரியுமா. ரெகுலஸ் இஸ் ஆல்ஃபா லைனஸ். அதாவது இந்த கான்ஸ்டலேஷன்லேயே பிரகாசமான நட்சத்திரம் அதுதான். 2வது பிரகாசமான நட்சத்திரம் பீட்டா லைனஸ். இதை டெனபலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே அந்த ரெகுலஸ்க்கு டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்கு. சிங்கத்தோட பின்னங்கால்களை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல. டெனிபோலானா டெய்ல் ஆஃப் லயன் அர்த்தம். அவ்வளோ பிரகாசமாக தெரியாதுங்க. வானத்தில் 61வது பிரகாசமான நட்சத்திரம் சொல்லப்படுறது. இதோடைய மேக்னிடியூட் 2.13. பட் இது ஒரு வேரியபிள் நட்சத்திரமாக இருக்க அந்த சமயத்தில் இதோடைய பிரகாசம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு வேரியபிள் நட்சத்திரம். பூமியிலிருந்து 35 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. கொஞ்சம் பக்கத்தில் தான். பட் மிக பிரம்மாண்டமான நட்சத்திரம். சூரியனோட 75 மடங்கு அதிக நிறைய இருக்கு. சூரியனை கம்பேர் பண்ணும்போது 12 மடங்கு அதிக லூமினஸ், அதிக வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியது. சூரியனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுவுமே ஒரு யங்கஸ்டான நட்சத்திரம் தான். வயசு வெறும் 40 கோடி தான் இருக்கும் சொல்லப்படுது. நம்ம சூரியன் கம்பேரிட்டிவ்லி 450 கோடி வருஷம் ஓல்டு. அதை தொடர்ந்து 3வது பிரகாசமான நட்சத்திரம் அல்ஜைபா. இந்த சிங்கத்தோட பிடரி மண்டையில் இருக்கு. அல்ஜைபானா டெக்னிக்கலா நெற்றின்னு அர்த்தம். சில சமயத்தில் இதை பிடரி மண்டைன்னு சொல்லுவாங்க, இந்த லயன்ஸ் மீன் சொல்லுவாங்க. நம்ம பூமியில இருந்து 130 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. அண்ட் சூரியனோட 150 மடங்கு அதிக பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரமாண்டமான நட்சத்திரம். இந்த 3 தான் டெக்னிக்கலா அந்த கான்ஸ்டலேஷன்ல மிக பிரகாசமானது. இதை கண்டுபிடிச்சாலே ஒரு ஷேப் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த லியோ கான்ஸ்டலேஷன்ல இருக்க இன்னொரு சிறப்பம்சம் நட்சத்திரங்களை மட்டும் இல்ல, கான்ஸ்டலேஷனுக்குள்ள ஏகப்பட்ட கேலக்சிஸ் இருக்கு. மிக முக்கியமான ஒரு கேலக்சி ஒரு பார்ட் தான் இது. கரெக்டாக அந்த டெய்லுக்கு பின்னாடி இருக்கும். இதை லியோ ட்ரிப்ளெட்னு சொல்லுவாங்க.
நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 கேலக்சிஸ் அந்த இடத்துல ஒன்று சுற்றி வந்துட்டு இருக்கு. 3மே நம்ம சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட 35 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. மெசியர் 65, மெசியர் 66 அண்ட் என்ஜிசி 3628. இது 3மே ஒவ்வொன்றா இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. முக்கியமாக என்ஜிசி 3628 அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஹாம்பர்கர் கேலக்சின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் பார்க்கறதுக்கு பர்கர் போல இருக்கான், ஆனால் என் கண்ணுக்கு தெரியல. ஆனால் அதோடைய ஒரு பக்கம் மட்டும் இழுபட்டிருக்கு தான் உங்களால் நோட் பண்ண முடியும். இந்த பக்கம் அந்த டெய்ல் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்க அந்த நட்சத்திரங்கள் க்ளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிதறடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் ஆப்வியஸாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற 2 கேலக்சிஸ் தான். ஸோ ஒவ்வொரு கேலக்சி மற்றொன்று இம்பாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பாசிபிள் மர்ஜரை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதில் பெருசு மெசியர் 66. இது ஒரு பார்டு ஸ்பைரல் கேலக்சி. கிட்டத்தட்ட நம்ம மில்கி வே போலன்னு சொல்லலாம். இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து லியோ ட்ரிப்ளெட்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற எல்லா ரெட் டாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேலக்ஸி தான் குறிக்குது. நிறைய மெசியர் கேலக்சிஸ் இந்த கான்ஸ்டலேஷனில் தான் இருக்கதா சொல்லப்படுது. மெசியர் 95, மெசியர் 96, மெசியர் 105லாம் ஒரு மிக முக்கியமான கேலக்ஸி ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் 1983 தான் கண்டுபிடிக்கிறாங்க, த லியோ ரிங். இதனடா ரிங்குன்னு கேட்குறீங்களா? ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமால் உருவாக்கப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான கேஸ் கிளவுட் ரிங் வடிவத்தில் 2 கேலக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளம் வருதான். அண்ட் காலப்போக்கில் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய கேலக்ஸி உருவாக்குற தன்மையும் இருக்கதா சொல்லப்படுது. அதாவது ஒரு கேலக்ஸி உருவாக்குற அளவுக்கு அதிகமான மெட்டீரியல்ஸ் இந்த கிளவுடுக்குள்ளே இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் எவ்வளோ பெருசு இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த கிளவுடு? கணக்கெடுப்பின்படி 630 கிலோ லைட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிலோனா 1000, 630 கிலோ லைட்டர்ஸ்னா எவ்வளோ பெருசுன்னு சொல்லி நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ எதிர்காலத்தில் இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய கேலக்ஸியை உருவாகிறதுக்கான பெரும் வாய்ப்புகள் இருக்க தான் எண்ணப்படுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேலக்ஸியும் இந்த பிரகாசமான நட்சத்திரங்களையும் இந்த லியோ ஒழிச்சு வச்சிருக்கு. நவம்பர் மாதங்களில் இந்த லியோவுக்கு பக்கத்தில் மீட்டியர் ஷவர் நடக்கும். இதை வந்து லியோனெட்ஸ் மீட்டியர் ஷவர்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேருந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஓவராலாக வானத்தில் நல்ல போல்டாக பிரகாசமான ஒரு கான்ஸ்டலேஷன் இது ஒன்று. இதே மாதிரி சிம்மராசி நேயர்களும் நல்ல போல்டாக ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸாக இருப்பீங்க நம்புறேன். வர்கோ கான்ஸ்டலேஷன் இல்லைனா வெர்ஜின் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. கன்னி ராசி நட்சத்திர தொகுதியை உங்களால் வானத்தில் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். காரணம், இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் டெசிக்னேட் பண்ணியிருக்கக்கூடிய 88 விண்மீன் தொகுதி கூட்டத்தில் இது 2வது மிக பெருசு. அண்ட் 12 ராசி நட்சத்திரங்களோட அந்த விண்மீன் தொகுதி இருக்குல்ல, அதில் இதுதான் முதலிடம். இதுதான் மிகப்பெரிய விண்மீன் தொகுதி கூட்டம் சொல்லப்படுறது. ஒரு பெரிய வானத்தோட ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் சூரியன் அதிக நேரம் தங்கக்கூடிய ஒரு இடமாவும் இந்த தொகுதி கூட்டம் தான் அமைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களில் உங்களால் தெளிவாகவே இந்த நட்சத்திர கூட்டத்தை வானத்தில் பார்க்க முடியும். என்னதான் பெரிய ஒரு ஏரியாவை இது கவர் பண்ணி இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அதை டைரெக்டாக ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது. லியோவுக்கு பக்கத்தில் இருந்தாலும் இந்த நட்சத்திர கூட்டத்தோட நட்சத்திரங்கள் எல்லாமே ரொம்பவே டிம்மானது. வெறும் கண்களால் இதுதான் இந்த நட்சத்திரம் சொல்லி உங்களால் பிரித்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இது அந்த நட்சத்திர கூட்டத்தோட பேருக்கேற்ற உருவத்தை ஒத்து இல்லை. அதாவது சிம்மராசி கான்ஸ்டலேஷன் அந்த விண்மீன் தொகுதி பார்க்கறதுக்கு சிங்கம் போலவே இருக்கும். ஆனால் இந்த கன்னி ராசியை பார்க்கறதுக்கு பெண் போல இருக்காது. அதனாலே கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும்னு தோணுது. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிக் டிப்பர் அப்படின்னு சொல்லப்படுற அர்சா மேஜர் ஆஸ்ட்ரிஸை தான் நோட் பண்ணணும். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ட்ரெபிசாய்டிக்கல் ஃபார்மில் இருக்கும். அதுக்குன்னு ஒரு வாலுமே இருக்கும். இந்த வாலை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போர்டிஸ் கான்ஸ்டலேஷன் கிட்ட போகும். பார்க்கறதுக்கு ஒரு அம்பு போலவே இது உங்களுக்கு தெரியும். போர்டிஸ் கான்ஸ்டலேஷனோட மிக முக்கியமான பிரகாசமான ஸ்டார் தான் ஆர்க்டரஸ். ஆரஞ்சு கலர் நட்சத்திரம். இதை கண்டிப்பாக உங்களால் மிஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ பிக் டிப்பர்லேருந்து அப்படியே ஆர்க்டரஸ் வந்தீங்கன்னா ஆர்க்டரஸ்க்கு கீழேயே இந்த வர்கோ கான்ஸ்டலேஷனோட பிரகாசமான நட்சத்திரமான ஸ்பைக்காக இருக்கும். ஸோ பிக் டிப்பரோட அந்த வாலை ஃபாலோ பண்ணி ஆர்க்டரஸை கண்டுபிடிச்சி அதன் மூலியமாக தான் இந்த கான்ஸ்டலேஷனை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் டேரெக்டாகவே ஆர்க்டரஸை கண்டுபிடிச்சிங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லியோவை பார்க்கும்போது அந்த ரெகுலஸ் நட்சத்திரம் இருக்குல்ல, அதுலேருந்து நேரடியாக ஒரு கோடை போட்டிங்கன்னா அதன் வழியாகவும் உங்களால் இந்த நட்சத்திர கூட்டத்தை கண்டுபிடிக்க முடியும். முக்கியமாக இந்த கூட்டத்தில் இருக்க பிரகாசமான நட்சத்திரமான ஸ்பைக்காவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து இந்த விண்மீன் தொகுதியை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ஒரு பெரிய இடத்த வானத்தில் அடைச்சிருக்க அந்த சமயத்தில் எந்த நட்சத்திரம் எந்த இடத்துக்கு போதுங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். பெரிய கான்ஸ்டலேஷனோட பிரச்சனையே இதுதாங்க. பார்க்கறதுக்கு பெண் போலலாம் இருக்காது. பட் நீங்கள் அந்த இடுப்பாகவும் கீழே இருக்க அந்த நட்சத்திரங்களோட அந்த ஜாயிண்ட்டை காலாகவும் மேலே இருக்க அந்த நட்சத்திரத்தை கையாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சோஃபாலேயோ இல்லை ஒரு சேர்லேயோ சாஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகலாம். நீங்களே பார்த்து சொல்லுங்கள், பார்க்கறதுக்கு பெண் போல இருக்காங்களா இல்லையா? இதுக்கு பின்னாடி கிரேக்க மித்தாலஜியில் ஒரு பெரிய கதையே இருக்குங்க. கிரேக்கத்தோட விவசாயத்தின் கடவுள் தான் டெமிட்டர். அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு பொண்ணு பெர்செஃபனே. அவங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அண்டர் கிரவுண்ட் நரகத்தின் கடவுளான ஹேடிஸ் பெர்செஃபனே மேலே ஒரு சின்ன கண்ணு வைக்கிறான். அவளை மயக்கி ஏமாற்றி
தன்னுடைய நரகத்துக்கே கூட்டிட்டு போயிடுறான். தான் பொண்ணை அரக்கனொத்த இந்த மாதிரி ஏமாத்தி நரகத்துக்கே கூட்டிட்டு போயிட்டான். மற்ற எந்த கடவுளும் எந்த வேலையுமே செய்யாம அமைதியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பான டெமெட்ரியஸ் தன்னுடைய அந்த கொடுக்கும் கைகளை நிறுத்திட்டான். அதாவது அவ கடுப்பான அந்த சமயத்துல இவதான விவசாயத்தின் கடவுள், அந்த நாட்டில் இருந்த விவசாயம் தொழில் அப்படியே படுத்துருச்சு. ஒருவேளை அரிசி கூட கிடைக்காம எல்லாருமே பசி பஞ்சம் பட்னியோட வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த தடுக்காகணும்னு சொல்லி அப்போதான் ஜூஸ் இறங்கி வந்து ஹேடிஸ் கூட ஒரு சின்ன டீலிங்க போட்டு, இங்கே பாருமா, ஹேடிஸோட பேசி என்னால் இதை தான் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. பெர்செஃபனே 6 மாதம் அண்டர் வேர்ல்டில் நரகத்தில் இருப்பான், மிச்சம் 6 மாதம் உங்க கூட அந்த பூமியில் இருப்பான், என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்ல டிமிட்ரிஸும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. பெர்செஃபனே டிமிட்ரிஸ் கூட இருக்க அந்த 6 மாதம் தான் வசந்த காலமும் கோடை காலமும், விளைச்சல் அதிகமாக இருக்கும். அவங்க அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. அந்த 6 மாதம் தான் இலையுதிர் காலமும் குளிர்காலமும். ஸோ பெர்செஃபனே எப்பெல்லாம் வானத்தில் தெரியுறாங்களோ, அந்த கான்ஸ்டலேஷன் தெரியுதும், அப்போல்லாம் கோடை காலமும் வசந்த காலமும் பூமியில் நிலைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு ஏற்ற நாட்கள், ஏற்ற பருவ காலங்கள். அந்த பெர்செஃபனே தான் வேர்ஜன் சொல்லுவாங்க. அவங்களை எப்போதுமே கையில் நீங்கள் ஒரு கோதுமை கட்டோடையோ இல்லை நெல் கட்டையோட தான் பார்ப்பீங்க. அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சிருச்சு இல்லை அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மாதங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடறதுக்காகவே இந்த வர்கோ கான்ஸ்டலேஷனை காலகாலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கிரேக்கத்தில் மட்டும் இல்லைங்க, எகிப்தில் இந்த கான்ஸ்டலேஷன் வானத்தில் தெரியும் போது தான் நைல் நதியில் வெள்ளம் பெருக்கெடுக்கும். அப்படி இருக்கும்போது தான் உங்களால் விவசாயமே பண்ண முடியும் எகிப்தில். இந்தியாவிலுமே இதை அக்ரிகல்ச்சர் கூட தான் செட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ பழங்காலம் தொட்டே வர்கோ கான்ஸ்டலேஷன் வானத்தில் தெரிஞ்சா விவசாயம் செழிக்கும்ங்கிறது ஒரு கான்செப்ட்டுங்க. இந்த வர்கோ கான்ஸ்டலேஷனோட பிரகாசமான நட்சத்திரம் தான் ஸ்பைக்கா. நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரே நட்சத்திரம் போல தான் தெரியும். ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு பைனரி ஸ்டார். வானத்தில் இந்த நட்சத்திரத்தை உங்களால் மிஸ்ஸே பண்ண முடியாது. 15வது பிரகாசமான நட்சத்திரம். இந்த கூட்டத்தில் இருக்க 2 நட்சத்திரங்களுமே ப்ளூ ஸ்டார்ஸ் தான். நம்ம பூமியிலிருந்து 250 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. ஸ்பைக்கா ஏ நம்ம சூரியனோட 7 மடங்கு பெருசு, 11 மடங்கு அதிக நிறைய இருக்குது சூரியனோட கம்பேர் பண்ணும்போது. சூரியனோட பிரகாசமானதும் அதிக வெப்பத்தையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தக்கூடியது. இந்த ஸ்பைக்கா பி இல்லைனா ஆல்ஃபா வெர்ஜினிஸ் பிங்கிறது சூரியனோட 3 மடங்கு பெருசு, 7 மடங்கு அதிக நிறைய இருக்குது. இந்த ஸ்பைக்கா ஏ ஸ்பைக்கா பி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் 0.25 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டால தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுமே 4 நாட்களுக்கு ஒரு முறை தன்னை வந்து பார்த்தோன்னா சுற்றி வந்துக்கும். ஸோ மிக பிரம்மாண்டமான நட்சத்திரம் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்களா. இந்த நட்சத்திரத்தை தான் இந்தியர்கள் தமிழர்கள் சித்திரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதுதான் அந்த சித்திரை நட்சத்திரம். அது வர்கோ கான்ஸ்டலேஷனில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் பிரகாசமான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஜாப்ஜிவா பீட்டா வெர்ஜினிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியிலிருந்து 35 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இது வேரியபிளாக இருக்க அந்த சமயத்தில் இதோடைய இன்டென்சிட்டிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து பொழியுமா இது ஒரு பைனரி ஸ்டார். பூமியிலிருந்து 38 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இதுக்கப்புறம் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிம்மாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இருக்க நட்சத்திரங்களை பிரைட்னஸோட கம்பேர் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நட்சத்திரங்களை தாண்டி இந்த கான்ஸ்டலேஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் தான் வர்கோ கிளஸ்டர். இது வரைக்கும் கணக்கெடுப்பின்படி 2000க்கும் அதிகமான கேலக்சிஸ் இந்த கிளஸ்டரில் இருக்கதா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கேன். நம்ம பூமியிலிருந்து 58 மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய இந்த வர்கோ கிளஸ்டருக்குள்ள நாமளும் ஒரு பகுதினா உங்களால் நம்ப முடியுதா? ஐ மீன் டைரக்டாக அந்த வர்கோ கிளஸ்டரோட ஒரு பகுதி கிடையாது. இது கூடவே சேர்ந்த வர்கோ சூப்பர் கிளஸ்டரோட ஒரு பகுதி தான் இந்த மில்கி வே கேலக்சியே. ஸோ இந்த கன்னி ராசிக்கும் மில்கி வேக்கும் நம்மளுக்குமே அதிக லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட அட்ரஸ்ன்னு யாராவது கேட்டால் வர்கோ சூப்பர் கிளஸ்டர் மில்கி வே எர்த்துன்னு தான் சொல்கிறோம். நம்மளும் அதில் ஒரு பகுதியாக இருக்கோம்ல. இது வரைக்கும் கணக்கெடுப்பின்படியே இந்த வர்கோ கிளஸ்டருக்குள்ள 2000க்கும் அதிகமான கேலக்சிஸ் இருக்கான். அதில் நம்ம 100கணக்கான கேலக்சிஸை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய புதஞ்சு கிடக்குதுங்க. இதுக்குள்ளே இருக்க ஒரு கேலக்சியோட பிளாக் ஹோலை தான் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம். M87 மெஸ்ஸிர் 87 இந்த கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்க இந்த பிளாக் ஹோலை தான் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் முதல் புகைப்படம் எடுத்திருக்காங்க. இந்த சூப்பர் கிளஸ்டர் கேலக்சிஸ் அண்ட் இந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ளே இருக்க அந்த நட்சத்திரங்களோட எண்ணிக்கை மட்டும் 1 ட்ரில்லியன் இருக்குமா. 1 ட்ரில்லியன், பில்லியன் கிடையாது, ட்ரில்லியன். அப்போ அந்த நட்சத்திரங்களுக்கு சொந்தமான கிரகங்கள் எத்தனை இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சொல்ல முடியாதுங்க. நம்ம எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய ஏலியன்ஸும் பாசிபிளி வர்கோ கான்ஸ்டலேஷன்லேருந்தே வரலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குவேசாரும் இந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ளே தான் இருக்குது. 3C273 நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 250 கோடி ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய இந்த குவேசார் நம்ம பூமிக்கு வரதுக்கான ஒரு பாதையாகவும் செயல்படுது. இந்த குவேசாருங்கிறத தாண்டி பிளேசாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலோட லிங்க் ஆகி இருக்கக்கூடிய ஒரு குவேசாருங்க. இது வழக்கமாக குட்டியாக தான் இருக்கும் நிறைய குவேசார், பட் இது பெருசாக இருக்கும் சான்சஸ் அதிகம். இந்த வர்கோ கான்ஸ்டலேஷனுக்குள்ள ஏகப்பட்ட விதவிதமான பட்டர்ஃப்ளை கேலக்சிஸ் இருக்குது. அதாவது 2 கேலக்ஸி ஒன்றா மோதக்கூடிய அந்த மாதிரி நிறைய கேலக்சிஸ் இருக்கான். அதே மாதிரி நிறைய பேரிங் ஆஃப் கேலக்ஸியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய ஐஸ் கேலக்ஸி வானத்தில் 2 கண்கள் போல் தெரியுதுல. ஸோ ரெண்டுமே பார்டு கேலக்ஸி பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி எண்ணில் அடங்காத ஏகப்பட்ட அதிசயங்களையும் மர்மங்களையும் இந்த வர்கோ கான்ஸ்டலேஷன் கன்னிராசி நட்சத்திர தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கேன் சொல்லணும். அவ்வளோ அழகான பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திர கூட்டம். ஏப்ரல் மே ஜூனில் தெளிவாக தெரியும்.
செக் பண்ணி பாருங்க. லிப்ரா துலாம் ராசி நட்சத்திர தொகுதி ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். மற்ற கான்ஸ்டலேஷன்ஸ் போல உங்களால் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இந்த வானத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. 12 ராசி கான்ஸ்டலேஷன்ஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 10வது பெரிய கான்ஸ்டலேஷன். அது மட்டும் இல்லாமல் 88 அஃபிஷியல் கான்ஸ்டலேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 29வது பெரிய கான்ஸ்டலேஷன். இது எல்லாத்தையுமே தாண்டி இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரொம்பவே டிம்மாக இருக்கும். அதிக வெளிச்சம் இல்லாத சமயங்களில் மட்டும்தான் உங்களால் இந்த கான்ஸ்டலேஷன் சுற்றி இருக்க அந்த நட்சத்திரங்களையே பார்க்க முடியும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த கான்ஸ்டலேஷன் இந்த தொகுதியை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகத்தை கண்டுபிடிக்கணுங்க. ஸ்கார்பியோ கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களால் இதையே பார்க்க முடியும்னா இப்போ யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு டிம்மான நட்சத்திரங்கள் இருக்கு. அண்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய எந்த ஒரு காஸ்மிக் எலிமெண்ட்ஸும் இல்லாத ஒரு கான்ஸ்டலேஷன் தான் லிப்ரா. ஆனால் லிப்ராவுக்குனும் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கதாங்க செய்யுது. முக்கியமாக 12 அந்த ராசி ஜோடியாக் கான்ஸ்டலேஷன்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்கு மட்டும்தான் இன்னனிமேட், அதாவது உயிரில்லாத ஒரு பொருளோட அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. ஸ்கேல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது எடை பார்க்கும் கருவி. மற்ற கான்ஸ்டலேஷனில் ஏதாவது ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சரோ இல்லை ஒரு மிருகமோ இருக்கும். இதுக்கு மட்டும்தான் உயிரில்லாத ஒரு பொருளோட அடையாளத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதங்களில் தெளிவாக தெரியக்கூடிய இந்த கான்ஸ்டலேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய விருச்சிக கான்ஸ்டலேஷனை பார்க்கணும். விருச்சிகத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. வானத்தில் 15வது பிரகாசமான நட்சத்திரம் அண்டாரிஸ். ஒரு சிகப்பு இல்லைனா ரெட் கலர் நட்சத்திரம் உங்க கண்ணுக்கு தெரியும். இந்த அண்டாரிஸ்க்கு பக்கத்தில் 3 நட்சத்திரங்கள் கோடு போட்ட மாதிரி இந்த விருச்சிகத்தோட தலையும் அமைஞ்சிருக்கும். விருச்சிகத்தை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய லிப்ராவை ஈஸியாக நோட் பண்ணிடலாம். நான் லிப்ராவோட நட்சத்திரங்கள் ரொம்பவே ஃபெயிண்டாக இருக்கும். லைட் பொல்யூஷன் இருக்கக்கூடிய இந்த சிட்டி நகர மாதிரியான இடங்கள்ல இருந்து உங்களால் இந்த கான்ஸ்டலேஷன் இந்த நட்சத்திர தொகுதியை பார்க்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம் தான். விருச்சிகம் அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அங்கிருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு தெரிஞ்ச அந்த துளாராசி அந்த ஸ்கேல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் போலவே இந்த நட்சத்திர தொகுதியும் அமைக்கப்பட்டிருக்கும். இடது பக்கம் மட்டும் அந்த ஸ்கேல்ஸ் கொஞ்சம் இறக்கி இருக்கும். பட் இது ஸ்கேல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் தான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மித் இருக்கு. நம்ம கிரேக்க மித்தாலஜியில் காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அஸ்டேஷியான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த வர்கோ கான்ஸ்டலேஷன் வர்கோ நட்சத்திர கூட்டம் இருக்கலாம், அது கூட லிங்க் ஆனவங்க. அவங்களுடைய ஸ்கேல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் இதுன்னு சொல்லப்படுது. அதுவே ரோமானிய நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரோம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சமயத்தில் நிலா இந்த கான்ஸ்டலேஷன்ல தான் இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் சூரியன் இந்த கான்ஸ்டலேஷனை கடக்கிற அந்த சமயத்தில் இரவும் பகலும் ஈக்குவலான டைம்ல இருக்குமாங்க. ஆட்டம் இக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இரவும் பகலும் பெர்ஃபெக்டான பேலன்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த காரணமாக வச்சு கூட இதுக்கு அந்த பேலன்ஸ் சிம்பிள்ங்கிறத கொடுத்துருக்கலாம். பட் எர்த்தோட அந்த ப்ரிசிஷன் பம்பரம் போல அது ஆடுற அந்த சமயத்தில் இப்போ சூரியன் ஆட்டோமன் ஈக்குனாக்ஸ் அப்போ கன்னிராசியை தான் கடந்து போகும். அதுக்கெல்லாம் சிம்பிள் மாற்ற மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் எப்பவுமே துலாம் ராசிக்கு இந்த எடை போடுற தராசுங்கிறது கொடுக்கப்படுறதில்ல. அது எல்லாத்துக்குமே முன்னாடி அரபு நாடுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விருச்சிகத்தோட தான் கம்பேர் பண்ணி பார்த்துருந்தாங்க. ஸோ விருச்சிகம் அந்த தேலோட கொடுக்காத வந்து பார்க்கப்பட்டிருக்கேன். ரோமானியர்கள் கிரேக்கர்கள் வந்துட்ட அப்புறம் தான் அந்த விருச்சிகத்தோட சைஸை கம்மி பண்ணி துலாம் ராசிக்கு தராசுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே இந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களோட பேர் விருச்சிக கான்ஸ்டலேஷனோட லிங்க் ஆகி தாங்க அமைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தலாம். எல்லாமே ரொம்பவே டிம்மான நட்சத்திரங்கள். பட் அதுலேயே பிரைட்டஸ்ட்னு பார்க்கும்போது ஜுபானேஷ் ஷமலி. அரபு மொழியில் இதுக்கு நார்தன் கிளான் அர்த்தம், அதாவது தேலோட வடக்கு கொடுக்கு. முன்னாடியே சொன்னல அரபு நாட்டில் தேல் கூட சம்மந்தப்பட்ட ஒரு கான்ஸ்டலேஷனாக தான் அதை பார்த்துருக்காங்க. அதுக்காகவே இந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கேன். 2.61 மேக்னிடியூடோட இந்த கான்ஸ்டலேஷனோட பிரைட்டஸ்ட் ஸ்டார்னு சொல்லலாம். நம்ம பூமியிலிருந்து தோராயமாக 185 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இது ஒரு ப்ளூ மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாருங்க. நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு நிறைய அதிகம் அண்ட் 4 மடங்கு பெருசு. பெரிய ஒரு நட்சத்திரம் தான். ஆனால் வயசு ரொம்பவே கம்மி, 8 கோடி ஆண்டுகள் தான் சொல்லப்படுது. நம்ம சூரியன் 450 கோடி வருஷங்கள் ஓல்டு. ஸோ சின்ன பையன் தான், அதுக்கேற்ற மாதிரி துருன்னு இருப்பான். நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது அதிவேகத்தில் சுற்றக்கூடியவன். ரொட்டேஷனல் வெலாசிட்டி மட்டும் 250 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தன்னை சுற்றி வரானாங்க. இப்போ வரைக்குமே இது ஒரு சிங்கிள் ஸ்டாராக தான் பார்க்கப்படுது. ஆனால் அப்பப்போ இதோட இந்த லூமினாசிட்டிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. முதல்ல ஒரு வேரியபிள் ஸ்டார் ஃபார்மை அது எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதோடைய நட்சத்திர இன்டென்சிட்டி மாறாத சமயத்தில் மேபி இதுக்கு பக்கத்தில் ஒரு கிரகமோ இல்லை மேபி ஏதாவது ஒரு குட்டி சின்ன நட்சத்திரமோ இருக்க சான்சஸ் அதிகம் சொல்லி என்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. அதை தொடர்ந்த அடுத்த பிரகாசமான நட்சத்திரம் ஜுபனல் கெனுபி. அது நார்தன் கிளானா, இது ஆப்வியஸா சதன் கிளா, தெற்கு கொடுக்கு. ஆனால் லத்தீன்ல இதை லாங்ஸ் அஸ்ட்ராலிஸ்ன்னு சொல்லுவாங்க. தராசோட வலப்பக்கம்னு அர்த்தம். இது சிங்கிள் கிடையாதுங்க. ஒரு எஃப் டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரும் ஏ டைப் ஸ்டாரும் ஒன்னா சேர்ந்த ஒரு சிஸ்டம் தான் அது. ஆனால் 2 நட்சத்திரங்களும் பக்கத்தில் இல்லை. டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கு இடைப்பட்டிருக்க இந்த டிஸ்டன்ஸ் மட்டுமே 5400 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். அதாவது நமக்கும் சூரியனுக்கு இடைப்பட்டிருக்க இந்த டிஸ்டன்ஸை காட்டிலும் 5000 மடங்கு அதிக தொலைவில் 2 நட்சத்திரங்கள் ஒன்று சுற்றி வளம் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மற்ற நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஸ்டார் சிஸ்டமே நம்ம பூமியில இருந்து 80 ஒளியாண்டுகள் தான் தள்ளி இருக்கு. கம்பேரிட்டிவ்லி பக்கம் தானே. 3வது பிரகாசமான நட்சத்திரம் பிராக்கியம்.
கொடுக்கு இருக்கும்போது கையிலனா எப்படி? பிராக்கியம்னா கையின்னு அர்த்தம். சிம்பிளாக இந்த விருச்சிகத்தோட எக்ஸ்டெண்டட் கையாக தான் இந்த துலாம் ராசியை கன்சிடர் பண்ணப்பட்டு இருக்கு. கிரேக்கர்கள் ரோமானியர்கள் வந்துட்டப்பட்ட தான் இந்த ஸ்கில்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் தராசா மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுவுமே இந்த ஸ்கார்பியஸோட ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. இந்த நட்சத்திரம் பூமியிலிருந்து 288 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. ஒரு ரெட் ஜெயண்ட்டுங்க, செம்ம பெருசு. நம்ம சூரியனோட 2 மடங்கு தான் நிறைய அதிகம், ஆனால் 108 மடங்கு பெருசு. நம்ம சூரியனும் ஒரு கட்டத்தில் இந்த அளவுக்கு பெருசாக வளரதான் போகுது. அந்த மாதிரி ஒரு ரெட் ஜெயின் ஸ்டார் தான் பிராக்கியம். அண்ட் இது ஒரு வேரியபிள் ஸ்டார் கூடங்க. இதோடைய அந்த லூமினாசிட்டி வெளிச்சம்ங்கிறது அப்பப்போ மங்கி மறையும். சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நட்சத்திரம். ஆனால் இது எல்லாத்தையுமே காட்டிலும் லிப்ரா கான்ஸ்டலேஷன்ல அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு சம்மந்தப்படாத ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதை பத்தி தான் அடிக்கடி பேசிப்பாங்க. HD 140283 மெட்சசலா ஸ்டார் அப்படின்னு சொல்லி கூப்பிடப்படுற இந்த நட்சத்திரம் நம்ம பூமியில இருந்து 200 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. டக்குன்னு பார்த்தோம்னாலாம் தெரியவே தெரிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 7 மேக்னிடியூட். மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் ரொம்பவே டிம்மு. அப்படி இருக்கும்போது எதனால ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இந்த நட்சத்திரத்தோட வயசு 14.4 பில்லியன் இயர்ஸ், 1400 கோடி வருஷங்கள் சொல்லி எனப்படுது. பிக் பேங் நடந்து 1300 கோடி வருஷங்கள் தான் ஆகுது, 13.8 பில்லியன் இயர்ஸ். அப்போ பிக் பேங்குக்கும் முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரமாடா இது அப்படிங்கிற ஒரு கேள்வி பல வருஷங்களாக ஆராய்ச்சியாளர்கள் மண்டியை போட்டு பிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கணக்கு எடுத்து பார்க்கும்போது அது 16 பில்லியன் இயர்ஸாக இருந்திருக்கு. 1600 கோடி வருஷங்கள் சொல்லி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹபிள் டெலஸ்கோப்பை வச்சு அதை ரிஃபைன் பண்ணி இப்போதைக்கு 14 பில்லியன் இயர்ஸ் வந்து நிற்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வயசான ஒரு நட்சத்திரம். இந்த அண்டத்திலேயே நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்பவே வயசான ஒரு நட்சத்திரம்னா இதுதான் சொல்லப்படுது. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிக் பேங் நடக்கும்போது பெருசாக எந்த ஒரு நட்சத்திரங்கள்லையுமே நீங்கள் மெட்டல்ஸை பார்க்க முடியாது. ஹீலியம், ஹைட்ரஜன் தான் இருக்கும். மற்ற மெட்டல் எலிமெண்ட்ஸுங்கிறது கம்மியாக இருக்கும். அதில் இது வரைக்கும் நம்ம பார்த்த நட்சத்திரங்கள்லேயே அளவில் ரொம்பவே கம்மியாக இருக்க மெட்டல்ஸ் இதில் தான் இருக்கு. நம்ம சூரியனோட மெட்டல் கம்பேரிசன் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு. பிக் பேங் நடந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக உருவாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் சொல்லி தான் அதை பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோ வயசாக இருக்கு, அப்போ நம்ம சூரியனோட பெரிய நட்சத்திரமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லைங்க. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது சூரியனோட வெறும் 0.8 மாஸ் தான் அதிகம். சூரியனோட ஒரு 2 மடங்கு பெருசு. பட் செக் பண்ணி பார்த்ததில் இப்போ வரைக்குமே இது ரொம்பவே பழைய நட்சத்திரங்கிற மாதிரி தான் நிறைய ரெக்கார்ட்ஸ் காமிக்குது. இதோடைய வயசை இப்போதைக்கு 12 பில்லியன் இயர்ஸ்னு சொல்லி குறைச்சிருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்மளால உறுதி சொல்லவே முடியலங்க. இவ்வளோ வயசான ஒரு நட்சத்திரம் எப்படி இவ்வளோ நாள் சர்வைவ் ஆச்சு? இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. லிப்ரா கான்ஸ்டலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரே இன்ட்ரெஸ்டிங் காஸ்மிக் எலிமெண்ட் இந்த நட்சத்திரம் மட்டும்தான். எந்த ஒரு மெசியர் ஆப்ஜெக்டும் கிடையாது. கிளீசே 570 அப்படின்னு சொல்லப்படுற ஆரஞ்சு ரெட் ட்வார்ஃப் ஒரு ஸ்டார் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பூமியில இருந்து 19 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் சிஸ்டத்துல ஆரஞ்சு ட்வார்ஃப், ரெட் ட்வார்ஃப்னு சொல்லி மொத்தம் 4 நட்சத்திரங்கள் இருக்குங்க. ஒன்னொன்னு தண்ணி சுத்தி வளம் வந்துட்டு இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப டிம்மஸ்டான நட்சத்திரங்கள். இதை தாண்டி பார்க்கும்போது நிறைய NGC கேலக்சிஸ் இருக்கு. பட் அதுக்கப்புறம் பெருசா சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயங்களுமே இந்த லிப்ரா கான்ஸ்டலேஷனுக்குள்ள இல்ல. முதலுக்கு ஒரு போரிங்கான கான்ஸ்டலேஷன் சொல்லலாம். வானத்துல கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் தான். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு தராசு சிம்பிளா அது அடையாளமா வச்சிருக்க அந்த காரணத்தினால அது போலவே நாமளும் நல்லது கெட்டகளை பெர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணி வாழ கத்துப்போம். வானத்தில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுமே தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன் வச்சிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம்னா அது கண்டிப்பாக விருச்சகம் தான் சொல்லணும். ஸ்கார்பியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கார்பியன் போன்ற தேல் போன்ற இந்த உருவத்தை கொண்டிருக்கும். வானத்தில் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்த பொறுத்து. நீங்கள் அதிக லைட் பொல்யூஷன் இருக்கக்கூடிய சிட்டிஸில் இருந்தீங்கன்னா இந்த விருச்சக கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒரையன் கான்ஸ்டலேஷன் மாதிரி பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதோடைய அந்த பேட்டர்ன் ஒரு வளைஞ்ச பாம்போட வால் மாதிரி இருக்கும். இல்லை தேலோட அந்த கொடுக்கு போல் வளைஞ்சிருக்கும். அந்த தேலோட இதயமாக இருக்கக்கூடிய பிரைட் ஆரஞ்ச் ஸ்டார் ஆன்டாரிஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களால் இந்த ஃபார்மை ஈஸியாகவே கொண்டு வர முடியும். ஆன்டாரிஸ் நட்சத்திரத்தை உங்களால் மிஸ்ஸே பண்ண முடியாது. வானத்தில் 15வது பிரகாசமான நட்சத்திரம் அது. ஆரஞ்சு கலரில் கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் கிரகத்தோட அந்த வடிவத்தை கொண்டிருக்கும். அதனால தான் அதோடைய பேர் ஆன்டாரிஸ், ஆன்டி ஏரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏரிஸ் இஸ் அ காட் ஆஃப் வார். அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு மார்ஸுங்கிற பேருமே காட் ஆஃப் வாரோட பேர் தான். ரோமன் காட் ஆஃப் வாரோட பேர். நிறைய பேர் இந்த ஆன்டாரிஸ் நட்சத்திரத்தை செவ்வாய் கிரகத்தோட மேட்ச் பண்ணி பார்த்துருவாங்க. ரெண்டுமே ஒன்று தான் நினச்சிப்பாங்க. அதனாலேயே இதுக்கு ஆன்டி ஏரிஸ், இது காட் ஆஃப் வார் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அண்ட் நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரியே அடிக்கடி இந்த செவ்வாய் கிரகம் ஆன்டாரிஸ் பக்கத்தில் வந்துட்டு போயிட்டே இருக்குவாங்க. கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு பேரை தான் கொடுத்துருக்காங்க. பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு கலர் நட்சத்திரம், மிஸ்ஸே பண்ண முடியாது. அண்ட் இதை தான் தேலோட இதயம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி உங்களால் ஈஸியாகவே இந்த தேலோட உருவத்தை கொண்டு வந்துட முடியும். பட் இதுவே நீங்கள் லைட் பொல்யூஷன் கம்மியாக இருக்கக்கூடிய வில்லேஜ், கிராம பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களால் அடிக்கடி இந்த மில்கிவே கேலக்சியை பார்க்க முடியும்னு நம்புகிறேன். அந்த மில்கிவே கேலக்சியோட அந்த பாதையை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆன்டாரிஸை உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். அதில் இந்த விருச்சிக கான்ஸ்டலேஷனுமே உங்களால் ஃபார்ம் பண்ணவும் முடியும்.
ஒரு பிரகாசமான நட்சத்திரங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிக கான்ஸ்டலேஷன் 12 ராசி விண்மீன் தொகுதிகளில் 7வது பெருசாகவும் அஃபிஷியலாக கணக்கில் காட்டப்படுற 88 விண்மீன் தொகுதி கூட்டத்தில் 33வது பெரிய கான்ஸ்டலேஷனாகவும் இருக்கு. ரொம்ப பெரிய கான்ஸ்டலேஷன் சொல்ல முடியாது, ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது. இதில் இருக்க அந்த நட்சத்திரங்கள் டைட்டாக பேக் ஆகி ஒரு அழகான ஷேப்பை கொடுக்கும். அந்த தேலோட தலை, அதோடைய இதயம், உடல், வால்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களால் அழகாக ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் கொடுக்கு மட்டும் இருக்காது. ஒரிஜினலாக அரப் கண்ட்ரீஸில் இந்த தேலோட கொடுக்காதான் லிப்ரா இருக்குல்ல, துலாம் ராசி அந்த கான்ஸ்டலேஷன் அமைஞ்சிருந்துச்சு. இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ராவையும் ஸ்கார்பியனையும் தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்க ஸ்கார்பியனுக்கு குட்டி தலை தான் அண்ட் குட்டி கைகள் தான் கொடுக்கவும் பட்டிருக்கேன். ஸ்கார்பியஸுங்கிற பேர் ஆப்வியஸாக இந்த கிரீக்க மித்தாலஜியில் தான் வந்திருக்கேன். ஸ்கார்பியஸ்னா தேல். கிரேக்கர்களோட கதையை பொறுத்த வரைக்கும் ஜியூஸ் இருக்கார்ல, கடவுளோட கடவுள், அவர் ஒரையன் மேலே ஒரு கோவத்தில் சுற்றிட்டு இருந்தாராம். ஒரையன் த ஹண்டர் எந்த ஒரு மிருகத்தையும் என்னால் வேட்டையாட முடியும்னு சொல்லி ஒரு இருமாப்போட சுற்றிட்டு இருந்தானா அவனுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே யாராலுமே அழிக்க முடியாத ஒரு தேலை உருவாக்கினதாகவும், அந்த தேல் ஒரையனை போய் அடையிறதுக்கு முன்னாடி அவர் இறந்து வானத்தில் போய் செட்டில் ஆக இந்த தேலும் அவரை துரத்துக்கிட்டே வானத்துக்கு போனதாகவும் அந்த கதை ஒன்று அமைஞ்சிருக்கு. கிரேக்கர்கள், ரோமர்கள், அரேபியன்ஸ் அண்ட் பாபிலோனியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தேலாக தான் பார்த்துருக்காங்க. ஆனால் பாலினேஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது தேல் கிடையாது, ஒரு ஹுக், ஒரு கொலுக்கி. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாவி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு டெமிகாட் இருக்காரு. மனிதருக்கும் கடவுளுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அவர் தான் இவங்க இந்த பாலினேஷியன்ஸோட தீவுகளை கடலோட அடி ஆழத்துலேருந்து அந்த கொக்கியை போட்டு மேலே கொண்டு வந்து இழுத்து நிறுத்தினாராம். ஸோ அந்த பாலினேஷியன் தீவுகளை உருவாக்குனது மாவியோட இந்த கொக்கி தானா. அதோடைய ஞாபகத்தமாக வானத்தில் இந்த கொக்கி இருக்க தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். இதை பேஸ் பண்ணி தான் மொவானா அப்படிங்கிற ஒரு படமும் வந்துச்சு, சின்ன பசங்களோட அனிமேட்டட் மூவி. இதில் தான் இன்னும் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழில் விருச்சகம் தான் சொல்கிறோம், தேலோட சிம்பிள் தான் கொடுக்கவும் பட்டிருக்கு. அந்த ஷேப்பை ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் பிரகாசமாக இருக்க அந்த காரணத்தினால எல்லாராலையுமே பார்த்தோன்னே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷனாக இது இருக்குன்னு சொல்லலாம். இதில் இருக்க அந்த பிரகாசமான நட்சத்திரங்களில் முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கிறது ஆன்டாரிஸ், ஆன்டிஏரிஸ். செவ்வாய் கிரகத்தோட குழப்பக்கூடாதுன்னு சொல்லி பேரை தெளிவாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மிக பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம். எவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறீங்க? சூரியன் இருக்க இடத்துல இந்த ஆன்டாரிஸை கொண்டு வந்து வச்சா அந்த நட்சத்திரத்தோட விட்டம் மட்டுமே செவ்வாய் கிரகம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுமா. அதாவது மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ் 4 கிரகத்தையுமே ஆன்டாரிஸ் விழுங்கிடுமாங்க. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம். நம்ம பூமியிலிருந்து 550 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கேன். சூரியனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 880 மடங்கு பெருசு, 10,000 மடங்கு அதிக லூமினஸாக இருக்குது. கிட்டத்தட்ட அதோடைய மேக்னிடியூட் மட்டுமே 0.96ன்னு சொல்கிறாங்க, க்ளோஸ் டு 0ங்கிற மாதிரி. மிக பிரகாசமான பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம். ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்து என்ன பிரயோஜனம்? கூடி சீக்கிரம் சாக போதாங்க அந்த நட்சத்திரம். அதோடைய கடைசி காலகட்டத்தில் இருக்குது ரெட் சூப்பர் ஜெயண்டா. அடுத்த 10,000 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாச்சும் இந்த நட்சத்திரம் சூப்பர் நோவாவாக வெடித்து செதறலாம். அடுத்த 10 வருஷத்துலேயே நடக்கலாம், 10,000 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாச்சும் நடக்கலாம். அப்படி மட்டும் இது சூப்பர் நோவாவாக வெடிச்சிச்சுன்னா பௌர்ணமி நிலவை காட்டிலும் பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை 2 வாரம் கிட்ட இது கொடுக்குமா. 100 நாட்களுக்கு மேலே நிலவுக்கு அப்புறம் பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை இதால் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது 500 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க அந்த காந்தனால இது வெடிச்சா நம்ம பூமிக்கு இதனால பெரிய ஆபத்து எதுவும் வராது. ஆனால் விருச்சிகத்தோட இதயம் மிஸ் ஆகிடும். இதை தான் த ஹார்ட் ஆஃப் ஸ்கார்பியஸ்ன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்நாளில் இது வெடிக்குதா இல்லையான்னு. அதை தொடர்ந்து பிரகாசமான நட்சத்திரம் ஷவுலா நம்ம பூமியில இருந்து 700 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. வானத்தில் தெரிகிற நட்சத்திரங்களை 25வது பிரகாசமானது. அண்ட் இது ஒரு தனி நட்சத்திரம் கிடையாது, இட்ஸ் a ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம். லாம்டா ஸ்கார்பி ஏபிசின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 நட்சத்திரங்கள் ஒன்றா இருக்குங்க. ஒரு குழந்தை நட்சத்திரம் தான். 1லேருந்து 3 கோடி வருஷங்கள் தான் இதோடைய வயசு இருக்குன்னு சொல்லி என்னப்படுது. ஸ்டார் சிஸ்டம் அப்படி தான் ஃபார்ம் ஆகி இருக்கணும்னு சொல்லி நம்புறாங்க. இந்த ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டமாக இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக 3 பாடி ப்ராப்ளமும் உள்ள அடங்கி இருக்க தான் செய்யுது. அதுவே ஒரு தனி பிரகாசத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். 3வது பிரகாசமானது அக்ராப். நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 600லேருந்து 700 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம். நம்ம சூரியனோட 10 மடங்கு அதிக நிறை கொண்டிருக்கான். இதில் பைனரியில் ஒரு நட்சத்திரம் மட்டும் சூப்பர் நோவாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம வாழ்நாளில் மேபி ஒரு சூப்பர் நோவா நடந்தால் அது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த விருச்சிக கான்ஸ்டலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தொடர்ந்து நட்சத்திரங்களோட அந்த மேக்னிடியூட் அதிகமாகிட்டே போகும். விச் மீன்ஸ் நட்சத்திரங்களோட அந்த பிரைட்னஸ் கம்மியாகிட்டே வரும். தனி நட்சத்திரங்களை காட்டிலும் குளோபுலர் கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லி பல நட்சத்திரங்களோட கூட்டம் இந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ள கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. முக்கியமானது மெசியர் 4, ஒரு 5.9 மேக்னிடியூட் கொண்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான குளோபுலர் கிளஸ்டர். 7200 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கேன். இதில் இருக்க நட்சத்திரங்களோட வயசு 12 பில்லியன் சொல்கிறாங்க. பிக் பேங் நடந்து 13 பில்லியன் தான். ஸோ இது 12 பில்லியன் சொன்னால் அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பழைய கிளஸ்டராக இருக்கும்னு.
7,700 ஒளியாண்டுகள்னா ரொம்ப தூரம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்ம சூரிய குடும்பத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குளோபல் கிளஸ்டராக இது தாங்க இருக்குது மெசியர் 4. அப்போ இதை தாண்டியே மேலே எத்தனை கிளஸ்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். இது கூடவே பட்டர்ஃப்ளை கிளஸ்டர்னு சொல்லி இன்னொரு தனி கூட்டமும் இருக்குது. மெசியர் 6 இது ஒரு ஓப்பன் கிளஸ்டர் தான். 4.2 மேக்னிடியூடோட இருக்குது. இதில் இருக்க நட்சத்திரங்கள் நம்ம சூரியன் போலவே ஆவரேஜ் ஆரஞ்ச் ஸ்டார்ஸாக இருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிளி அதிக கிரகங்கள் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டமாக இது இருக்க வாய்ப்புகள் அதிகம். நிறைய யங்கஸ்டான நட்சத்திரங்களும் இங்கே தான் ஃபார்ம் ஆகிற மாதிரி சொல்லப்படுது. டாலமி ஓப்பன் கிளஸ்டர், மெசியர் 18 சொல்லி என்ன பல நட்சத்திர கூட்டங்களையுமே இந்த விருச்சிக கான்ஸ்டலேஷன் அதுக்குள்ளே அடுக்கி வச்சுருக்குங்க. அதோட நிற்கல நிறைய நெபுலாஸும் இருக்குது. ரொம்ப ஃபேமஸானது கேட்பா நெபுலா. பூனையோட கால்கள் போல் இருக்க அந்த காரணத்தினால இதுக்கு கேட்பா நெபுலாங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு எமிஷன் ஆக்டிவ் நெபுலா. ஆக்டிவ்னு சொல்கிறதுக்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒன்றா சேர்ந்து இப்போவும் புது நட்சத்திரங்களை உருவாக்கிட்டு இருக்குங்க. மில்கி வே பாதையில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பிரகாசமான நட்சத்திரங்களை உருவாக்குற அந்த வேலையை இந்த கேட்பா நெபுலா தான் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட நம்ம பூமியில இருந்து 5,500 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. ஆனால் என் கண்ணுக்கு பூனையோட கால் போல தெரியல. உங்களுக்கு அப்படி தெரியுதா? பட்டர்ஃப்ளை நெபுலா பார்த்தாலே தெரியுது பட்டர்ஃப்ளை போல தான் இருக்கு. 7.1 மேக்னிடியூட்ல இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்லி காம்ப்ளெக்ஸான ஒரு நெபுலாவா இதுதான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சென்டரில் ஒரு ஒயிட் வாஃப் இருக்குது. அதோடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டுமே 2 lakh கெல்வின். நம்ம யூனிவர்ஸில் ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் ஸ்டார், சூடான நட்சத்திரங்கிற பேர் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சூரியனை விட நிறை கம்மி தான், 0.6 தான் சொல்லப்படுது. ஆனால் ரொம்ப சூடான நட்சத்திரத்தை சுற்றி பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான நெபுலா இருக்குது. லாப்ஸ்டர் நெபுலா நிறைய என்ஜிசி ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த விருச்சிக கான்ஸ்டலேஷன் உள்ளடக்கி வச்சுருக்கீங்க. ஸோ வானத்தில் ஒரு கான்ஸ்டலேஷன் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கார்பியஸ் கான்ஸ்டலேஷனை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். உள்ள அவ்வளோ இருக்குது. வானத்தில் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி கொக்கியை கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். இந்த கான்ஸ்டலேஷன் உங்கள் கண்ணுக்கு விருந்த அமையும். சஜிடேரியஸ் கான்ஸ்டலேஷன், தமிழில் தனுசு ராசின்னு சொல்லுவோம். தனுசுனா வில் அம்பு. சஜிடேரியஸ் கிரேக்க மித்தாலஜியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குதிரையும் மனிதனும் கலந்த மாதிரி இருக்க ஒருத்தன் கையில் வில்லம்போட இருப்பான். சென்டார்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே வில் அம்புங்கிறது காமன் ஃபேக்டாக இருக்குது. அந்த சமயத்தில் இந்த கான்ஸ்டலேஷனில் நம்ம வானத்தில் பார்க்கும்போது வில்லம்பு போல் இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ரெண்டுத்துக்குமே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு ஃபார்மேஷனை தான் இந்த நட்சத்திரங்கள் எடுக்கும். டீ பாட், டீ வைக்கக்கூடிய அந்த சட்டிங்க, அந்த கான்ஸ்டலேஷனோட ஒரு முக்கிய அங்கமாக டீ பாட் டிசைன் தான் அமைஞ்சிருக்கும். இந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ளேயே இருக்க இன்னொரு டிசைன் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை ஆஸ்டரிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த டீ பாட்டை நீங்கள் வானத்தில் கண்டுபிடிச்சாலே அதை தொடர் கான்ஸ்டலேஷன் இங்கே தான் எங்கேயோ இருக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தெளிவாக ஒரு வில் அம்புங்கிற ஒரு ஷேப்பை இந்த கான்ஸ்டலேஷன் ஃபார்மே பண்ணாது. ஒரே கான்ஸ்டலேஷனில் அதை தெளிவாக பார்க்கலாம். ஆனால் இங்கே அது அப்படியே ஆப்போசிட்டுங்க. பட் இந்த கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி நீங்கள் கிராமத்து சைடில் இருந்தீங்கன்னா. ஸோ கிராமத்தில் பெரிய அந்த லைட் பொல்யூஷன் இல்லாத அந்த சமயத்தில் வானத்தில் உங்களால் சிம்பிளாகவே மில்கி வேவை பார்க்க முடியும். பால்வழி அண்டத்தோட அந்த ஒரு சின்ன புகை மூட்டத்தை உங்களால் தெளிவாக நோட் பண்ண முடியும். அதில் அந்த பால்வழி அண்டம் பிரகாசமாக ஒரு இடத்துல ஜொலிக்குங்க. அதிக டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட இருக்கும். அங்கே தான் நம்ம விருச்சிக கான்ஸ்டலேஷன் இருக்கும். தேலோட அந்த வாளுக்கு பக்கத்தில் அந்த புகை மூட்டம் பிரகாசமாக இருக்க அந்த இடத்துல தான் இந்த சஜிடேரியஸ் கான்ஸ்டலேஷன் அமைஞ்சிருக்கும். முக்கியமாக இந்த கான்ஸ்டலேஷன் தொகுதி கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த டீ பாட் ஷேப் இருக்குல்ல, அதோடைய வாய், அந்த டீ ஊற்றக்கூடிய அந்த வாய் எக்ஸாக்டாக இந்த மில்கி வே கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். அந்த டீ பாட்டோட வாயிலிருந்து புகை வர மாதிரி இந்த இடத்துல அந்த மில்கி வே ஒரு புகை மூட்டமாக அந்த இடத்துல அழகாகவே அமைஞ்சிருக்கும். ஸோ மில்கி வேவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சஜிடேரியஸை அழகாகவே உங்களால் நோட் பண்ண முடியும். பட் நீங்கள் லைட் பொல்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சென்னை மாதிரியான சிட்டிகளில் இருக்கிறவராக இருந்தீங்கன்னா மில்கி வேவை பார்க்குறது ரொம்பவே அரிது. அந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் விருச்சிக கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கணும். அதோடைய வால் முடிகிற இடத்துல இந்த தனுசு ராசி விண்மீன் தொகுதியை உங்களால் ஈஸியாகவே நோட் பண்ண முடியும். பட் இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஒரே அளவுக்கு பிரகாசமான நட்சத்திரங்களும் அந்த அளவுக்கு ஒரு டிஃபைன்டான ஷேப்பும் இதுக்கு இல்லை. ஒரு நல்ல வடிவம் இல்லாத சமயத்தில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா அந்த டீ பாட்டோட ஷேப்பை உங்களால் கொண்டு வந்துட முடியும். மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டலேஷன் ஐயோ அங்கீகரிக்கப்பட்ட 88 கான்ஸ்டலேஷன் விண்மீன் தொகுதியில் 15வது பெருசு. அண்ட் 13 ஜோடியாக் கான்ஸ்டலேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 5வது பெருசு. ஸோ வானத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைச்சிருக்கு. ஆனால் கண்ணுக்கு உங்களால் அந்த டீ பாட் ஷேப்பை மட்டும் தான் கொண்டு வர முடியும். மற்றபடி ஃபுல் அந்த கான்ஸ்டலேஷனை உங்களால் உருவாக்கவே முடியாது. அது ஏதோ அந்த டீ பாட் பிரான்ச் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுங்க. ஸோ கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஓரளவுக்கு பிரகாசமான நட்சத்திரங்கள் இருக்கு, பார்க்க பழகிடும். தமிழர்கள் எதுக்கு வில்லம்பு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் வில்லம்புங்கிறது மோட்சத்தை குறிக்குமா? சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அது மோட்சத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க. அதன்படி இந்த டீ பாட் கான்ஸ்டலேஷன் பர்ஃபெக்டாக மில்கி வேவை ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
இந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ள, இந்த தொகுதி கூட்டத்துக்குள்ள தான் நம்ம பேரடி மில்கி வே கேலக்சியோட சென்டர்ல இருக்கிற அந்த மிகப்பெரிய பிளாக் ஹோலே அமைஞ்சிருக்கு. சஜிடேரியஸ் ஏ சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். அது இந்த விண்மீன் தொகுதி கூட்டத்தில் தாங்க இருக்கு. மிக முக்கியமான ஒரு கான்ஸ்டலேஷன். மேபி அந்த மோட்சத்தை குறிக்கிறதுக்காக வில்லம்பை கொடுத்துருப்பாங்களோ. கிரேக்க புராணத்தின்படி இந்த வில்லம்பை ஏந்தின ஒரு குதிரை மனிதன் இருக்கான். அவன் பேர் சிரான். மிகப்பெரிய புத்திசாலி. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அக்கீலிஸ், ஹெர்குலிஸ்க்கெலாம் ஆசான இருந்தவன். ஒரு விதமான இம்மோர்டாலிட்டியும் அவருக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு முறை வில்வத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் சிரானோட சிஷியன் ஹெர்குலிஸ் ஒரு விஷம் நிறைந்த அம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்புல தச்சிருவாராம். அவருக்கு சாகாவரம் இருந்தாலும் இந்த விஷம்ங்கிறது அவருக்கு அதிகமான வலியை கொடுத்துருக்கு. இந்த வலியை என்னால் தொடர்ந்து அனுபவிக்க முடியாது. என்னுடைய அந்த சாகாவரத்தை ப்ரொமித்திஸுக்கு கொடுத்துருங்க, என்னை சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கிட்ட கேட்க, இந்த சாக்ரிஃபைஸ், இந்த தியாகத்தை நாங்கள் யாருமே மறக்க மாட்டோம். அந்த ஞாபகத்தமாக உன்னை நான் வானத்தில் உட்கார வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் இந்த சர்டிஃபிகேட்ஸாக மாற்றி விட்டாங்களாம். அதனால தான் வில்லம்பு எய்தின ஒரு சென்டாராக நம்ம அவரை வானத்தில் பார்த்துட்டு இருக்கோமா. இந்த கான்ஸ்டலேஷனோட பிரகாசமான நட்சத்திரங்கள் ஆப்வியஸாக அந்த டீபாட் ஷேப்பை தான் ஃபார்ம் பண்ணுது. அதில் மிக பிரகாசமானது காஸ் அஸ்ட்ராலிஸ். இது ஒரு பைனரி ஸ்டார். நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 143 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. ஒரு பி கிளாஸ் ப்ளூ ஜெயண்ட் நம்ம சூரியனோட 375 மடங்கு அதிக வெளிச்சத்தை வெளிப்படுத்துது. கிட்டத்தட்ட இதோடைய மேக்னிடியூட் 1.75. கொஞ்சம் பிரகாசமானது தான். அண்ட் மொத்தமாக வானத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 35வது பிரகாசமான ஒரு நட்சத்திரம் இது. ஸோ இதை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். காஸ்னா போ, வில்லுன்னு அர்த்தம் அரபிக்கில். அஸ்ட்ராலிஸ்னா சதன். ஸோ இந்த வில்லோட தெற்கு பகுதின்னு சொல்லி இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்க வில் போல தெரியலண்ணே. இதே மாதிரி மிடில் இருக்க அந்த ஸ்டாருக்கு காஸ் மீடியானம், மேலே இருக்க அந்த ஸ்டாருக்கு காஸ் போரியாலிஸுங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லோட மேல் பகுதி, மிடில், எண்டுன்னு சொல்லி 3 பகுதிகளுக்கும் தனித்தனி நட்சத்திரங்கள் பேரே கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் உண்மையிலேயே இந்த கான்ஸ்டலேஷனில் கிட்டத்தட்ட 36 நட்சத்திரங்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக பேர் வாங்கின நட்சத்திரங்களும் இந்த கான்ஸ்டலேஷனில் தான் இருக்கதா சொல்லப்படுது. ரெண்டாவது பிரகாசமானது நுங்கி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் நம்ம பூமியிலிருந்து 250 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இது ஒரு குள்ள நட்சத்திரம் தான், டுவார்ஃப் ஸ்டார். ஆனால் இருந்தாலும் மேக்னிடியூட் 2.1. அதோடைய சைஸுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூரியனை விட 3300 மடங்கு அதிக லூமினாசிட்டி, அவ்வளோ வெளிச்சத்தை வெளிப்படுத்துது. அண்ட் சூரியனை போலவே 7 மடங்கு அதிக எடை நிறையும் கொண்டிருக்கு. சின்னதாக இருக்க அந்த சமயத்தில் நம்ம சூரியனை காட்டிலும் 100 மடங்கு அதிக வேகத்தில் தன்னை சுற்றி வருதாங்க. இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் ரொட்டேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னதாக இருக்கனால இவ்வளோ வேகத்தில் சுற்றுது போல. இதை தொடர்ந்து நட்சத்திரங்களோட அந்த பிரைட்னஸ் குறைச்சிக்கிட்டே வரும். ஆனால் இந்த பிரகாசமான நட்சத்திரங்கள் அந்த டீபாட்டுக்கு முக்கியமான ஒரு ஷேப்பை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஷேப்பை டிஃபைன் பண்ணாத ஒரு நட்சத்திரம் ஆக்சுவலாக இந்த சஜிடேரியஸ் கான்ஸ்டலேஷன் ஏரியாவில் இருக்கு. அதை பிஸ்டல் ஸ்டார்னு சொல்கிறாங்க. நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 25,000 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த மில்கிவேவோட சென்டர்னு சொல்லலாம். மிக பிரகாசமான ஒரு நட்சத்திரம். நம்ம சூரியனை காட்டிலும் 4 மில்லியன் டைம்ஸ், 40 லட்சம் மடங்கு அதிக பிரகாசத்தை வெளிப்படுத்துதான். இவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சூரியனோட நிறைய காட்டிலும் 200 மடங்கு அதிக எடை கொண்டிருக்கு. நம்ம சூரியன் ஒரு வருஷத்தில் முக்கி முணங்கி உருவாக்கக்கூடிய அந்த எனர்ஜியை இந்த நட்சத்திரம் வெறும் 20 செகண்டில் அப்படி கிரியேட் பண்ணிட்டு போயிடுமா. அவ்வளோ எனர்ஜியை இது வெளிப்படுத்துது. யோசிச்சு பாருங்க. இந்த நட்சத்திரம் பிஸ்டல் நெபுலால இருக்க அந்த சமயத்தில் இதுக்கு பிஸ்டல் ஸ்டாருங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. பட் இதை நம்ம வெறும் கண்களால் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நடுவில் ஏகப்பட்ட இன்டர்ஸ்டெல்லார் டஸ்ட் இருக்குது. முக்கியமாக நம்ம மில்கிவே கேலக்சிக்கு உள்ளே போகிற சமயத்தில் டஸ்ட் அதிகமாகலாம். அந்த டஸ்ட் இதோடைய வெளிச்சத்தை வெறும் கண்களுக்கு கம்மியாக காட்டுமே தவிர்த்து உண்மையிலே மிக பிரம்மாண்டமான பிரகாசமான நட்சத்திரம் பியோனி ஸ்டார். பியோனி நெபுலால இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான நட்சத்திரம் நம்ம பூமியிலிருந்து 26,000 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. மேக்னிடியூட் -11. இந்த அண்டத்தோட ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் நட்சத்திரம்ங்கிற பேரை வாங்கியிருக்கு. இதுவுமே கிட்டத்தட்ட 4 மில்லியன் டைம்ஸ் பிரகாசமான ஒரு நட்சத்திரம் தான் சொல்கிறாங்க. நம்ம சூரியனை விட 100 மடங்கு பெருசுங்க. 100 மடங்கு அதிக எடையுமே கொண்டு இருக்கு. பட் இதையுமே வெறும் கண்களால் பார்க்குறது கஷ்டம் தான். ஏன்னா நடுவில் ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிளாக இந்த சஜிடேரியஸ் வந்து டேரெக்டாகவே மில்கிவேயோட சென்டரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால நம்ம உள்ளே போக போக அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறைய பிரகாசமான பிரம்மாண்டமான நட்சத்திரங்களை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸை உங்களால் இந்த கான்ஸ்டலேஷன்களாக பார்க்க முடியும். முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சஜிடேரியஸ் ஏ மில்கிவே சென்டரில் இருக்கக்கூடிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலே சஜிடேரியஸ் கான்ஸ்டலேஷனில் தாங்க இருக்குது. பட் அது வெறும் கண்களால் ஆப்வியஸாக பார்க்கவே முடியாது. அண்ட் அதே சென்டரில் லக்யூன் நெபுலா, ஒரு மிகப்பெரிய எமிஷன் நெபுலாவும் உள்ள இருக்குது. 4000 ஒளியாண்டுகள் தள்ளி ஏகப்பட்ட புது புது நட்சத்திரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நெபுலாவாக அமைஞ்சிருக்கு. ஹார்ஷூ நெபுலா இல்லைனா ஸ்வான் நெபுலா, மெசியர் 17 சொல்லுவாங்க. நம்ம பூமியிலிருந்து 5000 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கேன். அண்ட் இது எவ்வளோ பெருசு தெரியுமா? இதோடைய விட்டம் மட்டுமே 15 ஒளியாண்டுகள். அவ்வளோ பெரிய ஒரு நெபுலா இந்த இடத்துல இருக்குங்க. ஆனால் பார்க்க ஹார்ஷூ மாதிரி தெரியல. லாப்ஸ்டர் நெபுலா, செக்மார்க் நெபுலான்னு சொல்லி இதுக்கு நிறைய பேர்கள் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக ஒரு கான்ஸ்டலேஷன் பார்க்கும்போது ஸ்டார் கிளஸ்டர் இல்லாமல் இருக்குமா? மெசியர் 18 ஒரு ஓப்பன் ஸ்டார் கிளஸ்டர். இதோடைய விட்டம் மட்டுமே 9 லைட்டர்ஸ், 9 ஒளியாண்டுகள்.
பூமியிலிருந்து 4500 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. உள்ள நிறைய புது புது நட்சத்திரங்கள், நிறைய யங் ப்ளூ ஸ்டார்ஸ் உருவாக்கப்படுறதா சொல்லப்படுது. மெசியர் 21 என்னொரு ஓப்பன் ஸ்டார் கிளஸ்டர், 46 லட்சம் பழமையான ஒரு ஸ்டார் கிளஸ்டர், 60 நட்சத்திரங்கள் குழுமமாக உருவாக்கப்பட்ட ஒரு கிளஸ்டர், ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. சஜிட்டேரியஸ் கிளஸ்டர் மெசியர் 22 பிரைட்டஸ்டான ஒரு ஸ்டார் கிளஸ்டர். நம்ம வானத்திலே இதை தெளிவாக உங்களால் பார்க்க முடியும். நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 10,600 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. முக்கியமாக அந்த கேலக்டிக் பல்ஜுன்னு சொல்லுவாங்களே, மில்கி வேவோட அந்த சென்ட்ரல் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸில் உங்களால் அதை தெளிவாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் கிளஸ்டர்ஸில் இது முக்கியமானதாங்க. இந்த மாதிரி ஒரு 10-12 ஸ்டார் கிளஸ்டர்ஸ் இந்த சஜிட்டேரியஸ் கான்ஸ்டலேஷனில் மட்டுமே அமைஞ்சிருக்கு. ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், ஏகப்பட்ட நெபுலாஸ், நிறைய என்ஜிசி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே குவிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த தனுசு ராசி விண்மீன் தொகுதி கூட்டம். அதனாலேயே நாசா தங்களுடைய ஹபிள் டெலஸ்கோப் மூலியமா ஸ்வீப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனி ப்ரோக்ராமே கிக் ஆஃப் பண்றாங்க. சஜிட்டேரியஸ் விண்டோ எக்லிப்சிங் எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட் சர்ச். இந்த சஜிட்டேரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மில்கி வே பக்கத்தில் அதிக இன்டர்ஸ்டெல்லார் கிளவுட்ஸ், நிறைய அந்த நெபுலாஸ் அண்ட் முக்கியமாக ஏகப்பட்ட ஸ்டார் கிளஸ்டர் இருக்க அந்த இடத்துல இருக்க அந்த காரணத்தினால இந்த இடத்த அதிகமாக ரிசர்ச் பண்ணி அந்த நட்சத்திரங்களை சுற்றி ஏதாவது கிரகங்கள் வளம் வருதா, எக்ஸ்ட்ரா பிளானட் சிக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தனி ரிசர்ச்சை கிக் ஆஃப் பண்ணுறாங்க. February 2004 கிட்டத்தட்ட 1,80,000 நட்சத்திரங்களை இவங்க 7 நாட்கள் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. இத்தனை நட்சத்திரங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி லட்சக்கணக்கான கிரகங்களை கண்டுபிடிச்சாங்களே கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது வரைக்குமே மொத்தம் 20 கிரகங்கள், அதுவும் பாசிபிள் கேண்டிடேட்ஸ் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹாட் ஜூபிட்டர்ஸ் மாதிரியான கிரகங்களில் ஆரம்பித்து குட்டி குட்டி ராக்கெட் பிளானட்ஸ் கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சஜிட்டேரியஸ் இந்த மில்கி வேல இருக்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா? உண்மையிலேயே கிரேக்க மித்தாலஜி படி அந்த சென்டார் எப்படி பல பேருக்கு அந்த உண்மையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசானார் தானோ தமிழில் கூட வில் அம்புங்கிறது அறிவை குறிக்குதோ, அதே போல் இந்த தனுசு விண்மீன் தொகுதியும் நமக்கு இதுவரைக்கும் புலப்படாத பல வித்தியாசமான நட்சத்திர கூட்டங்களையும் நம்ம இதுவரைக்கும் கண்டறியாத பல விண்வெளி உண்மைகளையும் சொல்லிக் கொடுக்கறது ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை இதனால தான் தனுசு ராசிக்காரங்க புத்திசாலிங்கன்னு சொல்ல வராங்களா? நீங்கள் எப்படி? வானத்தில் பெயர் சூடி இருக்க 88 கான்ஸ்டலேஷன் விண்மீன் தொகுதி கூட்டங்களில் 40வது பெருசாகவும் 12 ஜோடியாக் சைன் கான்ஸ்டலேஷனில் 9வது பெருசாகவும் இருக்கக்கூடிய இந்த கேப்ரிகார்னஸ் மகர கான்ஸ்டலேஷன் ஓரளவுக்கு பெருசு அண்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷன் தாங்க. கேப்ரிகார்னஸ் கொம்பு வச்ச ஆடு, ஹார்ன்டு கோட் அப்படின்னு அர்த்தமா. கிரேக்க புராணங்களின்படி பேனுங்கிற ஒரு கடவுள் இருந்திருக்காரு. அந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா உருவ மாற்றம் பண்ணக்கூடியவர். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய மிருகம் இவரை துரட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேனிக் ஆகிட்டாராம். பேனுங்கிற வார்த்தையிலேருந்து தான் பேனிக் வந்ததாக சொல்லுவாங்க. வைஸ் வர்சா, மேபி பேனிக்குங்கிற வார்த்தையிலேருந்து கடவுளோட பேனுங்கிற வார்த்தை போயிருக்கலாம். அவர் அந்த மிருகத்தை பார்த்து பதட்டப்பட்டு டக்குன்னு இந்த மாதிரி என்ன உருவத்துக்கு மாறதுன்னு தெரியாமல் பாதி ஆடாகவும் பாதி மீனாகவும் மாறி அங்கே நீந்தி எஸ்கேப் போயிட்டாராம். இதை பார்த்து ஜியூஸ் விழுந்து சிரிச்சாராம். ஸோ அதனாலேயே இந்த கடவுளோட அந்த உருவத்தை வானத்தில் பதிய வச்சுதான் சொல்லப்படுது. அதுதான் கேப்ரிகார்னஸாக மாறிக்கிறதா சொல்லுவாங்க. தமிழில் மகரம், மகரம்னா ஆற்றுப்படுகை இல்லைனா கடலில் வாழக்கூடிய ஒரு விசித்திரமான மிருகம்னு அர்த்தம். அது கொம்பு வச்ச ஆடாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு முதலையாகவோ ஒரு டால்ஃபினாகவோ கூட இருக்கலாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சுமேரியர்களை பொறுத்த வரைக்கும் இதை ஷாபாரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஆடும் மீனும் கலந்த கலவை தான். ஸோ அவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிரேக்கர்கள் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. தமிழர்களும் மோஸ்ட்லி இதை ஆற்றுப்படுகை இல்லைனா கடலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட அந்த கடல் சம்மந்தப்பட்ட ஒரு கான்ஸ்டலேஷனாக தாங்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து அக்வாரியஸ், அதை ஃபாலோ பண்ணி பீசஸ், மீனம், இது ரெண்டுமே கடல் இல்லைனா தண்ணீர் சம்மந்தப்பட்ட கான்ஸ்டலேஷனாக இருக்குது. அந்த காரணத்தினால நிலத்திலிருந்து தண்ணீருக்கு மாற்றப்படுற அந்த டிரான்சிஷன் விண்மீன் தொகுதியாகவும் இது பார்க்கப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு விசித்திரமான உருவத்தை தான் கொடுத்துருக்காங்க. அந்த உருவம் வானத்தில் தேடுற அந்த நட்சத்திர கூட்டங்கள் உங்களுக்கு தென்படுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. மில்கி வே, அதுவும் நீங்கள் லைட் பொல்யூஷன் இல்லாத இடத்துல மில்கி வே டக்குன்னு பார்த்துடலாம். மில்கி வேல தான் இந்த டீபாட் கான்ஸ்டலேஷன் சஜிட்டேரியஸ் தனுசு ராசியை உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். டீபாட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பக்கத்துலேயே தான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த கேப்ரிகார்னஸ் கான்ஸ்டலேஷன் இருக்கும். லைட் பொல்யூஷன் இருக்க இடத்துலையும் இது ஓரளவுக்கு தெளிவாக உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் ஓரளவுக்கு அடுக்கடுக்காக பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கும். ஒரு வித்தியாசமான ட்ரையாங்கிள் ஷேப், ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியாது, ஒரு பூமராங் மாதிரியான வளரி மாதிரியான ஒரு ஷேப்பை இது தெளிவாகவே எடுக்கும். அந்த ஒரு 3 பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிங்கனாலே ஈஸியாக அந்த கான்ஸ்டலேஷனை வரைஞ்சிடலாம். அண்ட் ஓரளவுக்கு இது சின்னதாக இருக்க அந்த காரணத்தினால பார்த்தோன்னே அந்த ஸ்ட்ரக்சரை உங்களால் நோட் பண்ண முடியும். என் கணக்கு இதை எப்படி பார்த்தாலும் ஆடு போல தெரிலங்க, பூமராங் போல தான் இருக்குது. பழங்காலத்தில் இது எப்படி ஆடாக பார்த்தாங்கன்னு சத்தியமாக ஐடியா இல்லைங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஸ்டலேஷன். ஆனால் சில கிரேக்கர்கள் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை போர்ட்டல் டு ஹெவனாக பார்த்துருக்காங்க. அதாவது இறந்தவர்கள் இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே போய் ஆஃப்டர் லைஃப், அதாவது சொர்க்கத்தை அடைவாங்களாம். ஸோ அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஷேப்பாகவும் அது கன்சிடர் பண்ணப்படுது. பல நாகரிகங்களில் விதவிதமான கதைகள் சொல்லப்படுதுங்க. 414 ஸ்கொயர் டிகிரிஸ் வானத்தை இது ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால பழங்காலத்திலே இதை தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க தான் சொல்லணும். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கான்ஸ்டலேஷன். இதை பற்றின நிறைய ரெக்கார்ட்ஸ்
பல கல்ச்சரில் கிடச்சிருக்கு. இந்த விண்மீன் தொகுதியோட மிக பிரகாசமான நட்சத்திரம் டெனிப் அல்கேடி. அதுக்கான அர்த்தம் ஆடோட வால். இந்த கான்ஸ்டலேஷனை அந்த ஆட்டோட வாலுங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 32 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இது ஒரு முழு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ஸ்டார் சிஸ்டம். ஒரு பைனரி ஸ்டார் இருக்கு. அதில் அந்த டெனிப் அல்கேடி பார்த்தீங்கன்னா பைனரி ஸ்டாரை சுற்றி வரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கான். மேக்னிடியூட் 2.81, கொஞ்சம் பிரகாசம் தான். அண்ட் அந்த பைனரி ஸ்டார் சிஸ்டத்தை விடவும் இது மிக பிரம்மாண்டம்ங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பக்கத்தில் அந்த பைனரி ஸ்டார் சிஸ்டம் இதை சுற்றி வர அந்த காந்தனால அப்பப்போ இதோடைய மேக்னிடியூட் குறைஞ்சு ஏறுமா. ஸோ கிட்டத்தட்ட வேரியபிள் ஸ்டாருங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கலாம். பட் உண்மையிலே வேரியபிள் கிடையாது. சில சமயத்தில் இந்த நட்சத்திரத்தோட அந்த பிரகாசம் மறைக்கப்படுது, அவ்வளோதான். இதை தான் ஆல்கோல் டைப் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து டாஹிப் பீட்டா கேப்ரிகானி நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 340 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இதுவும் ஒரு மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம். அண்ட் இதோடைய பேருக்கு அர்த்தம் த புச்சர், கறி வெட்டுறவன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. மேபி லைக் அந்த ஆடை கறி போட்டுருவாங்களோ. இது பைனரி கிடையாது, ட்ரிபிள் கிடையாது, அதுக்கும் மேலே 5 ஸ்டார் சிஸ்டம். 5 நட்சத்திரங்கள் ஒரே இடத்துல தங்களை தானே சுற்றி வள வந்துட்டு இருக்கு. பீட்டா கேப்ரிகானி ஏ, பீட்டா கேப்ரிகானி பி, இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து டஹிப் ஸ்டார் ஏன்னு சொல்லுவாங்க, இல்லை டஹிப் மேஜர் ஏன்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம பூமியில எடுத்து கொஞ்சம் தெளிவாக பார்க்க முடியுது. அது ரெண்டுமே ஒரே நட்சத்திரம் போல தான் உங்களுக்கு தெரியும். சில சமயங்களில் இது ஒரு பைனரி ஸ்டார் எஃபெக்ட்டுமே கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து இன்னொரு பைனரி ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கு, டஹிப் மைனர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒவ்வொன்றும் சுற்றி வரத்துக்கே கிட்டத்தட்ட 7 லட்சம் வருஷங்கள் ஆகுமா. இந்த டஹிப் பீட்டா கேப்ரிகானி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை காட்டிலும் 35 மடங்கு பெருசு, 600 மடங்கு அதிக வெளிச்சத்தை வெளிப்படுத்துது. செகண்ட் ஆரஞ்ச் பிரைட் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் தாங்க. டஹிப்பை சுற்றியே இன்னும் 2 பைனரி பேர் வந்து இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த டஹிப் வந்து மல்டிபிள் ஸ்டார் சிஸ்டம் ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ஆல்கைடி கிட்டத்தட்ட 102 ஒளியாண்டுகள் நம்ம பூமியில தள்ளி இருக்கு. அண்ட் இதோடைய மேக்னிடியூட் 3.5 சொல்கிறாங்க. சூரியனோட 8 மடங்கு பெருசு அண்ட் 2 மடங்கு அதிக நிறை கொண்டு இருக்கு. ரொம்பவே ஸ்லோ ஸ்பின்னராங்க, மெதுவாக சுற்றக்கூடியதான். 2.7 km/s வேகத்தில் தன்னை சுற்றி வருது. அண்ட் இதோடைய வயசு கிட்டத்தட்ட 100 கோடி இருக்குமா. அல்கைடினா த கோட்டுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் உண்மையான த கோட் நட்சத்திரம். ஸோ வானத்தில் நீங்கள் யாரையாச்சும் கோட்டுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நீங்கள் கேப்ரிகானஸில் தான் பார்க்க முடியும். இந்த கோட்டுன்னு சொல்லி ஆல்கைடி நட்சத்திரம் அங்கே தாங்க இருக்குது. ஆல்கைடியுமே தனியாகவும் உள்ள அது கூடவே ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டமும் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக அந்த கேப்ரிகானஸில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தை எடுத்தாலும் அது தனியால் இல்லை, கூட்டு குடும்பமாக 1க்கு 2 நட்சத்திரங்களை கூட வச்சு தாங்க வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு வித்தியாசமான நட்சத்திர கூட்டம் தான். நட்சத்திரங்களை காட்டிலும் இருக்கக்கூடிய டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது மெசியர் 30 மிகவும் பழமையான ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திர குழுமம், ஸ்டார் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1200 கோடி ஆண்டுகள் பழமையான ஒரு குழுமமாக நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 28,000 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இதோடைய டயாமீட்டர் சைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 93 ஒளியாண்டுகள் சொல்லப்படுது. அவ்வளோ நட்சத்திரங்கள் உள்ளடங்கி இருக்கு. அண்ட் பழைய நட்சத்திர கூட்டமாக இருக்க அந்த காந்தனால உள்ள நிறைய பழைய நட்சத்திரங்கள் அதோடைய கடைசி ஸ்டேஜில் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ரெட் ஜெயின்ஸ் இருக்கான். இதில் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மொத்த நட்சத்திர கூட்டமும் அந்த மொத்த கிளஸ்டரும் நம்ம சூரிய குடும்பத்தை நெருக்கி வந்துட்டு இருக்கு. மில்கி வே கேலக்சியை நெருக்கி வந்துட்டு இருக்கு 180 km/s வேகத்தில். இன்னும் ஒரு 1000 லட்சம் கோடி ஆண்டுகள் கழித்து நாம மொத்த கேலக்சியுமே இந்த கிளஸ்டரோட ஒன்றா சேர்ந்துருங்க. ஸோ இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் நம்ம கேலக்சிக்குள்ளே வரப்போகுது. அதை தொடர்ந்து HCG 87 ஹிக்சன் காம்பேக்ட் குரூப் 87 அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல இந்த குரூப்பில் மொத்தம் 5 வித்தியாசமான கேலக்சிஸ் உள்ளடங்கி இருக்கு. 5மே ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்கிறாங்க. நம்ம பூமியில இருந்து 400 மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. ரொம்ப 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 தொலைவில் இருக்குது. பெரிய கேலக்சி இது தான் எட்ஜ் ஆன் எட்ஜில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது ஒரு ஸ்பைரல், அதை தொடர்ந்து பக்கத்தில் இருக்க எலிப்டிக்கல், மேலே இன்னொரு ஸ்பைரல்னு சொல்லி இந்த கேலக்சிஸும் பாருங்களேன் குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இது மூணுத்துக்கும் நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் கேலக்சி இருக்குது. கூட்டத்தில் நானும் வரலாமா சொல்லி கேட்குற மாதிரி இருந்தாலும் அந்த கேலக்சிக்கும் இந்த கூட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது ரெண்டுமே பக்கத்தில் இல்லை. இந்த கேலக்சி இதை தாண்டிலும் இன்னும் தூரத்தில் இருக்குது. மேக்னிடியூட் 15 நல்ல டெலஸ்கோப் வேணும் இதை முழுசாக பார்க்குறதுக்கு. ஒரு வித்தியாசமான கூட்டம் தான் சொல்லணும். ஸோ டெக்னிக்கலாக இந்த நட்சத்திர கூட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பேருக்கேற்ற மாதிரி நட்சத்திரங்களும் சரி கேலக்சிஸும் சரி எல்லாமே தனியான உள்ள கூட்டமாக 2-3 எக்ஸ்ட்ரா நட்சத்திரங்கள் கேலக்சிஸை ஒன்றா சேர்த்து தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு விசித்திரமான கூட்டம் தாங்க சொல்லணும். ஒருவேளை மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் போல். அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்ரிகானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய மீட்டியர் ஷவர்ஸை பார்க்கலாம். இந்த கான்ஸ்டலேஷன்லேயே அதிகமான மீட்டியர் ஷவர் இந்த கேப்ரிகானஸில் தான் நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிட்டி சைடில் இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் கிராமத்து சைடில் இருக்கும்போது செப்டம்பர் மாதங்கள் மிட் போர்ஷனில் உங்களால் தெளிவாகவே இந்த கான்ஸ்டலேஷனை பார்க்க முடியும். டைம் கிடைச்சா பார்த்து ரசிக்க கற்றுக்கோங்க.
இந்தியர்கள், எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், பாபிலோனியர்கள்னு சொல்லி பழங்காலத்தில் வாழ்ந்த எல்லா நாகரிகங்களாலும் பார்க்கப்பட்டு எழுதப்பட்ட ஒரு முக்கியமான கான்ஸ்டலேஷன், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கான்ஸ்டலேஷனா அக்வாரியஸ் தான் பார்க்கப்படுது. கும்பம். அக்வாரியஸ்னா த பிச் பேரர் இல்லைன்னா வாட்டர் பேரர்னு அர்த்தம். அதாவது தண்ணி குடம் தூக்குறவன். பழங்காலத்தில் வானத்தில் அந்த கான்ஸ்டலேஷன் பார்த்தாலே அந்த நாகரிகங்கள் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்களாம். ஏன்னா மழை கொட்டுன்னு கொட்டி வெள்ளப்பெருக்கு எடுத்துக்கூடிய ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்பட்டுச்சு. இந்த கான்ஸ்டலேஷன் வந்தாலே வானத்திலேருந்து எவ்வளோ தண்ணி ஊற்றி பூமிக்கு அதிக மழையை கொண்டு வர போகிறான் அப்படின்னு சொல்லி பயந்துருக்காங்க. எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த நைல் நதி இருக்குல்ல, அது வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும் சொல்லி நினைப்பாங்களாம். கிரேக்கர்கள் வானத்தில் கடவுள்கள் ஜாலியாக கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சந்தோஷ குதூகலிப்பு இங்கே மழையா பொழியுதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஸோ அந்த மாதிரி இந்த கான்ஸ்டலேஷன், இந்த விண்மீன் தொகுதியை வானத்தில் பார்த்தாலே போதும் அதிக மழை கொட்டி வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும், தண்ணீரால மிகப்பெரிய அழிவு கூட ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஸோ பல பேர் இந்த கான்ஸ்டலேஷனை பார்த்து பயப்பட செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த நட்சத்திர தொகுதியை உங்களால் வானத்தில் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் தான் தெளிவாக பார்க்க முடியும். அந்த சமயத்தில் மழை காலமாக இருக்க அந்த காரணத்தினால வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும். பட் தெளிவான வானம் தெரியும் போது இந்த கான்ஸ்டலேஷனை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சிட்டி சைட், நகர பகுதிகளில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே அரிதான விஷயம். ஏன்னா 12 ஜோடியாக் சைன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது 3வது பெருசு. 88 கான்ஸ்டலேஷன் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது 10வது பெருசு. மிக பிரம்மாண்டமான ஒரு கான்ஸ்டலேஷன், வானத்தில் பெரும் பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கும். அதுக்கேற்ற பிரைட்டான ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பெரிய நட்சத்திரங்கள் 3rd மேக்னிடியூட்ல தான் இருக்கு. அந்த காரணத்தினால வானத்தில் இந்த கான்ஸ்டலேஷன் தொகுதியை கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தாங்க. பட் இருந்தாலும் கேப்ரிகார்னஸ், அந்த பூமரங் கான்ஸ்டலேஷனை உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா, மில்கிவே பக்கத்திலே இருக்கும், அதை பார்க்க முடிஞ்சதுன்னா அதுக்கு மேலே ஒரு வை மாதிரியான ஷேப், அந்த கப் பேரர், அந்த தண்ணி ஊத்துறவரோட தலை மாதிரி ஒரு வை ஷேப்பை உங்களால் நோட் பண்ண முடியும். அதிலிருந்து அந்த தண்ணீரையும் அந்த கப்பையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அந்த கான்ஸ்டலேஷன் உருவத்தை கொண்டு வர முடியும். கிட்டத்தட்ட அந்த கான்ஸ்டலேஷன் யாரோ தண்ணி ஊற்றுற அந்த எஃபெக்டை தான் கிரியேட் பண்ணுற காரணத்தினால அந்த பேட்டர்னை உங்களால் ஈஸியாகவே பார்க்க முடியும், ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஆனால் டக்குன்னு வானத்தில் பார்த்த உடனே பிடிப்படக்கூடிய அளவுக்கு பிரகாசமான நட்சத்திரங்கள் இல்லாத அந்த சமயத்தில் கொஞ்சம் தேடணுங்க. இந்த விண்மீன் தொகுதி வானத்தோட நதிக்கரை ஓரத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. வானத்தில் நதிக்கரையா? வெல், கேப்ரிகார்னஸ் மகரம், பாதி ஆடு பாதி மீன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ் இருக்கும், மீனம் ராசி. இயன்ட்ரஸ் ரிவர் கான்ஸ்டலேஷன், நதி கான்ஸ்டலேஷன் இருக்கும். சீட்டஸ்ன்னு சொல்லப்படுற வேல், திமிங்கல கான்ஸ்டலேஷன் சொல்லி இவரை சுற்றி, இந்த வாட்டர் அக்வாரியஸை சுற்றி இருக்கிறது எல்லாமே நீரும் நீர் சார்ந்த அந்த உயிரினங்கள் பற்றின அந்த கான்ஸ்டலேஷனாக இருக்க அந்த காரணத்தினால இந்த அக்வாரியஸ் நதிக்கரை ஓரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்ற அந்த விண்மீன் தொகுதிகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இவரை கண்டுபிடிச்சிடலாங்க. கிரேக்கத்தில் இவருக்கு ஒரு வித்தியாசமான கதை சொல்லப்பட்டிருக்கு. கிரேக்க கடவுள்கள் வாழக்கூடிய ஒலிம்பஸ் மலையில அவங்க தினமும் குடிக்கக்கூடிய சாகாவரத்தை தரக்கூடிய அம்ப்ரோசியா பானத்தை ஊத்துறதுக்கான அன்னைக்கு வேலையால் வராத சமயத்தில் ஜீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது மோட்டல் சாதாரண மனிதனை இந்த பானத்தை ஊற்றக்கூடிய ஒரு ஆளாக மாற்றிடலாம், ஒரு வேலையாளாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தரையில் தேடி பார்த்துருக்காரு. அந்த இடத்துல கேனிமீடுங்கிற ஒருத்தனை நோட் பண்ணி, நீ ரொம்ப அழகாக இருக்க, அதனால உனக்கு சாகா வரத்தையும் எங்களுக்கு மவுண்ட் ஒலிம்பஸில் அம்ப்ரோசியா பானத்தை கொடுக்கக்கூடிய அந்த வேலையையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் கையில் அந்த அம்ப்ரோசியா பானத்தோட அந்த கப்பை கொடுத்துட்டாங்களாம். கேனிமீடும் ஒவ்வொரு கடவுளை போய் அந்த இம்மோட்டல் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஜூஸ் இவனை ரொம்ப அழகானவன் சொல்லி சித்தரிச்சு இந்த அழகை எப்போதுமே அழியக்கூடாதுன்னு சொல்லி தான் வானத்தில் கையில் அந்த கப்போட இப்போதைக்கு நட்சத்திரங்களாக மாற்றி விட்டுருக்கானா. அவரை தான் நம்ம அக்வாரியஸாக பார்த்துட்டு இருக்கோம் சொல்லி ஒரு பெரிய கதை இருக்கு. பாபிலோனியர்களை பொறுத்த வரைக்கும் கியூலா த கிரேட் ஒன் சொல்லி ஒரு கடவுள் இருக்காராம். தண்ணீர் மூலியமா ஆக்கத்தையும் அழிவையும் கொடுக்குற அந்த காரணத்தினால அந்த கடவுள் ஞாபகார்த்தமாக இதை கொடுத்ததாகவும் ஒரு கதை இருக்குது. ஹிந்து மித்தாலஜியில் கும்பம்னாலே தண்ணி குடம், அந்த தண்ணி குடத்துக்குள்ளே தான் அமிர்தத்தை கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அமிர்தம் உங்களுக்கு இம்மோர்டாலிட்டியை கொடுக்கும், சாகாவரத்தை கொடுக்கும். கிட்டத்தட்ட இந்த கதையும் கிரேக்க கதையும் ஒரே மாதிரி இருக்குல்ல. எங்கிறது எது போச்சுன்னு தெரியலையே. பல கதைகள் பல நாகரிகங்களில் சொல்லப்பட்டாலும் நீரும் குடமும் மாறவே இல்லை. அதுதான் ஆதாயமாக அமைஞ்சிருக்கு. இந்த விண்மீன் தொகுதியோட பிரைட்டஸ்ட் பிரகாசமான நட்சத்திரம் பீட்டா அக்வாரி, சடால்சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபிக்கில் லக் ஆஃப் லக்ஸ்ன்னு அர்த்தம். அதாவது நல்ல ராசிக்காரன்னு சொல்ல வராங்க. 2.87 மேக்னிடியூடோட நம்ம பூமியில இருந்து 580 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இது ஒரு சூப்பர் ஜெயண்ட். எந்த அளவுக்குன்னா நம்ம சூரியனோட 47 மடங்கு பெருசு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 7-8 மடங்கு அதிக நிறையுமே கொண்டிருக்கு. பட் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது சூப்பர் நோவாவா வெடிச்சு செதறாதாங்க. அதோடைய மாசுங்கிறது கம்மியாக அமைஞ்சிருக்கல. ஸோ மோர் லைக்லி அதோடைய எதிர்காலம் அழிகிற அந்த தருணத்தில் ஒயிட் டுவாஃபாக தான் மாறும். ஆனால் பெரிய நட்சத்திரம் தான். வயசு ஒரு 5-11 கோடி தான் இருக்கும்னு சொல்லி எண்ணப்படுது. ரொம்பவே ஒரு யங்கஸ்டான நட்சத்திரம். நம்ம சூரியன் பார்த்தீங்கன்னா 450 கோடி வருஷங்கள். கணக்கெடுத்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. 2வது பிரகாசமான நட்சத்திரம் அல்ஃபா அக்வாரி, சடால் மேக். சடால் மிலிக்னா லக்கி ஸ்டார்ஸ் ஆஃப் கிங்னு அர்த்தம். ராஜாவின் அதிர்ஷ்டமா.
ஏதோ ஒரு சூப்பர் ஜெயின் தாங்க. ஆல்மோஸ்ட் 700 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு, 700 ஒளியாண்டுகள். நம்ம சூரியனோட 80 மடங்கு பெருசு அண்ட் நம்ம சூரியனை காட்டிலும் 6 மடங்கு அதிக நிறை கொண்டு இருக்கு. இதுவுமே சூப்பர் நோவாவா வெடிக்காது. ரொம்பவே யங்கஸ்டான நட்சத்திரம். வெறும் 5 கோடி தான் இதுக்குடைய வயசு. டைனோசர்ஸ் அழிஞ்சே 6 கோடி வருஷங்கள் ஆகுது. ஸோ டெக்னிக்கலாக டைனோசர்ஸ் இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தை அதுங்க பார்த்துருக்கவே முடியாது. அது அழிஞ்சு இப்போதைக்கு அந்த நட்சத்திரம் புதுசாக உருவாக்கியிருக்கீங்க. காஸ்மிக் ஸ்கேல் படி பார்க்கும்போது ரொம்பவே யங்கஸ்டான ஒரு நட்சத்திரம். அதை தொடர்ந்து ஜீட் அக்வாரி ஒரு ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம், 3 நட்சத்திரங்கள் கொண்டு இருக்கும். கிட்டத்தட்ட 92 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கேன், 92 லைட் இயர்ஸ். மேக்னிடியூட் 3 அந்த வாட்டர் ஜார் இருக்குல்ல, இதோடைய முக்கியமான அங்கமாக இது அமைஞ்சிருக்கு. ஜீட் அக்வாரி ஏஏஏபி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ஸ்டார். கிட்டத்தட்ட ரெண்டுமே சூரியனுக்கு ஈக்குவலான நிறையும் ஈக்குவலான சைஸும் கொண்டிருக்க ஒரு நட்சத்திரங்கள் தான். ஜீட் அக்வாரி பி மட்டும் கொஞ்சம் பெருசு, சூரியன்லேருந்து 2 மடங்கு அதிக நிறை கொண்டிருக்கேன். இது ரெண்டுமே 3.5 ஆர்க் செகண்ட்ஸ் வானத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஜீட் அக்வாரி ஏ மட்டும் த லக் ஆஃப் மர்ச்சன்ட், வியாபாரியின் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி அரபிக்ல ஜடல் டக்கருங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. அரேபியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டலேஷன், இந்த விண்மீன் தொகுதி சம்மந்தப்பட்ட எல்லா நட்சத்திரங்களுக்கும் அதிர்ஷ்டத்தை தான் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா கும்பராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் வந்தவங்களா இருப்பாங்களோ? மெயின் ஸ்டார்ஸை காட்டிலும் இந்த கான்ஸ்டலேஷன் விண்மீன் தொகுதி கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வேல்யூ அதிகம். முக்கியமாக டிராபிஸ்ட் 1 சொல்லப்படுற ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம் இருக்கு. ரெட் ட்வார்ஃப்னு சொல்லி குறைச்ச இடம் போட்டுறாதீங்க. இதை சுற்றி கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் வளம் வந்துட்டு இருக்கு. அதில் 3 கிரகங்கள் பாசிபிள் ஹேபிட்டபிள் பிளானட்ஸாக இருக்குங்கிற மாதிரி என்னப்படுது. இந்த நட்சத்திரம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர், பெரிய அண்ணன், வியாழனோட கொஞ்சம் பெருசுது, அவ்வளோதானா. சூரியனோட சைஸை காட்டிலும் வெறும் 0.1% ஒரு சிகப்பு குள்ளன் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த கிரகங்கள் எல்லாத்தையுமே, அதோடைய அவுட்டர் ஆர்பிட் மொத்தக்கொண்டு எல்லாத்தையுமே சூரியனுக்கும் மெர்க்குரி புதன் கிரகத்துக்கும் உள்ளேயே அடைச்சிடலாம். அதாவது டிராபிஸ்ட் 1ஓட அந்த சோலார் சிஸ்டம் சன் அண்ட் மெர்க்குரிக்குள்ளேயே அடங்கிடுவாங்க, அவ்வளோ குட்டி. பட் பொட்டன்ஷியல் ஹேபிட்டபிள் பிளானட் லிஸ்ட்டில் அது அமைஞ்சிருக்க அந்த காரணத்தினால தொடர்ந்து ஆராய்ச்சிகள் போயிட்டே இருக்கு. மேபி அங்கே ஏலியன் கூட வந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி ஸ்னீடன்ஸ் ஸ்டார்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அது நம்ம சூரிய குடும்பத்திலேருந்து 17,000 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இதோடைய வயசு 1300 கோடி ஆண்டுகளாம், 13 பில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்லப்படுது. அவ்வளோ பழமையான ஒரு நட்சத்திரமும் இருக்காங்க. மெசேர் M2 அப்படிங்கிற ஒரு குளோபுலர் கிளஸ்டர் இருக்கு. அதிக நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கூட்டம். நம்ம கண்டுபிடிச்சதுலாம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் குளோபுலர் கிளஸ்டராக இது வந்து என்னப்படுது. மொத்தமாக 170 ஒளியாண்டுகள் பெருசாங்க. இது அவ்வளோ பெரிய ஒரு குளோபுலர் கிளஸ்டர் உள்ள பல நட்சத்திரங்கள் நிறைய குட்டி குட்டி கிரகங்களுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் ரொம்ப பழமையானதும் கூட. 1200 கோடி ஆண்டுகள் பழமையானதான் என்னப்படுது. ஹீலிக்ஸ் நெபுலான்னு சொல்ல ஒரு பெரிய நெபுலா இருக்கு. 650 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு நம்ம பூமியில இருந்து. அண்ட் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டரி நெபுலானா அது இதுதாங்க. இது தொடர்ந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிரகம் எப்படி ஃபார்ம் ஆகுது, நட்சத்திரம் அந்த நெபுலாவை தொடர்ந்து என்ன மாதிரி வாக்கிய ஃபார்மேஷனுக்குள்ள போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே இது தெளிவாக காமிச்சிட்டு இருக்கான். பார்க்க கண் போலவே இருக்கும். அதனால கேட்டை நெபுலா, பூனையோட கண் நெபுலான்னு சொல்லுவாங்க. சில பேர் இதுதான் கடவுளோட கண் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. த ஐ ஆஃப் காட்னு சொல்லப்படுற ஹீலிக்ஸ் நெபுலா அக்வேரியஸ் கான்ஸ்டலேஷனில் தான் இருக்குது. அக்வேரியஸ் டிராஃப், அதாவது அக்வேரியஸ் குள்ளன்னு சொல்லப்படுற ஒரு கேலக்ஸி சுற்றிட்டு இருக்கு. நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 3 கோடி ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய இந்த குட்டி கேலக்ஸி நம்ம கேலக்ஸி நோக்கி வந்துட்டு இருக்காங்க. மில்கி வே நோக்கி 141 km/s வேகத்தில் வந்துட்டு இருக்கான். வெறும் கண்களால் பார்க்க முடியாது. பட் பாசிபிளி ஃபியூச்சரில் இந்த கேலக்ஸியும் நம்ம கேலக்ஸியோட மோதலாம் வாய்ப்பு இருக்கு. ஹிக்சன் காம்பேக்ட் குரூப் 88 HCG 88ன்னு சொல்லப்படுற ஒரு குரூப் ஆஃப் கேலக்சிஸ் ஒன்னோட ஒன்று பக்கத்தில் பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் கேலக்சிஸையுமே உங்களால் இந்த அக்வாரியஸ் கான்ஸ்டலேஷனில் பார்க்க முடியும். இதே மாதிரி ஏகப்பட்ட NGC கேலக்சிஸ் இந்த கான்ஸ்டலேஷனில் சுற்றி விதைக்கப்பட்டிருக்கு. பட் எல்லாமே மேக்னெட்டியூட் ரேஞ்ச் அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால வெறும் கண்களால் பார்க்க முடியாதுங்க. ஏன் இந்த கான்ஸ்டலேஷனே வெறும் கண்களால் பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் தான். நாகரிகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டலேஷன் தண்ணீர் மூலிமா அழிவை கொண்டு வரும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தண்ணீர் உயிருக்கும் ஆதாயமாக அமைஞ்சிருக்கல. அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் அதிக அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நீர் போல உதவி செய்வீங்கன்னு நம்புகிறேன். பைசஸ் மீனம் கான்ஸ்டலேஷனை பெருசாக உங்களால் வானத்தை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. எல்லா நட்சத்திரங்களுமே ரொம்ப டிம்மானது. அதே மாதிரி வானத்தில் ஒரு பிரம்மாண்டமான கான்ஸ்டலேஷன் விண்மீன் தொகுதியாகவும் அது அமைஞ்சிருக்கு. IAU-வால் அங்கீகரிக்கப்பட்ட 88 கான்ஸ்டலேஷன்ல இது 18வது பொசிஷன்லையும் 12 ஜோடியாக் சைன்ஸ்ல இது 4வது பிரம்மாண்டமான கான்ஸ்டலேஷனாகவும் அமைஞ்சிருக்கு. செப்டம்பர் ஆரம்பிச்சு ஜனவரி வரைக்கும் தெரியக்கூடிய இந்த விண்மீன் தொகுதியை வானத்தில் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தாங்க. சிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே இருக்க லைட் பொல்யூஷன் வச்சு இந்த நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இதை சுற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மேஷன் இருக்கு. அதை வச்சு இந்த மீனம் கான்ஸ்டலேஷன் விண்மீன் தொகுதியை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். செப்டம்பர் நவம்பர் அந்த ரேஞ்சில் நீங்கள் சதர்ன் சைடு வானத்தோட தென் பக்கம் திரும்பி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி போல ஒரு ஸ்கொயர் மறைஞ்ச மாதிரி வானத்தில் 4 புள்ளிகளை உங்களால் டக்குன்னு நோட் பண்ண முடியும். இதை பெகசிஸ் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கொயரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே தாங்க மீனம் இருக்கும்.
முக்கியமாக அந்த ஸ்கொயருக்கு கீழே நீங்கள் வரும்போது சில நட்சத்திரங்கள் வட்டமாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். அதுதான் ஒரு மீனோட தலை. அந்த தலையை அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நீங்கள் கீழே போனீங்கன்னா நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்ந்து வி மாதிரியான ஒரு ஷேப்பை ஃபார்ம் பண்ணும். அதை நீங்கள் தொடர்ந்து போகும்போது இன்னொரு மீனையுமே ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் இந்த பெகசிஸ் ஸ்கொயரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மீனம் விண்மீன் தொகுதியவே உங்களால் அடையாளம் காண முடியும். கிராம பகுதிகளில் இல்லைனா வெளிச்சம் குறைவாக இருக்க அந்த இடத்துல, லைட் பொல்யூஷன் கம்மியாக இருக்க அந்த இடத்துல இதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. லைட் பொல்யூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் மேகமூட்டங்கள் நிறைந்த இந்த மழைக்காலத்தில் தான் இது தென்படுற இந்த சமயத்தில் வானத்தில் இதை பார்க்குறதே ரொம்பவே அரிதான காரியம் தான் சொல்லணும். மிக பிரம்மாண்டமான ஒரு கான்ஸ்டலேஷன். இந்த கான்ஸ்டலேஷன் பின்னாடி இருக்க அந்த கதையுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். கிரேக்கர்களுக்கு முன்னாடி பாபிலோனியன்ஸ் இதை பார்த்ததுக்கான குறியீடுகள் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கேன். ஸோ அதில் 2 மீன்கள் ஒரு தூண்டிலால் இணைக்கப்பட்ட மாதிரி தான் பாபிலோனியர்கள் இதை நோட் பண்ணியிருக்காங்க. கிரேக்கர்களோட கதையின்படி பார்க்கும்போது இந்த உலகத்தை உருவாக்கின காயா அப்படிங்கிற கடவுள் ஒலிம்பியாவில் வாழ்ந்துட்டு இருக்க மற்ற கடவுள்களை அழிக்கிறதுக்காக 1000 டிராகனோட தலைகள் கொண்டிருக்க ஒரு வித்தியாசமான மிருகத்தை உருவாக்குனாங்களாம், டைஃபன்னு சொல்லி. அந்த மிருகம் இந்த கடவுளுக்குள்ள வர அந்த சமயத்தில் அங்கே இருந்த மற்ற கடவுள்கள் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். அதில் ஒருத்தர் தான் மகரம், அதாவது கேப்ரிகானஸ். அவர் தான் முதல்ல இந்த மாதிரி கடலில் குதிச்சாராம். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் கேப்ரிகானையுமே இந்த மீனத்துக்கு பக்கத்தில் பார்க்க முடியும். ஆஃப்ரோடைட்டி, அவளுடைய மகன் ஈரோஸ், இவங்க 2 பேருமே மீனா மாதிரி தண்ணிக்குள்ள குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். அந்த ஞாபகத்தமாக தான் வானத்தில் இவங்க 2 பேருமே மீனா இருக்க மாதிரியும் சொல்லப்படுது. இந்த மீனம், மகரம், அக்வாரிஸ் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டலேஷன் எல்லாத்தையுமே ஒரே இடமா தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த வானத்தோட கடல்னு சொல்லுவாங்க. இந்த கடலோட சம்மந்தப்பட்ட அந்த விலங்குகள் பேஸ் பண்ண விண்மீன் தொகுதிகள் அதிகமாக இந்த இடத்துல காணப்படுற காரணத்தினால வானத்தோட இந்த பகுதியை இந்த சீங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் நீங்கள் மீனத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். தமிழ்லையுமே மகாவிஷ்ணுவை மச்சவதாரம் அந்த மீனோட தான் கம்பேர் பண்ணுவாங்களாம். ஏசு கிறிஸ்துவுமே 2 மீனையும் அப்பத்தையும் தான் கொடுத்த மாதிரி ஒரு கதை இருக்கு. ஸோ நிறைய கல்ச்சரில் நிறைய வித்தியாசமான இடங்கள்ல இந்த கான்ஸ்டலேஷனை, இந்த தொகுதியை மீனாக தான் பார்த்துருக்காங்க. பட் இவ்வளோ பெரிய ஒரு கான்ஸ்டலேஷனில் பிரகாசமான நட்சத்திரங்கள் இல்லாதது வருத்தம் தான். ஆல்ஃபக் ஈட்டாபீசியம் இதுதான் இந்த நட்சத்திர கூட்டத்துடைய பிரகாசமான நட்சத்திரம் சொல்லலாம். நம்ம பூமியிலிருந்து 350 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. ஒரு எல்லோ ஜெயண்ட் நம்ம சூரியனோட 3 மடங்கு அதிக எடையும் 25 மடங்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் சொல்லலாம் ஆல்ஃபக். பட் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சூரியனோட யங்கஸ்டான ஒரு நட்சத்திரங்க. வெறும் 22 கோடி தான் இதோடைய வயசு. இதோட மேக்னிடியூட் 3.83 அண்ட் இது ஒரு தனி நட்சத்திரம் கிடையாது. இது கூடவே ஒரு பைனரி ஸ்டாரா ரொம்பவே கம்மி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய 7.5 மேக்னிடியூடோட இன்னொரு நட்சத்திரம் இதை வளம் வந்துட்டு இருக்கு. டக்குன்னு வானத்தில் பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது. பட் லைட் பொல்யூஷன் இல்லைனா இது உங்களால் பார்க்க முடியும். 2வது பிரகாசமான நட்சத்திரம் காமா பிசியம். நம்ம பூமியிலிருந்து 140 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. அண்ட் இதோடைய மேக்னிடியூடுமே அரௌண்ட் 3.6 தான் வரும். இது கொஞ்சம் பழைய நட்சத்திரங்க. நம்ம சூரியனோட 10 மடங்கு அதிக நிறை வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் இதோடைய வயசு 550 கோடி. பழைய ஒரு நட்சத்திரம். அண்ட் இது ஒரு ரோக் ஸ்டாராகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த நட்சத்திரம் நகர்ந்துக்கிட்டே இருக்கான். இன்னும் சில கோடி வருஷங்களில் இந்த நட்சத்திரம் இந்த பீசஸ் கான்ஸ்டலேஷன்லேயே ஒரு பகுதியாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஒமேகா பிசிஎம், இதோடைய மேக்னிடியூட் 4. ரொம்பவே ஃபெயிண்டான ஒரு நட்சத்திரம் தான். நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 110 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இதுவும் ஒரு பைனரி ஸ்டார். நம்ம சூரியனோட 2 மடங்கு பெருசாக இருக்கும் சொல்லி என்னப்படுது. இந்த 2 மீன் கான்ஸ்டலேஷனையுமே இணைக்கிற மாதிரி ஒரு புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளியை ஆல்ட்ரெஜான்னு சொல்லுவாங்க. முடிச்சு, நாட்டுன்னு அர்த்தம். இது தனி நட்சத்திரம் கிடையாது. இதுவும் ஒரு பைனரி ஸ்டார் தான். இந்த 2 நட்சத்திரங்கள் ஒன்று சுற்றி வளம் வரதுக்கு 700 ஆண்டுகள் ஆகுமா, 700 இயர்ஸ் ஆகுமா. சூரியனோட 2 மடங்கு பெரிய நட்சத்திரங்களா இருந்தாலும் இதோட அந்த வெளிச்சம்ங்கிறது கம்மி. பூமியிலிருந்து 130 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இதை தொடர்ந்து போகக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுமே வெளிச்சத்தில் கம்மியாகவும் டிம்மாவும் இருக்க அந்த சமயத்தில் உங்களால் அந்த ஷேப்பை நல்லா லைட் பொல்யூஷன் இருக்க அந்த இடத்துல கண்டுபிடிக்கவே முடியாது தாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். அதை தொடர்ந்து இந்த கான்ஸ்டலேஷனில் இருக்கக்கூடிய டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தா நிறைய மெசியர் கேலக்சிஸ் இருக்குங்க. ஃபேண்டம் கேலக்சி M74 நம்ம பூமியிலிருந்து 30 மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. ரொம்ப ரொம்ப தூரம். அண்ட் எஸ்டிமேஷன் படி இந்த கேலக்சிக்குள்ள 10,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்காங்க. 10,000 கோடினா யோசிச்சு பாருங்க. அண்ட் இந்த கேலக்சிக்குள்ள 2 வித்தியாசமான சூப்பர் நோவா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயுமே ஒன்று ஹைப்பர் நோவா, டைப் 1C ஹைப்பர் நோவாங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2005 இது வரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸை இது வெளிவிட்டதாகவும் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேலக்சி தான் M74. அண்ட் ஆல்சோ இது தனியால் M74 குரூப்புன்னு சொல்லி இதை சுற்றியே ஒரு 4-5 கேலக்சிஸ் வளம் வந்துட்டுருக்கேன். அதில் M74 தான் பிரைட்டஸ்ட். அதை தொடர்ந்து சில இர்ரெகுலர் கேலக்சிஸ் இருக்கதாகவும் நோட் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ M74 தனியால் ஒரு கூட்டமாக தான் சுற்றிட்டு இருக்கு. புல்சை கேலக்சி நம்ம பூமியிலிருந்து 534 மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எதனால புல்சை கேலக்சின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு. பார்க்க அந்த புல்சை போலவே இருக்கல. அண்ட் இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த கேலக்சி இன்னொரு குட்டி ஸ்பைரல் கேலக்சியோட மோதி இருக்கிறதுனால தானா.
அதுதான் ஒரு விதமான அதிர்வலியை ஏற்படுத்தி நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது புல்சை வடிவத்தை ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச கேலக்சிஸ்லேயே இதுக்கு தான் அதிகமான வட்டங்கள் இருக்கு, ரிங்ஸ் இருக்கு. NGC 474 சொல்ல போகிற ஒரு எலிப்டிக்கல் கேலக்சி நம்ம பூமியிலிருந்து 100 மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இது ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான காரணம் இது ஒரு சாதாரண எலிப்டிக்கல் கேலக்சி மாதிரி தெரிஞ்சாலும் இதோடைய பின்பக்கத்தில் அலை வடிவத்தில் ஒரு சின்ன வால் இருக்கதை உங்களால் நோட் பண்ண முடியும். இது எதனால் ஏற்பட்டுச்சு, இப்படி கேலக்சியில் மாற்றங்களை கொண்டு வர முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பின அந்த காரணத்தினால பேசிஸில் இது ஒரு முக்கியமான கேலக்சியாகவே பார்க்கப்படுது. CL 00241654 இது அந்த பீசிஸ் கான்ஸ்டலேஷன்லாம் நம்ம எடுத்த ஒரு விசித்திரமான புகைப்படம் சொல்லலாம். நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 360 கோடி ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிளஸ்டர் கேலக்சி தான் அது. தண்ணியில் 2-3 கேலக்சி ஒன்றா சேர்ந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேலக்சி கிளஸ்டரோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியை அப்படியே வட்ட வடிவத்தில் வளைச்சு நம்ம கண்ணில் காட்டியிருக்கு. கிராவிடேஷனல் லென்சிங் சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேலக்சியோட அந்த வெளிச்சத்தை வளைச்சு கிராவிடேஷனல் லென்சிங் எஃபெக்டை அழகாக கிரியேட் பண்ணியிருக்கு. அதனாலேயே ஒரு ஸ்பெஷலான புகைப்படமாக மாறி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி 1-2ல் ஏகப்பட்ட கேலக்சிஸ் இந்த பீசிஸ் கான்ஸ்டலேஷன் விண்மீ தொகுதிக்குள்ளே அடங்கியிருக்க தான் செய்யுது. ஆனால் மற்ற ஜோடியாக் கான்ஸ்டலேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஸ்பெஷலாக வித்தியாசமான ஒரு பொருள் இருக்க மாதிரி நம்மளுக்கு எதுவும் தெரியல. இதோடைய சைஸ் மட்டும் தான் பெருசாக இருக்குது. மற்றபடி நட்சத்திரங்களோட வெளிச்சமும் கம்மி, உள்ள இருக்கக்கூடிய அந்த டீப் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ஸ்பெஷாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. வானத்தில் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் டைம் கிடைச்சா நிமிர்ந்து பாருங்கள், வானத்தில் இருக்க கடலில் இந்த 2 மீன்கள் நீந்திட்டு இருக்கோம். அந்த 13வது ஜோடியாக் சைனோட பேர் தான் ஆஃபேயூகஸ். இந்த ஜோடியாக் கான்ஸ்டலேஷன்லேயே கொஞ்சம் பெரிய கான்ஸ்டலேஷன் இந்த ஆஃபேயூகஸ் தான். இது எங்கே செட் ஆகியிருக்குன்னா செஜிடேரியஸ் அண்ட் ஸ்கார்பியஸ், அதாவது தனுசு அண்ட் விருச்சிகம், இந்த 2 கான்ஸ்டலேஷனுக்கும் நடுவில் தான் செட் ஆகியிருக்கு. தனுசு விருச்சிகத்தை காட்டிலும் இந்த ஆஃபேயூகஸ் தான் மிக பெருசு. அண்ட் விருச்சிகத்தில் நம்ம சூரியன் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமை விட இந்த ஆஃபேயூகஸில் 2 மடங்கு அதிகமான டைம் ஆக்சுவலாக சூரியன் ஸ்பெண்ட் பண்ணுது. நவம்பர் 29 ஆரம்பித்து டிசம்பர் 17 வரைக்கும் சூரியன் இந்த ஆஃபேயூகஸ் கான்ஸ்டலேஷனில் தான் இருக்குமாம். அதுக்கப்புறம் ஸ்கார்பியஸ் விருச்சிகத்தில் வெறும் 7 நாட்கள் மட்டும்தான் இந்த சூரியன் ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ விருச்சிகத்தை காட்டிலும் ஆஃபேயூகஸில் தான் அதிக நாட்கள் சூரியன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது விருச்சிகத்தை விட அவங்க ஆஃபேயூகஸை தான் கன்சிடரேஷனில் எடுத்துருக்கணும். பட் ஏன் கன்சிடர் பண்ணல? ஏன் இது வந்து 13வது அஸ்ட்ராலஜிக்கல் சைனாக இல்லை? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆஃபேயூகஸை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆஃபேயூகஸ் ஒன்றும் இப்போதைக்கு புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட கான்ஸ்டலேஷன் கிடையாது. பழங்கால கிரேக்க ரோமானியர்களே இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2ஆம் செஞ்சுரியில் டாலமி அவர் கண்டுபிடிச்ச அந்த 48 கான்ஸ்டலேஷன்ல இந்த கான்ஸ்டலேஷனுக்கு செர்பன்டாரஸ் அப்படிங்கிற ஒரு பேரை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. செர்பன்ட்னா பாம்பு. ஸோ ஆஃபேயூகஸோட உண்மையான தமிழ் மொழியாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாம்பை கையாள்பவன் இல்லை பாம்பினை உடையவன், கிட்டத்தட்ட ஸ்னேக் பேரர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஃபேயூகஸ் அந்த சிம்பிளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், ஒரு மனிதன் கையில் பாம்பு வச்சிருக்கிறது போல தான் அந்த மொத்த சிம்பிளே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த கான்ஸ்டலேஷனோட டிசைனும் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கையில் ஒருத்தான் பாம்பு வச்சுக்கிறது போல தான் வானத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய அந்த மனிதனோட உடம்பை தான் ஆஃபேயூகஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மனிதன் பேர் தான் ஆஃபேயூகஸ். கையில் வச்சிருக்க அந்த பாம்புக்கு செர்பன்ஸுங்கிற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. செர்பன்ஸுங்கிறதே தனியாக ஒரு கான்ஸ்டலேஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். செர்பன்ஸோட தலைப்பகுதியை செர்பன்ஸ் கேப்யூட்டனும் செர்பன்ஸோட வால் பகுதியை செர்பன்ஸ் குவாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சிம்பிளா அந்த பாம்பை கையில் பிடிச்சிருக்கவனோட பேர் தான் ஆஃபேயூகஸ். ஸோ கிரேக்க மித்தாலஜி படி அவங்க சொல்ற அந்த கதைப்படி பார்க்கும்போது ஆஃபேயூகஸ் ஒரு காட் ஆஃப் மெடிசன். அவர் கையில் இருக்க பார்த்தீங்கன்னா பாம்பு, அந்த பாம்போட விஷத்தால இவர் ஒரு இம்மோர்டாலிட்டி சீரமை பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. அதாவது அந்த பாம்போட விஷத்தை வச்சு மனிதர்களுக்கு சாகா வரத்தை கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மருந்து உருவாக்க இது பிடிக்காத அந்த ஜியூஸ் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு எப்போதுமே சாவு கண்டிப்பாக வந்து தீரணும், சாகா வரத்தை நீ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை அந்த இடத்துல இருந்து வானத்துக்கு பேனிஷ் பண்ணிட்டாராம். ஸோ அதனால தான் அவர் கண்டுபிடிச்ச அந்த பாம்போடைய அங்கே போய் வானத்தில் செட்டில் ஆன மாதிரி ஒரு கதை இருக்கு. ரோமானியர்கள் இந்த மாதிரி ஆஃபேயூகஸ்ங்கிற ஒருத்தன் தன் உடம்புல அந்த பாம்பை கேடயமாக சுற்றி சண்டைக்கு போனான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாகரிகத்திலையும் தனித்தனி கதைகள் இருந்தாலும் பேசிக்காக பார்க்கும்போது மனிதன் கையில் பாம்பு இருக்கிறது தான் இந்த ஆஃபேயூகஸோட சிம்பிளாகவே இருக்கு. இந்த ஆஃபேயூகஸோட பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா அஃபோச்சி. இந்த ஸ்டார் கரெக்டாக ஆஃபேயூகஸோட அந்த தலையில தான் அமைக்கப்பட்டிருக்கும். இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மீதி ஆஃபேயூகஸ் அந்த கான்ஸ்டலேஷனை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆஃபேயூகஸை சுற்றி தான் செஜிடேரியஸ், அக்விலா, நம்ம ஸ்கார்பியஸ்ன்னு சொல்கிற மற்ற கான்ஸ்டலேஷன்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த ஆஃபேயூகஸ் கொஞ்சம் பெருசு தான். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஆஃபேயூகஸை ஆக்சுவலாக ஜோடியாக் சைனில் அவங்க சேர்க்காம விட்டாங்க? மற்ற அந்த கான்ஸ்டலேஷனை காட்டிலும் இது பெருசாக இருக்கும்போது இதை கண்டிப்பாக சேர்த்தே இருக்கணுமே. ஏன் ஜோடியாக் சைன் அந்த ஆஃபேயூகஸ் இல்லைனா? அதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம் ஏன்ஷியன்ட் பேபிலோனியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த 360 நாட்களை 30 நாட்களாக வந்து பிரிக்க ட்ரை பண்ணாங்க. அந்த நாட்களோட குறிப்பாக எடுக்கிறதுக்காக தான் இந்த கான்ஸ்டலேஷனை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு தேவை 12 கான்ஸ்டலேஷன். ஸோ அந்த மாதங்களில் அவங்களுக்கு தென்படுற அந்த கான்ஸ்டலேஷனை மட்டும் தான் இவங்க ஃபாலோ பண்ணதான் சொல்லப்படுது. ஸோ 13வது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டலேஷன் அவங்களுக்கு தேவை இல்லை டெக்னிக்கலாக பார்க்கும்போது. ஸோ 12 மாதங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு 12 கான்ஸ்டலேஷன் இருந்தால் போதும்
போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த 12 சைனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயுமே முக்கியமாக அஃபயோகஸை அவாய்ட் பண்ணதுக்கான காரணம் அதை டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அஃபயோகஸோட நட்சத்திரங்கள் எதுவுமே அவ்வளோ பிரைட்டாலாம் உங்களுக்கு தெரியாது. அஃபயோகஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கார்பியஸ் அந்த விருச்சக கான்ஸ்டலேஷனை ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் அஃபயோகஸே கண்டுபிடிக்க முடியும். அந்த விருச்சகத்தோட வால் இருக்குல்ல, அந்த வாலுக்கு பக்கத்தில் தான் அஃபயோகஸ் எப்போதுமே உட்காந்துட்டு இருப்பாப்ல. ஸோ விருச்சகத்தோட அந்த தேல் வாலை நீங்கள் கண்டுபிடிச்சி தான் அந்த அஃபயோகஸே ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு பேசாமல் நான் அந்த விருச்சகத்தையே கன்சிடரேஷனில் எடுத்துக்கலாம். எதுக்கு நான் இதை கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வெறும் 7 நாட்கள் சூரியன் தங்கக்கூடிய அந்த விருச்சகத்தையே அவங்க அந்த மாதத்துக்கான கான்ஸ்டலேஷனை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அஃபயோகஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படலை. ஸோ அதனால் அவங்க அந்த கன்சிடரேஷனுக்குள்ளே போகவே இல்லை. மாடர்ன் டைம்லையுமே அதாங்க, அஃபயோகஸ் அவங்களால பார்த்தோன்னே வானத்தில் கண்டுபிடிச்சிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், நிறைய நட்சத்திரங்கள் உங்களால் டக்குன்னு ஃபாலோ பண்ண முடியாது. முதல்ல விருச்சகத்தோட அந்த வாழை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அஃபயோகஸ் அவங்களால மேப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கும் அஸ்ட்ரானமிக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அஸ்ட்ராலஜி படி பார்க்கும்போது அவங்க 360 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 30 டிகிரியா வந்து பிரிச்சுப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி 12 மாதத்துக்கு 12 கான்ஸ்டலேஷன் இருக்க அந்த சமயத்தில் அந்த சயின்ஸையே இந்த பக்கம் அஸ்ட்ராலஜிக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 13வது ஒரு பிரிவு தேவையில்லை, தேவையும் படலை. 360 டிகிரி அவங்களால 13 பிடிக்க முடியாதுல்ல. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அஃபயோகஸ் ஒரு தேவைப்படாத கான்ஸ்டலேஷனாக தான் இருக்கு. மோர் லைக் ஒரு ஒதுக்கப்பட்ட கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதையே காரணமாக வச்சு இப்போதைக்கு புதுசாக அஸ்ட்ராலஜின்னு சொல்லி கிளம்புற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 29 ஆரம்பிச்சு டிசம்பர் 17 பிறந்தவங்க எல்லாருமே அஃபயோகஸ் போல ரொம்ப தனிமையில தான் இருப்பாங்க, அதாவது இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அது தாண்டி இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த சமயத்தில் பிறந்தவங்க டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. காரணம் இந்த அஃபயோகஸ் கையில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு தான் டெக்னிக்கலாக இப்போதைக்கு மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸோட ஒரு சிம்பிளாகவே இருக்கு. நிறைய ஆம்புலன்ஸில் இந்த மெடிக்கல் சயின்ஸ் மெடிக்கல் புக்லலாம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஒரு போல 2 பாம்பு வந்து சுற்றி இருக்க மாதிரி. அது டெக்னிக்கலாக அந்த அஃபயோகஸ் கையில் இருக்க அந்த பாம்போட அந்த சிம்பிளை இன்ஸ்பயர் பண்ணி தான் வரைஞ்சிருக்காங்க. அந்த பாம்போட டிசைனும் அஃபயோகஸ் பாம்புக்கும் சம்மந்தம் இருக்கிறது உண்மைதான். பட் இதை வச்சு இந்த டைம் பீரியட்ல பிறந்தவங்க டாக்டர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே கட்டுக்கதான். நீங்க படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும். அந்த டைம் பீரியட்ல பிறந்தாலாம் டாக்டர் ஆக முடியாது, யாரா இருந்தாலும் படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும். இப்போதைக்கு வெஸ்டர்ன் சைட்ல புதுசா வர நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் ஆக்சுவலா அந்த 13வது ஜோடியாக் சைனுமே பத்தினா ஒரு கன்சிடரேஷன்ல எடுத்து தான் அந்த மாதிரி குறி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இதை ஆரம்பிச்சாங்களான்னு தெரியல. நம்ம ஊர்ல உண்மையில இந்த அஃபிசிக்கஸுக்கு என்ன பேர் தமிழ்ங்கிறதும் எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே சொல்லுங்க. எப்படி பார்த்தாலும் சூரியன் இந்த அஃபிசிக்கஸ் கான்ஸ்டலேஷனுமே கடந்து போறது உண்மைதான். இதேமே தாண்டி அந்த கான்ஸ்டலேஷன் மேப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியா ஃபெயிண்டா கண்ணுக்கு தெரியாத அந்த நட்சத்திரங்களை வச்சிருக்கக்கூடிய கான்ஸ்டலேஷனுமே சூரியன் கடந்து போகுது. பட் அதை நம்ம பூமியில இருந்து பார்க்கறது கஷ்டம். ஸோ அதனால நம்ம கான்ஸ்டலேஷனை எடுத்துக்கல. சூரியன் மொத்தம் 13 ஜோடியாக் கான்ஸ்டலேஷனை கடந்து போகுது. ஸோ அப்படி டெக்னிக்கலா பார்க்கும்போது மொத்தம் 13 ஜோடியாக் சைன் இருந்தாகணும். அப்ப அஃபயோகஸுமே சேர்த்து 13 ராசி பலன்களா மாத்திடலாமா? யாரெல்லாம் அஃபயோகஸ் ராசியை சாதவங்க மறக்காம சொல்லுங்க. அண்ட் 3வது டைப் வந்து பாத்தீங்கன்னா சீசனல் கான்ஸ்டலேஷன். பேர்லயே இருக்கு. நம்ம பூமியில மொத்தம் 4 விதமான சீசன் அப்பியர் ஆகும். சம்மர், வின்டர், ஸ்பிரிங் அண்ட் ஃபால். இந்த சீசன்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா சில கான்ஸ்டலேஷன் உங்களால் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியும். அதுக்குள்ளேயே ஜோடியாக்கல் கான்ஸ்டலேஷனும் வரதான் செய்யுது. சில அந்த ஜோடியாக்கல் கான்ஸ்டலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில சீசனில் தான் அப்பியர் ஆகும். இப்போ ரிஷப மாதிரியான அந்த கான்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் தெரியும். பட் அதுவே விருச்சகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த நவம்பர் மாதம், அதாவது வின்டர் சீசனில் தெரியும். அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷனாக இந்த ஒரியன் பெல்ட்னு சொல்லுவாங்க. 3 நட்சத்திரம் பக்கத்துலேயே இருக்கும்ல. இந்த ஒரியன் கான்ஸ்டலேஷனுமே ஒரு சீசனல் கான்ஸ்டலேஷன் தான். வருஷத்தில் ஜனவரியில் ஆரம்பித்து மே, ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் உங்களால் இதை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டலேஷன் மறைஞ்சிடும். ஸோ அதாவது அடுத்த சைட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரொட்டேஷனில் அடுத்த சீசனுக்கு இது அப்பியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில சமயங்களில் சீசன் பை சீசனாக அப்பியர் ஆகக்கூடிய அந்த கான்ஸ்டலேஷனை சீசனல் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. ஸோ 3 வகை அந்த கான்ஸ்டலேஷன்ஸை பிரிச்சிருக்காங்க. பழங்காலத்துலலாம் சில கான்ஸ்டலேஷன் அப்பியர் ஆகும்போதே ஓகே இந்த சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி மார்க் பண்ணிடுவாங்களாம். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கான்ஸ்டலேஷன் இந்த விண்மீன் கூட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஒரு வழக்கமாக தான் இருக்குது. டெக்னாலஜி இல்லாத சமயத்தில் பருவ காலங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காகவும் அதே சமயத்தில் ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவும் கான்ஸ்டலேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி இப்போ இருக்க நம்ம சமயத்தில் கூட வானத்தை மேப் பண்ணுறதுக்கு இந்த கான்ஸ்டலேஷன் ரொம்பவே உதவியாக இருக்குது. எப்போதுமே இந்த விண்மீன் கூட்டம் கான்ஸ்டலேஷன் ரொம்ப அழகானது, முக்கியமானது. அண்ட் இந்த நட்சத்திரங்கள் என்னென்ன நீங்கள் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறது போல தெரிஞ்சாலும் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லைட் இயர்ஸ் கணக்கான டிஸ்டன்ஸ் இருக்கும். நேரில் இது பக்கத்தில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த பக்கம் எல்லா நட்சத்திரங்களும் பக்கத்தில் ஒன்றா இருக்கிறது போல தெரிய வைக்குது. அண்ட் சில நட்சத்திரங்கள் தனியாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் உண்மையிலே அது பைனரி ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் போலாரிஸ் வடதுருவ நட்சத்திரம் சிங்கிள் நட்சத்திரம் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அதை சுற்றி இன்னும் பல நட்சத்திரங்கள் வளம் வந்துட்டு இருக்கு. ஸோ பூமியிலிருந்து பார்க்கும்போது இந்த நட்சத்திர கூட்டம் ஒரு வித்தியாசமான உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குது. ஆனால் அந்த ஷேப்பை ஒன்லி உங்களால் பூமியிலிருந்து மட்டும் தான் பார்க்கவே முடியும். வேற எந்த கிரகத்துக்கு நீங்கள் போனாலும் அந்த கிரகத்துக்குன்னே உரித்தான தனித்தனி கான்ஸ்டலேஷன்ஸ் தான் இருக்கும். பூமியில் நீங்கள் பார்க்கக்கூடிய அதே ஃபார்மேஷன் அந்த கிரகத்தில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லா கான்ஸ்டலேஷன்ஸும் நம்ம பூமிக்கே உரித்தானது, ஸ்பெஷலானது. இதில் உங்களுடைய ஃபேவரட் கான்ஸ்டலேஷன் என்னன்னு சொல்லுங்கள். திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.